வணக்கம். மெல்கோஸ் பேசுறேன். அப்புறம் டேட்டா சயின்ஸ் இன் தமிழ். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் சங்கை. நம்மளுடைய நம்ம வந்து டேட்டா சயின்ஸ், மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு தேவையான ஃபண்டமெண்டல் மேத்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த சீரீஸ்ல வந்து லினியர் அல்ஜிப்ரா பார்த்துட்டு இருக்கோம். 18 நாள் கிளாஸ் முடிஞ்சு போயிட்டுது. இப்போ டே 19 வந்து பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. ஓகேவா? ஸோ நம்ம வந்து முக்கியமான விஷயம் என்ன பார்த்தோம்னாக்க, ஒரு வெக்டாரை பற்றி பேசிட்டு இருந்தோம். ஸ்கேலார் வெக்டாரை பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்டு இருக்கோம். ஒரு வெக்டார் வந்து எப்பவுமே சிங்கிள் டைமென்ஷனாக இருக்கும். உங்களோட மெயின் பர்பஸ் என்ன பார்த்தோம்னாக்க டிரான்ஸ்போஸ் பார்த்தோம். டிரான்ஸ்போஸ் மெத்தட் ஒன்று இருக்குது. அதை நம்ம வந்து ஒன் டைமென்ஷன் வெக்டாரில் பண்ணும்போது நமக்கு டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது நமக்கு அதே தான் வரும் இருக்கும். ஓகேவா? அதனால வேண்டிய என்ன பண்றோம், வந்து ஒரு நீ ஆக்சிஸ் கொடுத்தோம்னாக்க வந்து நீ ஆக்சிஸ் என்ன பண்ணோம்னாக்க நம்ம உங்களுடைய எத்தனை டைமென்ஷன் இருக்கோ பிளஸ் ஒரு டைமென்ஷன் ஆட் பண்ணி விட்டுரும். நீங்க உங்களோட 3 டைமென்ஷன் வெக்டார் இருந்துச்சுன்னா 4 டைமென்ஷன் ஆக்கி விட்டுரும். 1 டைமென்ஷன் உங்களுக்கு வந்து அது வந்து உங்களுக்கு 2 டைமென்ஷன் ஆக்கி விட்டுரும். அதான் பார்த்துட்டு இருந்தோம் நம்ம. ஓகேவா? ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்னாக்க நியூ ஆக்சிஸ் வந்து நம்ம ஸ்லைஸ் முக்கியமான விஷயம். நேற்றுக்கு நம்ம வந்து அந்த ஸ்லைசஸ் பற்றி நம்ம வந்து ஸ்லைஸ் எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அங்கேருந்து நம்ம கண்ட்ரி பண்ணணும் நம்ம. ஓகேவா? ரைட். கொஞ்சம் லேக் ஆனிச்சுன்னா உடனே சொல்லுங்க. நான் சபியும் சர்வலாக வந்து கோஆர்டினேட் பண்ண சொல்றேன். ஓகே. நம்ம நேற்று வந்து டே 8 கிளாஸ் பார்த்துட்டு இருந்தோம். நம்ம வந்து சிங்கிள் ஒரு 1 டைமென்ஷன் வந்து எப்படி ஸ்லைஸ் பண்றது, 2 டைமென்ஷன் எப்படி பண்றது, 3 டைமென்ஷன் எப்படி பண்றது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். நம்ம வந்து அதனுடைய மெயினான உங்களுக்கு வந்து 2 விஷயம் பார்த்தோம். ரேஞ்ச் என்ன பண்ணிட்டு இருக்கோம், காமா என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். சிங்கிள் கோடத்துல வந்து 2 டைமென்ஷன் ஸ்லைஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம் நம்ம. ஓகேவா? இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் வந்து முக்கியமான விஷயம் வந்து நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் அதுக்கு வந்து மிஸ் பண்ணியாச்சு. நம்ம வந்து ஃபிளிப் எல்ஆர் அப்புறம் ஃபிளிப் யூடி. ஃபிளிப் எல்ஆர்னாக்க லெஃப்ட் ரைட்டு, ஃபிளிப் யூடினாக்கும் போது அப் அண்ட் டவுன் பார்த்தோம் நம்ம. இதுல என்னன்னாக்கும் வந்து இந்த ஃபிளிப் எல்ஆர் என்ன செய்யணும் வந்து நேற்று நம்ம வந்து ஒரு விஷயம் மாற்றி சொல்லிருந்தோம். ரோல் சொல்லிருந்தோம். ஆக்சுவலாவே ஃபிளிப் எல்ஆர் என்ன செய்யணும் வந்து அந்த அதனுடைய காலம் இருக்குல்ல, காலத்தை வந்து லெஃப்ட் ரைட்டா இருக்கு, காலத்தை வந்து ரைட் லெஃப்டா இருக்கும். ஜென்ரலா காலம் எப்படி இருக்குன்னா இப்போ உங்களுக்கு வந்து லெஃப்ட் ரைட், ஏஜ், செக்ஸ், பிஎம்ஐ, சில்ட்ரன் உங்களுக்கு லெஃப்ட் ரைட் போயிட்டு இருக்கும். நம்மளுடைய ஃபிளிப் எல்லாரும் கொடுக்கும்போது என்ன சொன்னாங்க வந்து ஏஜ், செக்ஸ், பிஎம்ஐ லெஃப்ட் டு ரைட் எடுக்கிறதுல ரைட் லெஃப்ட் இருக்கும். சார்ஜஸ் ரீஜன் இருக்கும். அப்புறம் காலம் வந்து எப்படி இருக்கணும் உங்களுக்கு வந்து இருக்கும் உங்களுக்கு. சரியா? அது மட்டும் நம்ம வந்து பார்த்தோம். அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருந்தோம். அதுக்கு கரெக்ஷன் பண்ணிப்போம். சொன்ன விஷயத்த கரெக்ஷன் பண்ணிப்போம். ஸோ என்னுடைய நான் வந்து என்ன பண்றோம்னாக்க ஒரு ஒரு 3,4 வந்து வச்சிருக்கோம் நம்ம. நார்மலா ஒரு வெக்டார் உண்டாக்க போனோம். 3 ரோஸ் 4 காலம்ல 3 கிராஸ் உண்டாக்க அதை ஃபில் பண்ணணும் நம்ம ஃபில் பண்ணிச்சுனாக்க அது வந்து என்ன நம்ம என்ன பண்ணுவோம் வந்து காலத்தை வந்து லெஃப்ட் டு ரைட் தான் எப்பவும் காலம் இருக்கும். ஓகே. 159 2610 3711 48 காலம் வந்து லெஃப்ட் டு ரைட் தான் எப்பவும் எடுத்து நம்ம காலத்தை எடுக்கும். ஆனா இது என்ன செய்யணும்னாக்க வந்து அந்த காலத்தை வந்து உங்களுக்கு லெஃப்ட் டு ரைட் இருந்து ரைட் லெஃப்ட் ஆக்கி விட்டுரும். 159 வந்து ஃபர்ஸ்ட் லெஃப்ட் இருக்குது. என்ன செய்யும், ரைட்ல எக்ஸ்ட்ரீம் ரைட் ஆக்கி விட்டுரும். எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் விட எக்ஸ்ட்ரீம் ரைட் ஆக்கி விட்டுரும். 159 இப்படி போயிட்டு இருக்கும். 159 இந்த 2610 வந்து லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட்ல இருந்து 2வது காலம் வரணும். இங்க என்ன ஆயிட்டு சரி 2610 வந்து இங்க வந்து இருக்கு உங்களுக்கு. ஸோ பாத்துங்க. அதான் உங்களுக்கு வந்து காலத்தை வந்து உங்களுக்கு வந்து லெஃப்ட் ரைட் ஆக்கி விட்டுரும். பாய்க்கு கிடையாது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அப்படி டெஃபினேஷன் வந்து நம்ம வந்து நேற்று நோட்ஸ்ல ஆட் பண்ணல, நீங்க ஆட் பண்ணிருக்கோம். என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து காலத்தை வந்து உங்களுக்கு லெஃப்ட் ரைட்டா நார்மலா இருக்கிற காலம் செய்ய நமக்கு வந்து அதை வந்து ஃபிளிப் பண்ணி நமக்கு வந்து ரைட் லெஃப்டா மாற்றி விடும். அதான் விஷயம் உங்களுக்கு. மற்றபடி எல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆர்டரா இருக்கும். காலம் வந்து அப்படி ப்ரெஷர் பண்ணப்பட்டிருக்கும். இது மட்டும் தான் உங்களுக்கு எழுதுறோம். அதுக்கு ஆப்போசிட்டா ஒன்று நமக்கு வந்து அது என்ன பண்ணாங்க வந்து ஃபிளிப் யூடி. இது என்ன சொன்னா உங்களுக்கு என்ன உங்களுக்கு வந்து ரோவை வந்து என்ன செய்யும் உங்களுக்கு அப் அண்ட் ஆக்கி விட்டுரும். ஓகேவா? ரோ ஆக்சிஸ் 0 உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஆக்சிஸ் ரோ, ஆக்சிஸ் 1 காலம். இப்ப பாத்துக்கிட்டீங்க. ஆக்சிஸ் 1 எப்பவும் காலம் பார்த்துப்போம் நம்ம. இப்ப வந்து இது என்ன காலத்தை வந்து என்ன செய்யும் உங்களுக்கு மாத்தி விட்டுரும் உங்களுக்கு. ஸோ இந்த இருக்கு நம்ம போட்டிருக்கோம். நம்ம நேற்று போட்ட கிளாஸ் இன்ஃபர்மேஷன் மறந்தாச்சு. திருப்பி ஞாபகம் பண்றேன். ஸோ நம்ம வந்து இப்ப இதனுடைய அதே தான் போட்டிருக்கோம். நம்ம 3,4 போட்டிருக்கோம். 3,4 1 2 3 4 இது வந்து நம்ம என்ன பண்றோம், ரோவை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் டு ரைட்டுக்கு வந்து ஃபிளிப் லெஃப்ட் டு ரைட்டுக்கு வந்து நம்ம காலம் பார்த்தோம். டாப் டு பார்த்தோம். இங்க வந்து நம்ம என்ன ரோ பார்க்குறோம். ஓகேவா? அப் அண்ட் டவுன் சரி. ஸோ நம்ம என்ன நமக்கு வந்து நம்மளுடைய ஃபிளிப் யூடி என்ன பண்ண உங்களுக்கு வந்து அப்சைட் வேணா கொடுக்கும் உங்களுக்கு.
நம்மளுடைய நார்மலா உங்களுக்கு ஒரிஜினல் வெக்டர் 1 2 3 4 உங்களுக்கு டாப் டு பாட்டம் இருக்கு எப்படி சொல்லிருக்கோம். காலம் வந்து லெஃப்ட் டு ரைட்டு, ரோஸ் வந்து மேலேருந்து ஒரு டாப் டு பாட்டம் வந்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து இதனுடைய வெக்டர் மெயின் வெக்டர் ஒரிஜினல் வெக்டர் தான் இருக்குது. நம்ம வந்து அப்சைட் டவுன் கொடுக்கும்போது என்ன பண்ணும், உங்களுக்கு வந்து இது வந்து 1 2 3 வந்து ஃபர்ஸ்ட்ல உள்ள ரோ வெக்டர் என்ன செய்யணும்னாக்கா கடைசியாக வந்துடும். அப்புறம் வந்து கடைசியா உள்ள என்னன்னா ஃபர்ஸ்ட்ல வந்துடும், சென்டர் மாறாது. ஸோ இப்படிதான் வந்து இப்படிதான் இருக்கு உங்களுக்கு. அப்புறம் என்ன பார்க்கணும்னாக்கா நம்ம என்ன மிஸ் பண்ணதுனாக்கா வந்து ஃபிளிப் வந்து லெஃப்ட் டு ரைட் கொடுக்கறதுக்கு பதிலாக என்ன லெஃப்ட் ரைட் இருக்கும், அது ஆப்போசிட்டா ரைட் லெஃப்ட் வரும் உங்களுக்கு. அப்புறம் இது என்ன செய்யணும் வந்து ஃபிளிப் வந்து என்னக்கா ரோ வந்து மாற்றி கொடுக்கும். ஓகேவா? ஃபிளிப் வந்து எல்லாரும் வந்து நார்மலா உங்களுக்கு வந்து வெக்டாரோட காலம் வந்து லெஃப்ட் டு ரைட்டா இருக்கும். நமக்கு மாற்றி என்ன செய்யும், ஏஜ் செக்ஸ் பேபி கொடுக்காம சார்ஜஸ் ரீஜன் ஸ்மோக்கர் சில்ட்ரன் அப்போ மாற்றி கொடுக்கும். இது விஷயம் அவ்வளவுதான். அப்புறம் வந்து ஃபிளிப் வந்து யூடி என்ன செய்யணும் உங்களுக்கு வந்து, இப்போ என்னுடைய இந்த ரோ இருக்குல்ல, இதான் ஃபர்ஸ்ட் வரணும், இது என்ன கடைசிக்கு போயிடும் உங்களுக்கு. அதுக்கு மாற்றி கொடுக்கும். அது மட்டும் தெரிஞ்சுட்டா போதும் உங்களுக்கு, அவ்வளவுதான். சரியா? இதுதான் நம்ம வந்து நேற்றுக்கு வந்து ஒரு மிஸ் பண்ண விஷயம். நீ சொல்லியாச்சு, அதை இப்போ நம்ம கண்ட்ரி பண்றோம் நம்ம. ஓகேவா? இதெல்லாம் பார்த்தாச்சு நம்ம நேற்றுக்கு. அப்புறம் வந்து நம்ம மல்டி டைமென்ஷன் ஸ்லிப் பார்க்கறது எல்லாம் போட்டு பார்த்தோம். நம்ம நேற்றுலாம் போட்டு பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்றதுக்கு பார்க்குறோம்னாக்க டே 19 பார்க்க போறோம். நம்ம டிரான்ஸ்போசிஷன் பார்த்தோம். நம்ம டெக்னிக்கலா வந்து நம்ம டிரான்ஸ்போசிஷன் ஆரம்பிச்சோம். டிரான்ஸ்போசிஷன் வந்து நம்ம நியூ ஆக்சிஸ் கான்செப்ட் வரும்போது நமக்கு வந்து ஸ்லைஸ் வந்தவாசி நம்ம மறுபடியும் போய் இந்த ஸ்லைஸை பத்தி ஒரு என்ன செய்யணும், ஒரு ரீகால் பண்ண நடத்தி போயிட்டு பிரீஃப் மட்டும் வந்தோம் நம்மளுக்கு. அப்புறம் டிரான்ஸ்போஸ் வந்து எப்படின்னாக்கா 2 வகை டிரான்ஸ்போஸ் இருக்கு நம்ம வந்து ஒன்று வந்து நியூ ஆக்சிஸ், அப்புறம் ரீஷேப். நியூ ஆக்சிஸ் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்பவுமே ஒரு புதுசா உங்களுக்கு புது ஆக்சிஸ் வந்து உண்டாகும் உங்களுக்கு. ஓகேவா? புதுசா உங்களுக்கு. பட் நீங்க வந்து 2 டைம் நம்ம என்ன சொல்லிருக்கோம், டைமென்ஷனும் ஆக்சிஸ் சேம் இருக்கும். 5 டைமென்ஷன் இருந்துச்சுனாக்க 5 ஆக்சிஸ் இருக்கும். என்ன டைமென்ஷன் ஆக்சிஸ் என்ன ப்ராப்ளம் அப்படின்னாக்க நம்ம வந்து 5 டைமென்ஷன் சொல்லுவோம். ஆக்சிஸ் இப்போ என்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்து டைமென்ஷன் -1 இருக்கும். எனக்கு வந்து டைமென்ஷன் வந்து 1 2 3 4 போயிட்டு இருக்கும். பட் ஆக்சிஸ் என்ன செய்யணும் வந்து 0 ஆரம்பிக்கும். 0 1 2 3 போயிட்டு இருக்கும். என்கிட்ட ஒரு 3 டைமென்ஷன் வெக்டார் இருந்துச்சுனாக்கா எத்தனை ஆக்சிஸ் இருக்குனாக்கா 0 1 2 2 ஆக்சிஸ் இருக்கும். அது மட்டும் டிஃபரெண்ட் உங்களுக்கு. ஓகேவா? அது மட்டும் பார்த்துதான் போதும் உங்களுக்கு, அவ்வளவுதான். ஸோ நம்ம என்ன பண்றோம், நீ ஆக்சிஸ் கொடுக்கும்போது என்ன பண்றோம், 1 டைமென்ஷன் டேட்டா 2 டைமென்ஷன் ஆகிட்டு இருக்கும், 2 டைமென்ஷன் 3 டைமென்ஷன் ஆகிட்டு இருக்கும், அப்புறம் வந்து 3 4 ஆகிட்டு இருக்கும். அப்படி போயிட்டு இருக்கணும். அப்பதான் போயிட்டு இருக்கும். இப்போ என்ன பர்பஸ், நம்ம எதுக்காக நம்ம வந்து நீ ஆக்சிஸ் பார்த்தோம்னாக்க நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், இப்போ வெக்டார் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதான் மெயின் டாபிக். வெக்டார் எப்பவுமே 1 டைமென்ஷன் இருக்கு. எப்பவுமே உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வந்து வெக்டார் வந்து 1 டைமென்ஷன் இருந்துச்சுனாக்க என்ன இருக்கும், வெக்டாரோட ஆக்சிஸ் வந்து 0வா இருக்கும். சரிதானே? 2 டைமென்ஷன் இருந்துச்சுனாக்க வந்து ஆக்சிஸ் 0 1 இருக்கும். அப்புறம் வெக்டாரே வந்து 1 டைமென்ஷன் தான், அப்படின்னா 0 தான் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு. ஓகேவா? இப்போ என்ன பண்றோம், என்னுடைய வெக்டாரை வந்து நம்ம வந்து என்ன பண்றாக்க டிரான்ஸ்போஸ் பண்ணி பார்த்தேன். அதாவது ரோ வந்து காலமாகும், காலம் வந்து ரோவை மாற்றுறதுக்கு பேர் தான் டிரான்ஸ்போஸ் மெத்தடு. என்னுடைய ரோ வந்து மாற்றி பார்க்கும்போது என்ன பண்ணோம்னாக்கா டிரான்ஸ்போஸ் பண்ணப்பட்டாலும் ஆன்சர் என்ன வந்துச்சுன்னா சேம் வந்துச்சு. டிரான்ஸ்போஸ் பண்ணப்பட்டாலும் என் சேம் வந்துச்சு எனக்கு. ஏன்னாக்கா ஒரு வெக்டாரை டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னாக்க என்ன வரும் உங்களுக்கு, அதே ஆன்சர் வரும் உங்களுக்கு. அப்புறம் ஓகேவா? பண்ண முடியல, என்னால் பண்ண முடியல. அப்புறம் அதனால என்ன பண்றேன், என்னுடைய 1 டைமென்ஷன் வெக்டாரை நியூ ஆக்சிஸ் கொடுத்து என்ன பண்ணா 2 டைமென்ஷன் மாத்திக்கிட்டேன். ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து 1 டைமென்ஷன் வெக்டார் இருந்துச்சு, இங்க பாத்தீங்கன்னா 2 டைமென்ஷன் மாறி போயிட்டு உங்களுக்கு. 2 டைமென்ஷன் மாறி போயிட்டு. ஸோ 2 டைமென்ஷன் மாறி போயிட்டு ஆட்டோமேட்டிக் என்ன செய்ய முடியும், இதனுடைய ரோ வெக்டார் தான் 2 டைமென்ஷனா இருக்குது. இந்த 2 டைமென்ஷன் என்ன பண்ண முடியும் வந்து இந்த ரோ வெக்டாரை காலம் மாற்ற முடிஞ்சு. இதான் விஷயம். 1,3 வந்து 3,1 மாறி போயிட்டு. இதான் மெயின் பர்பஸ். நம்மளுடைய என்ன பண்ணும் உங்களுக்கு வந்து நியூ ஆக்சிஸ் என்ன பண்ணாக்க ஒரு ஒரு எத்தனை உங்கள்கிட்ட ஆக்சிஸ் இருக்கோ, எத்தனை டைமென்ஷன் இருக்கோ, பிளஸ் ஒன்று எக்ஸ்ட்ரா ஆக்கி கொடுத்துருவோம் உங்களுக்கு. அந்த பர்பஸ் நான் என்ன பண்றேன், வெக்டார் போது பயன்படுத்திக்கிட்டேன் உங்களுக்கு. சரியா? இது பயன்படுத்திக்கிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு 1 டைமென்ஷன் வெக்டார் வந்து நமக்கு 2 டைமென்ஷன் மாற்றி கொடுத்துச்சு பார்ப்போம். இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம் வந்து, இப்போ 2 டைமென்ஷன் கொடுத்தோம்னாக்கா எப்படி வந்து 3 டைமென்ஷன் மாற்றி கொடுக்குதா இல்லையா அப்படி பார்க்கணும். ரைட். இப்போ ஒரு இது மட்டும் பார்த்துங்க. நியூ ஆக்சிஸ் என்ன செய்யணும் உங்களுக்கு வந்து ஆட் a நியூ டைமென்ஷன் டு அரே. ஓகே தானே? அது 1 டைமென்ஷன் தான் 2 டைமென்ஷன் மாற்றி கொடுக்கும், 2னா 3 மாற்றி கொடுக்கும். சரிதானே? இது ஏன் பண்ண போறோம்னாக்க நம்ம இதில் முக்கியமான விஷயம் பிராட்காஸ்டிங் 6 ரூல்ஸ் போட்டு வச்சிருக்கோம். முக்கியமான விஷயம் பிராட்காஸ்டிங் முக்கியமான கான்செப்ட் இருக்கு. 6ல 7 ரூல் இருக்கு பிராட்காஸ்டிங்கிறது. அது பார்த்து வச்சுக்கணும். நம்ம ஏன் பயன்படுத்தணும்னாக்க நம்ம ரீஷேப் பண்றோம். ரீஷேப்னா உங்களுக்கு வந்து அதனுடைய அந்த ஸ்ட்ரக்சரை மாற்றணும். நம்மளுடைய டேட்டாவுடைய ஸ்ட்ரக்சரை மாற்றணும்ல, ரீஷேப் பண்றோம்ல. அப்ப நமக்கு வந்து என்ன பண்ண போறோம்னாக்க இந்த நியூ ஆக்சிஸ் வந்து பயன்படுவோம். ஓகே தானே? இதுதான் நம்மளுடைய மெயின் பர்பஸ் உங்களுக்கு. அப்புறம் நம்ம என்னன்னாக்க உங்களுக்கு வந்து நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது நியூ ஆக்சிஸ் என்ன செய்யணும் உங்களுக்கு வந்து நம்மளுடைய வெக்டார் இருக்குல்ல, வெக்டாருடைய ஸ்ட்ரக்சரை மாத்தாம இருக்கும். ரெண்டுமே நடக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ரெண்டுமே மாறாம இருக்கும். எப்பெல்லாம் மாறுது எப்ப மாறுது நம்ம வந்து பார்த்துருந்தாங்க. சரிதானே? ஓகே.
நம்ம வந்து தெரியும் எப்பவுமே உங்களுக்கு வந்து இது மாதிரி கோல் இருந்துச்சுனாக்க வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கணும்னு சொல்றோம். எல்லாத்தையும் எடுத்து ஆல் ரோஸ் எடுத்துன்னு சொல்றோம். இப்ப நியூ ஆக்சிஸ் ஃபர்ஸ்ட் கொடுத்தோம்னாக்க ரோ வந்து ரோவுடைய வந்து ஆக்சிஸ் மாறும். அப்புறம் வந்து என்ன பண்றோம், இங்க வந்து இது வந்து நியூ ஆக்சிஸ், இங்க என்ன செய்யணும்னாக்க வந்து இது வந்து ரோ காலம். இப்ப என்ன செய்யணும்னாக்க காலத்துல ஆக்சிஸ் மாத்திரம். இப்போ கோடு போட்டு பார்த்தோமோ, கோடு போட்டு பார்த்த வரைக்கும் நம்ம ஈஸியா புரிய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. இந்த இருக்கு நம்ம 2 டைமென்ஷன் போய் பாக்குறோம் நம்ம. ஓகே, நார்மலா 2 டைமென்ஷன் இருக்கு. அப்ப 2 டைமென்ஷன்ல ஷேப் போட்டு பார்த்துக்கிட்டோம் எப்பவுமே. அப்புறம் டைமென்ஷன் போட்டு பார்த்துக்கிட்டோம். நான் என்ன சொல்றது, எப்பவுமே நம்ம வந்து ஒரு டேட்டா செட்ல உள்ள நம்ம அரேவோ மேட்ரிக்ஸ் போடும்போது ஷேப் போடணும், டைமென்ஷன் போடணும், லென்த் போடணும், சைஸ் போடணும் சொல்றாங்க. முக்கியமான சைஸ் போட்டு வச்சுக்கணும். ஓகேவா, போடுறோம். இப்படி வச்சாச்சு. 2 டைமென்ஷன் அரேயா இருக்கு. அப்புறம் இப்போ நான் என்ன பண்ண போறோம், உங்களுக்கு தெரியும். இது மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுனாக்க நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் ஷேப் பார்த்தோம். நம்ம இந்த ஷேப் நாக்க உங்களுக்கு வந்து 2,2 நாக்க வந்து ஸ்லைஸ் வந்து இல்லை. ஸோ ஒரு ரோ இருக்குது, காலம் இருக்குது, 2x2 2x2 வெக்டார் இருக்குது, 2 டைமென்ஷன், 2 ரோ இருக்குது, 2 காலம் இருக்குது. சரியா, 1 2 3 1 2 காலம், 3 4 காலம், 1 3 2 4 2 ரோ இருக்குது, 2 காலம் இருக்குது வச்சுக்கோங்க. இப்ப போய் நான் என்ன பண்ணாக்க எந்த இடத்துல பண்றோம்னாக்க நம்ம போயிட்டு இருக்கிறோம். இது பாருங்க, இது வந்து ரோ, இது வந்து காலம். இப்ப என்ன சொல்றோம், நம்ம நியூ ஆக்சிஸ் வந்து என்ன பண்றோம், ரோ விட்டு கொடுத்தோம்னாக்க அந்த ரோ கிட்ட என்ன செய்யணாக்க புதுசா ஆக்சிஸ் உண்டாகும். இதுல ரோ எங்க இருக்குனாக்க இது வந்து ரோ, இது வந்து காலம். ஓகேவா, நம்ம என்ன செய்யும், ரோவுக்கு முன்னாடி புதுசா ஒரு ஆக்சிஸ் உண்டாகும். 1,2 உண்டாயிட்டு இருக்கும். 1,2 உண்டாயிட்டு இருக்கும். இப்ப இது மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு டைமென்ஷன் 3 டைமென்ஷன் ஆயிடும். அப்புறம் வந்து என்ன சொல்றதுனாக்க வந்து இது வந்து ஒரு ஸ்லைஸ் இருக்குது, மொத்தம் ஒரு ஸ்லைஸ் இருக்கு. உங்களுக்கு ஒரு ஸ்லைஸ் இருக்குது. அந்த ஒரு ஸ்லைஸ் கூட எனக்கு வந்து 2x2 எனக்கு வெக்டார் இருக்குது. 2 காலம், 2 ரோ, 2 காலம்ல வெக்டார் இருக்கு உங்களுக்கு. இதுதான் உங்களோட பர்பஸ் சொன்னதுக்கு அப்புறம். சரியா, அப்புறம் என்ன புதுசா சொன்னோம்னாக்க எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் உள்ளது வந்து என்ன சொன்னோம், உங்களுக்கு அவுட்டர் மோஸ்ட் சொன்னோம். எக்ஸ்ட்ரீம் ரைட் உள்ளது வந்து இன்னமோஸ்ட் சொன்னோம். அந்த வார்த்தை வந்து ஞாபகம் வச்சு பின்னாடி பயன்படுத்த போறோம். இதான் பண்ணது. நியூஆக்சிஸ் என்ன பண்ணுறதுனாக்க 2 டைமென்ஷன் உள்ள ஒரு அரே வந்து நமக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டைமென்ஷன், எக்ஸ்ட்ரா ஆக்சிஸ் கொடுக்குது. அந்த ஆக்சிஸ் வந்து எங்க கொடுக்க போற கேள்வி வந்து. சரியா, இப்படி பாத்தீங்கன்னா ஏற்கனவே பாத்தீங்கன்னா பாருங்களேன், இங்கேயும் வந்து என்ன இருந்துச்சுன்னா வந்து அது ஸ்ட்ரக்சர் வந்து என்ன அப்படிதான் இருக்கு. ஸ்ட்ரக்சர் டிஃபரெண்டா இருக்குது. ஆனா உங்களுக்கு என்ன பண்றாங்க போது அந்த வந்து இங்க அதனுடைய இது டைமென்ஷன் மாறி போயிட்டு, டைமென்ஷன் மாறி போயிட்டு இங்க ஸ்ட்ரக்சர் மாறல. சம்டைம்ஸ் என்ன ஸ்ட்ரக்சர் மாறும். ஓகேவா, 2 நடக்கும். எப்ப ஸ்ட்ரக்சர் மாறும், எப்ப ஸ்ட்ரக்சர் மாறுதுன்னு பார்த்துக்கணும் நம்ம. ஓகேவா, இது கன்ஃபார்ம் பண்ணுங்க. டவுட் கேளுங்க. அப்புறம் ரைட், அப்புறம் வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நம்ம வந்து இது என்ன சொல்றேன், ஒரு ஸ்லைஸ் 2 ரோ 2 காலம்னு சொல்லிருக்கோம். அதுக்கப்புறம் வெறும் 2,2 மட்டும் இருந்துச்சுனாக்க வந்து ரோசன் காலம் சொல்லிருக்கோம் நம்ம. அது தவிர 3வது இருந்துச்சுனாக்க ஒரு ஷேப்ல வந்து 3வது எலிமெண்ட் இருந்துச்சுன்னா அது வெறும் ஸ்லைஸ் சொல்லிருக்கோம். 4வது இருந்துச்சுனாக்க வந்து இதுவும் ஸ்லைஸா இருக்கும், அப்புறம் சப் ஸ்லைஸ் இருக்கும், அப்புறம் ரோன்றும் காலம் இருக்கும். நேற்றுக்கு பேசிட்டு இருக்கோம் நம்ம. சரிதான், நம்ம வந்து எங்கன போய் பண்ணணும், ரோவில் வந்து ஆக்சஸ் ஆட் ஆகணுமா இல்ல காலத்துல ஆட் ஆகணும்னு என்ன எப்படி முடிவு பண்ணீங்கன்னாக்க வந்து நியூ ஆக்ஸ் எங்க கொடுக்குறீங்க கொடுத்தா இருக்கிறோம். நம்ம என்ன பண்றோம், இப்போ நியூ ஆக்ஸ் என்ன பண்றோம், ரோ விட்டு கொடுக்குறோம். இது ஓ, இது காலம். ரோ விட்டு கொடுத்த வாசி ரோ முன்னாடி ஆடா இருக்குது. ஓகேவா, இதான் இந்த ரோ இந்த இருக்குது, இதுக்கு முன்னாடி ஆடா இருக்குது. சப்போஸ் நான் காலத்துக்கு கொடுக்கணும்னாக்க என்ன சொன்னாக்க 2,1,2 மாதிரி இருக்கும். அதையும் நம்ம போட்டு பார்த்துருந்தோம் நம்ம. ரைட், நம்ம வந்து புது ஆக்சிஸ் வந்துறப்ப காலத்துல ஆட் பண்ணுமா, ரோ ஆட் பண்ணுமா, அதான் வந்து பார்க்க போறோம். நம்மளுடைய நார்மலா 2x2 என்ன பண்ணணும்னா வந்து இது 1,2 ஆட் ஆயிடும். அதுக்கப்புறம் 2 டைமென்ஷன் அரே என்ன ஆயிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு 3 டைமென்ஷன் அரே மாறிக்கிறோம். அதாவது 2 டைமென்ஷன் அரேக்கு மேல என்ன ஒரு ரேப்பர் உண்டாயிருக்கு. இது ரேப்பர் இருக்காங்க. ஏன் நம்ம சொல்றது இல்லையா, 3 ஸ்கொயர் இருந்துச்சுன்னா 3 டைமென்ஷன் இருக்கும். அப்புறம் ஷேப்ல வந்து எத்தனை எலிமெண்ட் இருக்கோ அத்தனை எலிமெண்ட் தான் உங்களுக்கு 3 டைமென்ஷன் இருக்கும். உங்களுக்கு நீங்க டிம் போட்டு கண்டுபிடிக்க முடியும், நம்பர் ஆஃப் ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் ஷேப்ல வந்து எத்தனை எலிமெண்ட் இருக்கோ 4 எலிமெண்ட் இருந்தாக்க 4 டைமென்ஷன், 3 எலிமெண்ட் இருந்தாக்க 3 டைமென்ஷன், 3 எலிமெண்ட் இருக்கு 3 டைமென்ஷன். இதை நம்ம வந்து பார்த்து இப்ப என்ன பண்ண போறோம், இப்ப சொல்லுங்க சார். அங்க லென்த் எப்படி சார் ஒர்க் ஆகுது? மேல 2 கீழ 1 போட்டுருக்கோம்ல. இதாங்க. ஆமா சார். இங்க சொல்லுங்க, கேளுங்க. அந்த லென்த் ஆஃப் அரே டி அப்படின்றது 1 இருக்குல்ல சார்? எப்பயுமே அதை விட்டுருங்க, மெயின் டேட்டா வச்சுக்காங்க. நான் என்ன சொல்றது உங்களுக்கு, எப்பயுமே உங்களுக்கு வந்து இது வந்து AG6 பீம் வந்து காலம். உங்கள் டேட்டா செட்ல வந்து இதான் உங்களுடைய டேட்டா செட். முதல் டேட்டா செட், இந்த டேட்டா செட்ல வந்து எத்தனை ரோ இருக்குதோ 1 2 3 4 1000 ரோ இருக்குல்ல. இந்த ரோ இருக்குல்ல, இதான் லென்த். நம்பர் ஆஃப் லென்த் உங்களுக்கு எப்படின்னாக்கா 1000 ரோ இருக்குனாக்கா 1000 லென்த் அர்த்தம். லென்த் ஒவ்வொரு ரோவும் லென்த் அர்த்தம் உங்களுக்கு. சரியா, இது வந்து ரோன்னு சொன்னா
நாங்கள் என்ன சொல்லும்போது அப்சர்வேஷன் சொல்லலாம், ஓகேவா? இல்லை வந்து ஒரு டேட்டா பாயிண்ட் சொல்ல முடியும் உங்களுக்கு, மூலியமா வார்த்தை சொல்ல முடியும் உங்களுக்கு. இங்க என்னன்னாக்க ரெண்டு என்ன அர்த்தம்னாக்க எனக்கு 2 ரோ இருக்குன்னு அர்த்தம் எனக்கு. இப்ப நார்மலா இருந்துச்சுல, நார்மல் இருக்குன்னா 2 ரோ 2 காலம் இருக்குது. 1,2 ஒரு ரோ, அப்ப 3,4 இன்னொரு ரோ, ஓகேவா? லெஃப்ட் ரைட் ரோ பண்ணியாச்சு. காலம் வந்து டாப் டு பாட்டம் 1,3 ஒரு காலம், 2,4 காலம் இது பண்ணியாச்சு. இது பண்ணியாச்சா? இப்ப என்ன இருக்கும்போது 2 ரோ இருந்துச்சு. நான் ஆக்சிஸ் கொடுத்து 3 டைமென்ஷன் மாத்திர வாசி என்ன ஆயிட்டா இருக்கிறோம், லென்த் ஒன்னா ஆயிட்டு ஒரே ஒரு லென்த்தா இருக்கிறோம். என்னன்னாக்க எனக்கு வந்து ஒரே ஒரு ஸ்லைஸா இருக்குன்ற ஒரு ஸ்லைஸ் இப்படி எனக்கு என்ன இருக்குன்னாக்க எனக்கு 2,2 இருக்குது. அதான் எப்பவுமே லென்த் போட்டு பார்க்க சொல்றோம். லென்த் போட்டு பார்க்கும்போது என்ன ஆகுது, அப்புறம் ஒரு ஸ்லைஸ் இருக்குது. அந்த ஒரு ஸ்லைஸுக்குள்ள எனக்கு என்னன்னாக்கா வந்து 2x2 வெக்டர் இருக்குது. ஓகே சார். ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். இல்ல சும்மா தலையாட்டாதீங்க, புரியல திருப்பி சொல்றேன் உங்களுக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இப்ப என்ன ஆயிட்டு நாங்க வந்து 2 டைமென்ஷன் இருக்கும்போது பிரச்சனை கிடையாது. 2 காலம் இருந்துச்சு. நம்ம ஸ்லைஸ் ஆட் பண்ண உடனே நீங்க என்ன பாக்கணும், எப்பவுமே இன்னொரு சொல்லி கொடுக்குறேன். ரியல் டைம் பார்க்கும்போது என்ன ஆக்குறீங்க, இந்த லென்த் என்ன இருக்குனாக்கா இது மாதிரி ஸ்லைஸ் இருக்குல்ல, இந்த ஸ்லைஸ் இங்க இருக்கு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபர்ஸ்ட் என்ன நம்பர் இருக்கோ அந்த லென்த்தா இருக்கு எப்பவுமே. எப்ப இது மாதிரி உங்களுக்கு வந்து நீங்க ஸ்லைஸ் சப் ஸ்லைஸ் ரோ காலம் பண்ணும்போது சப்போஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம், இந்த இருக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்து வச்சு இந்த இருக்கு இது மாதிரி வச்சிருக்காங்க. இந்த இருக்குல்ல, சப்போஸ் இந்த ஷேப் இருக்குது, இந்த ஷேப் வந்து எப்படி இருக்குன்னா அப்புறம் 4, 5, 6, 7 இருக்கு. அதாவது எனக்கு என்ன வந்து 5 டைமென்ஷன் டேட்டா வச்சிருக்கேன். அப்புறம் லென்த் போய் பாத்தீங்கன்னா 4 லென்த் உள்ள ஸ்லைஸ். அந்த 4 லென்த் உள்ள ஸ்லைஸ் ஒவ்வொரு ஸ்லைஸுக்குள்ள எனக்கு என்ன 5 சப் ஸ்லைஸ் இருக்கும். 5 சப் ஸ்லைஸ்க்குள்ள வந்து 6 இன்னொரு சப் ஸ்லைஸ் இருக்கும். ஒவ்வொரு சப் ஸ்லைஸ்லயும் 7 ரோ 8 காலம் இருக்கும். இதுதான் புரிஞ்சுக்கிட்டீங்க, சரியா? ஓகே சார். எப்பவுமே ஃபர்ஸ்ட் என்ன நம்பர் இருக்கோ அதான், அதாவது இந்த மாதிரி நீங்க ஸ்லைஸ் வச்சு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன நம்பர் இருக்கோ அதான் லென்த். என்ன போட்டு கரெக்டா இருக்கும், மாறாது போட்டு பாருங்க நீங்க. ஓகேவா? ஓகே சார். கேட்டுங்க. அவுட்டர் மோஸ்ட் ஆக்சஸ் இருக்கிற எலிமெண்ட் சொல்லலாமா சார்? அவுட்டர் மோஸ்ட் அந்த வார்த்தை யூஸ் பண்ணீங்க. அதாவது நீங்க ஸ்லைஸ் வச்சு 3 டைமென்ஷனல் போடும்போது நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் தான் அவுட்டர் மோஸ்ட் சொல்றேன். ரைட்ல வந்து இந்த மோஸ்ட் சொல்றோம், நம்ம வார்த்தை வந்து இப்படி பயன்படுத்த போறோம். அவுட்டர் மோஸ்ட் என்ன இருக்கோ அதான் உங்களுக்கு வந்து லென்த், அதாவது நம்பர் ஆஃப் ஸ்லைஸ் அர்த்தம். அதுக்கப்புறம் இங்க நம்பர் ஆஃப் ஸ்லைஸ்னா ஒரே ஸ்லைஸ் தான் இருக்குது. அந்த ஒரு ஸ்லைஸுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், உங்களுக்கு வந்து 2x2 இருக்கும். 2 ரோ 2 காலம் இருக்கும். அப்புறம் வந்து என்ன சொல்றோம்னாக்கா, இப்ப காலம் வந்து மாத்த போறவங்களுக்கு அப்படின்ட்டு ஒண்ணும் கிடையாது. நியூ ஆக்சிஸ் இந்த பேர் என்ன கொடுக்குறீங்களோ மாறுங்க, வேற ஒன்றும் கிடையாதுங்க. இது வந்து ரோவா இருக்குது, காலமா இருக்குது. அப்புறம் இப்ப என்ன பண்ண போறோம், நியூ ஆக்சிஸ் வந்து நம்ம தான் காலத்துக்கு கொடுக்க போறோம். இப்ப ஸ்ட்ரக்சர் வந்து மாறும். நம்ம என்ன சொன்னோம், உங்களுக்கு வந்து நியூ ஆக்சிஸ் கொடுக்கும்போது டேட்டா செட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து மாறலாம், மாறாம இருக்கும். ரெண்டு சான்ஸ் இருக்கு உங்களுக்கு. அப்புறம் ஓகேவா? நீங்க முன்னாடி பாத்தீங்கன்னா நீங்க இங்க பார்க்கும்போது என்ன பண்ணாக்கா ஸ்ட்ரக்சர் மாறவே இல்லை, அதே தான் இருக்குது. என்னன்னாக்கா எக்ஸ்ட்ரா ஒரு காலம் உண்டா இருக்குது, அதே மாதிரி தான் இருக்குது, மாறவே இல்லை. பாருங்க, ஸ்ட்ரக்சர் மாறவே இல்லை. என்ன மாறுதுனாக்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரேப்பர் மேல ஒரு கவர் வந்துருக்குது. எப்படி 3வது டைமென்ஷன் உள்ள இப்ப 2 டைமென்ஷன் இருக்கு, அவ்வளவுதான். அப்படியே தான் இருக்கு. 1, 2, 3, 4 அப்படியே தான் இருக்கும் உங்களுக்கு, சரிதானே? மாறவே இல்லை. வேற நம்ம என்ன பண்ண போறோம்னு போயிட்டு அப்புறம் போயிட்டு இங்க பாருங்க, நான் என்ன கொடுக்கும் பாருங்க, இது ரோ, இது காலம். காலத்துக்கு முன்னாடி போய் கொடுத்துட்டு இருக்கேன். இங்க போய் என்ன பண்ண போந்திருப்பேன், இது ரோ, அப்புறம் இது வந்து காலம். எனக்கு வந்து என்ன சொன்னேன், ரோவுக்கு முன்னாடி போய் நியூ ஆக்சிஸ் கொண்டு சொன்ன வாசி எனக்கு வந்து ஸ்ட்ரக்சர் மாறவே இல்லை. இப்ப என்ன சொல்றோம், போயிட்டு நம்ம இங்க போயிட்டு எனக்கு இது ரோ, இது காலம் இருக்குல்ல, காலத்துக்கு முன்னாடி ஒரு நியூ ஆக்சிஸ் உண்டாக்க சொல்லிருக்கேன். அப்புறம் ஓகேவா, உண்டாக்க சொல்லிருக்கேன். உங்களுக்கு தெரியும் 2 டைமென்ஷன் இருக்குது. 2 டைமென்ஷன் நியூ ஆக்சிஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா ஒரு டைமென்ஷன் எக்ஸ்ட்ரா மாறி போயிடும். அப்புறம் அந்த ஒரு நியூ டைமென்ஷன் கொடுக்குறோம்ல, நியூ ஆக்சிஸ் கொடுக்குறோம்ல, எந்த இடத்துல போய் நமக்கு வந்து நியூ ஆக்சிஸ் கொடுக்க போற கணக்கு இருக்குது, அதான் பார்த்தோம். இப்ப என்ன போறோம், இது ரோ, இந்த எல்லா ரோவுக்கும் காலம் இருக்குல்ல, காலத்துக்கு முன்னாடி போய் பண்ண சொல்லிருக்கேன். இதான் 2,2 இருக்குது. இது வந்து ரோ, இது காலம். நம்ம காலத்துக்கு முன்னாடி போய் நியூ ஆக்சஸ் பண்ண சொல்லிருக்கோம். அப்ப என்ன செய்யும் போது காலம், இதான் காலம், இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல போயிட்டு ஓகேவா, அந்த 2க்கு 1 ஆரம்பிக்கும். 2, 1 ஆரம்பிக்கும், இந்த இருக்குது. ஓகேவா, 2 இதான் உடைய காலம் இதா இருந்துச்சு. காலத்துக்கு முன்னாடி போய் என்ன பண்றது, புதுசு ஆக்சிடென்ட் ஆயிட்டு. இப்ப பாத்தீங்கன்னா பாருங்க, நீங்க வந்து இப்ப ஸ்ட்ரக்சர் மாறி போயிட்டு பாருங்க. இப்ப ஸ்ட்ரக்சர் வந்து மாறி போயிட்டு ஓகேவா, 3 நிமிஷம் இருக்குது, ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட்டா மாறி போயிட்டு. இப்ப என்ன கேட்டீங்கன்னா 2 ஸ்லைஸ் இருக்கு எனக்கு. அப்புறம் 2 ஸ்லைஸ் இருக்கு. நம்ம வந்து இங்க மாத்தும் எல்லாரும் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்லைஸ் தான், மொத்தமே ஒரு ஸ்லைஸ் விட்டு 2x2 இருந்துச்சு.
இப்போ 2 ஸ்லைஸ் இருக்கு உங்களுக்கு. அப்புறம் 2 ஸ்லைஸுக்குள்ள இப்போ எனக்கு ஒவ்வொரு ஸ்லைஸ்லையும் இந்த ஸ்லைஸ் என்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 காலம் இருக்கு. அது எப்படி நீங்க பாக்குறோம்னா நீங்க போயிட்டு இந்த சொல்ற பாருங்க இருக்குல்ல, நம்ம எப்படி பாக்குறோம்னா நமக்கு போயிட்டு இந்த பார்த்தோம்ல, இது வந்து 2 ஸ்லைஸ் சொன்னோம்ல உங்களுக்கு எப்படி இருக்கு, உங்களுக்கு 3 டைமென்ஷன் இருந்துச்சு. இதை வந்து இதை எடுத்துருங்க. இது ஒரு ஸ்லைஸ் இருக்கு, அப்புறம் இந்த ஒரு ஸ்லைஸ் இருக்கு, 2 ஸ்லைஸ் இருக்கு. இதான் அர்த்தம் உங்களுக்கு. ஓகேவா? 2 ஸ்லைஸ் இருந்துச்சு. ஒவ்வொரு ஸ்லைஸ்ல என்ன இருக்கு உங்களுக்கு வந்து ஒரு ரோ தான் இருக்கு. ஒரு ரோ 2 காலம், ஒன்க்கு மட்டும் வந்து ஒரு ரோ, அப்புறம் வந்து 1 2 காலம் இருக்குது. 3 4 வந்து ஒரு ரோ, அப்புறம் வந்து 2 காலம் இருக்குது. சரிதானே? எனக்கு நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். எப்படி கன்ஃபியூஸ் ஆகும், எங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சு பாருங்க. இதை பார்க்கணும் வச்சுங்களேன், இப்படி எடுத்துக்கிட்டீங்க. ஓகேவா? இந்த இருக்குது. இப்ப நீங்க எது பாத்தீங்கன்னாக்கா ஏஜ், செக்ஸ், பிஎம்ஐ, சில்ட்ரன், ஸ்மோக்கர் எடுத்திருக்கேன். இது ஆக்சுவலா என்ன இருக்குன்னா வந்து உங்களுக்கு பாக்குறது எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து ஒரு சாரம் இப்படிதான் இருக்கு உங்களுக்கு பாக்குறது. எப்படி இருக்கு உங்களுக்கு? இந்த ஒரு வெக்டாரா இருக்கும். இந்த ஒரு மட்டும் வெக்டாரா இருக்கும். இந்த வெக்டாரா இருக்கும். இது நார்மல் வெக்டார். சரி, உங்களுக்கு வெக்டாரா இருக்கு உங்களுக்கு. ஆனா இதுல எத்தனை காலம் இருக்குன்னா உங்களுக்கு ஒரு ரோ இருக்குது, 5 காலம் இருக்கு உங்களுக்கு. என்ன காலம் இருக்கு? ஏஜ், செக்ஸ், பிஎம்ஐ, சில்ட்ரன், ஸ்மோக்கர் 5 காலம் இருக்கு உங்களுக்கு. அப்படி பாக்கணும் நீங்க. ஒரு ரோ இருக்குது, 5 காலம் இருக்கு பாக்கணும் நீங்க. ஓகே தானே? அப்ப பார்த்தா புரியும் உங்களுக்கு, ரியல் டைம் புரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து உங்களுக்கு நியூ ஆக்சஸ் வந்து ரோக்கு முன்னாடி வரணுமா காலத்துக்கு முன்னாடி வரணுமா நீங்க முடிவு பண்றீங்க. அதை பொறுத்தான் அதை பொறுத்தான் இருக்கு. அப்புறம் 2 டைமென்ஷன்ல வந்து ரோக்கு முன்னாடி வரும்போது உங்களுக்கு வந்து அந்த டேட்டாவுடைய ஸ்ட்ரக்சர் மாறவே இல்லை. காலத்துக்கு முன்னாடி காலத்துக்கு முன்னாடி நியூ ஆக்சஸ் போடும்போது என்னன்னாக்க அதோடைய டேட்டாவுடைய ஸ்ட்ரக்சர் மாறி போயிட்டு உங்களுக்கு. இப்போ 2 ஸ்லைஸ் ஆயிடுது. ஒவ்வொரு ஸ்லைஸ்லையும் என்ன இருக்குனாக்க வந்து ஒரு 2 காலம் இருக்குது. நீங்க ஒரு ஸ்லைஸை தனியா பிரிச்சு எடுக்கும்போது ஒரு டைமென்ஷன் கம்மி ஆயிடும் உங்களுக்கு. சரிதானே? இது வரைக்கும் தான் ஒரு ஸ்லைஸ். அந்த கடைசி லெஃப்ட்ல உள்ள இது வராது உங்களுக்கு. ஓகேவா? வராது. ஒரு ஸ்லைஸ் எடுத்தாச்சு உங்களுக்கு பார்க்கணும். இதான் சார் விஷயம் உங்களுக்கு. நான் பார்த்துருக்கோம் 2 ஸ்லைஸ் ஒரு ரோ காலம் போட்டிருக்கோம். இது வந்து நம்ம 2 டைமென்ஷன்ல வரும்போது 3 டைமென்ஷன் மாறி போயிட்டு பார்த்தோம். இப்போ என்ன பண்ண போறோம் உங்களுக்கு அப்படின்றப்ப இதெல்லாம் வந்து என்ன பண்ணோம், சிங்கிள் கோலம் வச்சு பார்த்தோம். இப்போ 2 கோலம் வச்சு என்ன பண்றோம், அதே 2 டைமென்ஷன் வெக்டார் என்ன பண்றோம், இப்போ 2 கோலம் வச்சு நம்ம பார்க்குறோம். பார்த்துட்டு வந்து அது 3 டைமென்ஷன் எப்படி மாறுது பார்க்க போறோம் நம்ம. சரி, சரி. எந்த இருக்குது அப்புறம் ப்ளஸ் கவனிச்சுங்க. அப்புறம் சொல்லிருக்கேன். இப்போ இது வந்து ஸ்லைஸு, இது வந்து ரோ, இது வந்து காலம். ஓகே தானே? ஸ்லைஸு, ரோ, காலம். நம்ம எங்க போய் நான் பண்ண சொல்றேன்னா உங்களுக்கு வந்து ஸ்லைஸ் கிட்ட ரோ நியூ எக்ஸ் போட்டோம்னா கிடையாது, ரோ கிட்ட போட்டோம்னா கிடையாது. இப்போ என்ன பண்றாங்கன்னா காலத்துல போட்டிருக்கேன். இது வந்து ஸ்லைஸு, இது வந்து ரோ, காலம். காலத்துக்கு முன்னாடி போய் பண்ண சொன்னாங்க. என்ன சொல்றேன்னாக்க பண்ண சொல்லிருக்கேன். அதாவது நியூ எக்ஸ் கூட சொல்லிருக்கேன். இந்த இருக்குது 1 2 3 4 இருக்குது. இப்போ காலம் எங்க இருக்குன்னா உங்களுக்கு வந்து இந்த 2, 2 இருக்குது. அப்புறம் நான் என்ன பண்றேன், காலத்துக்கு முன்னாடி பண்ண சொல்றேன். எனக்கு என்ன பண்ண 2 1 2 வரும் உங்களுக்கு. சரிதானே? இது பாருங்க. ஸோ 2 அப்புறம் வந்து என்னன்னு உங்களுக்கு எங்க பண்ண சொல்றோம், நம்ம வந்து காலத்துக்கு. ஓகே, நம்ம முக்கியமான விஷயம், நம்ம ஒரு கோலம் வச்சுங்கள, ஒரு கோலம் வச்சு பார்க்கும்போது நம்ம என்ன ஆச்சுனாக்க உங்களுக்கு வந்து நம்மளுடைய காலத்துக்கு முன்னாடி வந்துச்சு. பார்த்தோம்ல எங்க பார்த்தோம், நம்ம வந்து ஒரு கோலம் வச்சு கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணோம், நியூயாக்ஸ் கொடுக்கும்போது காலத்துக்கு முன்னாடி வந்துச்சு. ஞாபகம் இருக்கா? காலத்துக்கு முன்னாடி வந்துச்சு. அப்புறம் நம்ம இதையே நம்ம என்ன பண்றோம், 2 காலம் வச்சு போடும்போது என்ன பண்ண நமக்கு வந்து அதனுடைய காலத்துக்கு என்ன பண்ணுது, பின்னாடி வந்துருக்கோம். கவனிச்சிங்க 2, 2, 1 காலம் இதாக இருக்குது. அந்த காலத்துக்கு நமக்கு அடுத்து வந்துருக்கும் அதுக்கப்புறம். சரியா? இப்போ நமக்கு வந்து 2 ஸ்லைஸ், ஒவ்வொரு 2 ஸ்லைஸ் தான் இருக்குது. இது ஒரு ஸ்லைஸ், இது ஸ்லைஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்லைஸ்ல என்ன இருக்கு, எனக்கு வந்து 2 ரோ ஒரு காலம் இருக்குது. 2 காலம் வச்சு பார்த்துங்க. ஓகே, ஒரு காலம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நம்மளுடைய எந்த ஆக்ஸ் கொடுக்குறீங்களோ அது காலத்துக்கு முன்னாடி வந்து நிற்குது. ரோவுக்கு முன்னாடி வந்து நமக்கு வந்து நியூ ஆக்ஸ் உண்டாயிட்டு இருக்குது. இது நம்ம வந்து 2 கோலம் வச்சு கொடுக்கும்போது நம்ம நியூ ஆக்ஸ் என்ன உண்டாக்குனாக்க வந்து காலத்துக்கு வந்து பின்னாடியும் ரோவுக்கு பின்னாடியும் வந்து உண்டாக்கிடுது. அதை மட்டும் நீங்க வந்து கவனிச்சுக்கிட்டீங்க. சரி, அதே போல தான் உங்களுக்கு எப்படி போனதுக்கு அப்புறம் ஸோ இப்போ வந்து இப்போ அங்கே பார்த்து நம்ம இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், உங்களுக்கு அப்புறம் 2 டேட்டா செட்டுக்கு என்ன பண்ணுறோம், இப்போ நியூ ஆக்ஸ் எடுத்து போக ஆரம்பிச்சதுன்னா பார்த்து நம்ம இப்போ பார்த்தோம். நம்ம மாடிஃபைஸ் காலம் பார்த்தவங்களுக்கு மாடிஃபைஸ் காலம், அப்புறம் வந்து மாடிஃபைஸ் காலம் பார்த்தாச்சு. காலம் இன்னும் வந்து மாடிஃபைஸ் ரோவா எடுத்ததுக்கு அப்புறம்
இந்த அதே கூட தான் போட்டு வச்சிருக்காங்க. இந்த அதே கூட தான் போட்டு வச்சிருக்கேன். என்ன பார்த்தோம் இப்போ ஓகே. நம்ம வந்து ஆடிங் ஏ காலம் ஆஃப்டர் ஸ்லைஸ் பார்த்தோம். இங்க காலத்துக்கு அப்புறம் இங்க என்ன பண்ணோம்னாக்கா இது வந்து நமக்கு என்ன, நம்மளுடைய ஸ்லைஸு, அப்புறம் வந்து நமக்கு வந்து ரோ, அப்புறம் இங்க என்னன்னா வந்து காலம். இங்க என்ன பண்றோம்னாக்க வந்து காலத்துக்கு ஆடிங்க காலம் ஆஃப்டர் ஸ்லைஸ் பண்ணி வச்சு நம்ம பண்ணி வச்சோம். இங்க என்ன பண்றோம்னாக்க வந்து இங்க வந்து நம்ம ஸ்லைஸ் இருக்குது, காலம் இருக்குது, அப்புறம் வந்து ரோ பண்ணி வச்சிருக்காங்க. சரியா? அது மட்டும் கவனிச்சுங்க. இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். கமெண்ட் பண்ணி ஈஸியாக இருக்கும். காலம் பண்ணி வச்சு 3 பண்ணி வச்சிருக்கோமா, இது வந்து ரோ பண்ணி வச்சோம், இது வந்து காலம் பண்ணி வச்சிருக்கோமா. காலம் ரோ காலம் சாரி ஸ்லைஸ் ரோ காலம். ஓகே. ஸோ நமக்கு வந்து என்ன இருக்கு உங்களுக்கு இப்போ இங்க வந்து நம்ம வந்து ஸ்லைஸ் ரோ காலம். இந்த இடத்துல வந்து ஸ்லைஸ் ரோவில் தான் என்ன பண்றோம், ரோ கிட்ட நியூயார்க் ஷேர் பண்றோம். ரோ கிட்ட நியூயார்க் ஷேர் பண்ணும்போது எனக்கு என்ன இருக்குனாக்கா எனக்கு வந்து இதான் என்னுடைய ரோ, இது காலம். இங்க நியூயார்க் செட் உண்டா இருக்குனாக்க வந்து இப்ப இந்த ரோவுக்கு அடுத்த அடைய இருக்கிறோம், ஸோ 2 ஸ்லைஸு 1 ரோ 2 காலம் அப்படி வந்துருக்கிறோம். இது என்ன பண்றதுன்னா வந்து நான் என்ன பண்றேன்னாக்கா நியூயார்க் எங்க உண்டாக்க சொல்றதுனாக்க வந்து என்னுடைய ஸ்லைஸ் இருந்துச்சுல்ல, ஸ்லைஸ்லயே போய் என்ன பண்ண சொன்னாக்கா பண்றோம். 3 வாட்டி பார்த்துருக்கோம். ஒன்று வந்து நம்ம ரோவில் பண்ணி நியூயார்க் கொடுத்து பார்த்துருக்கோம். சாரி ஸ்லைஸ் ரோ காலத்துல. இங்க வந்து என்ன பண்றோம், நம்ம வந்து ஸ்லைஸ் ரோல் பண்ணி பார்த்துருக்கோம். இங்க வந்து ஸ்லைஸ் இருக்கு இல்லையா, அங்கேயே போய் நம்ம நம்ம வந்து புதுசாக பண்ண பார்த்தோம். நம்ம என்ன பண்றோம், புதுசாக பண்ணிருக்கோம். நம்ம இப்போ 2,2 இருக்குது. இங்க என்ன உங்களுக்கு 1,2 வரும் உங்களுக்கு. அப்புறம் ஸோ 1,2 வரும் உங்களுக்கு. எந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து நீ ஆக்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணிட்டீங்களோ அங்கே வந்து போதும். இப்போ வந்து ஸ்லைஸ் எங்க இருக்குதோ அங்கே என்ன பண்ணுறது, புதுசு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. அப்புறம் 1,2 உங்களுக்கு ரோ கிட்ட வேணுமா, காலத்துல வேணுமா, இல்லை ஸ்லைஸ் கிட்ட வேணுமா, எங்கே உங்களுக்கு வந்து புது டைமென்ஷன் உண்டாக்கணும் அப்படின்னு நீங்க என்ன பண்றீங்க, நீங்க முடிவு பண்றீங்க. அதை பொறுத்து நீங்க வந்து அந்த நியூ ஆக்சிஸ் இந்த டைம் போட போறீங்க. அதான் விஷயம். ஓகே சார். இது வந்து நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம வந்து இது மாதிரி டபுள் காலம் கொடுத்து டபுள் கோலம் கொடுத்து பண்ணும்போது நம்ம முடிவு பண்ண போறோம். நியூ ஆக்சிஸ் வந்து நம்ம வந்து ஸ்லைஸ் கிட்ட வேணுமா, ரோ கிட்ட வேணுமா, இல்லை கால கிட்ட வேணுமா, எங்கே வேணும், நம்மளுடைய பிசினஸ் ரெக்ரூட்மெண்ட் பொறுத்து நம்ம பார்த்துட்டு போறோம். அதான் விஷயம். சரியா? சம்டைம்ஸ் என்ன செய்வீங்க, அந்த டேட்டா செட் இருக்குல்ல, இந்த டேட்டா செட் என்ன செய்வீங்க வந்து அப்படியே ஸ்ட்ரக்சரை மாறாம வச்சிருப்பீங்க. ஸ்ட்ரக்சர் மாறாம இருக்கணும்னாக்கா என்ன பண்ண போறோம், அது என்ன பண்ண போறோம், இந்த ஸ்ட்ரக்சரை மாத்தலாம் அப்படின்னா என்ன பண்ண போறோம் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டு அதுக்கு தகுந்தவாறு என்ன பண்ணீங்க வந்து நியூ ஆக்சஸ் கொடுத்துருந்தீங்க. இதுதான் இது உள்ள கான்செப்ட். ஸோ நம்ம அப்புறம் வந்து நம்ம இதே 3 டைமென்ஷன் கொடுக்குறோம். 3 டைமென்ஷன் போட்டு நம்ம டபுள் காலம் கொடுத்தோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து என்ன, உங்களுக்கு வந்து 4 டைமென்ஷன் வர முடியுது. சரியா? அதை மட்டும் போட்டு பார்த்துருவோம். போட்டு பார்த்துட்டு நம்ம வந்து டிரான்ஸ்போஸ் முடிச்சிடுவோம். கொஞ்சம் இல்லாம யாராச்சும் கூட போறோம்ல, சைட்ல வந்து மறுநாள் என்ன பண்ணுறது கூட பார்த்துட்டு இது எந்த வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் போடுங்க, அப்போ ஈஸியாக இருக்கும். நான் சம்டைம்ஸ் ரியல் டைம் எக்ஸாம் போடாமல் விட்டுருப்போம். ரியல் டைத்தில் வந்து இது மாதிரி வந்து நம்ம எந்த டைத்தில் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் மாறணும், எப்போ ஸ்ட்ரக்சர் மாற வேண்டாம் அப்படின்னு வந்து அதையும் வந்து போட்டு பாருங்க. நீங்கள் அதையும் நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் போடுங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு கொஞ்சம். ஓகே. நம்ம வந்து ரீஷேப் பண்ணி உங்களுக்கு வந்து 60 எலிமெண்ட் இருக்குது. முன்னாங்க 12 15 60 61 எலிமெண்ட் இருக்குது. 61 - 1 60 நம்ம உண்டாக்கி வச்சிருக்கோம். ஓகேவா? இந்த வெச்சஸ் நம்பர். இப்போ போய் நம்ம நியூ ஆக்சஸ் ஆட் பண்றோம். நியூ ஆக்சஸ் நம்ம என்ன பண்றோம்னாக்க 3 டைமென்ஷன் உள்ள டேட்டா செட்டுக்கு ஆட் பண்றோம். 3 டைமென்ஷன் இருக்குது. 3, இது என்னது 3, 4, 5 3 ஸ்லைசஸ் இருக்குது. ஒரு ஸ்லைஸ் 2 ஸ்லைஸ் 3 ஸ்லைஸ் இருக்குது. 3 ஸ்லைஸ்னாக்க இண்டெக்ஸ் 2 அர்த்தம். 0th இண்டெக்ஸ் ஸ்லைஸ், அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் சைஸ், செகண்ட் இண்டெக்ஸ் சைஸ் இருக்குது. இதில் போய் என்ன பண்ண போறோம், நம்ம வந்து இதை 4 டைமென்ஷனாக மாற்ற போறேன். 4 டைமென்ஷனாக மாற்றணும். டைமென்ஷன் 3 இருக்கு, லென்த் 3 இருக்குது. லென்த் உங்களுக்கு லென்த் 3 சொன்னல,
அவுட்டர் மோஸ்ட் இந்த ஷேப்ல வந்து அவுட்டர் மோஸ்ட் எலிமெண்ட் எதுவோ அது லென்த்தா இருக்கும். எனக்கு 3 ஸ்லைஸ் இருக்கு அதுக்கப்புறம், சரிதானே? இப்போ நீங்க ஒரே ஒரு ஸ்லைஸ் அப்போ எடுத்துக்கிட்டு அதுக்கு லென்த் கண்டுபிடிச்சு வச்சுங்களேன், அது என்ன இருக்கு நம்மளுக்கு வந்து இப்போ 1 2 3 4 ரோ 5 காலம் இருக்கும், சரிதானே? இப்போ வந்து அவுட்டர் மோஸ்ட் எலிமெண்ட் வந்து என்ன ஸ்லைஸ் தான். இந்த ஸ்லைஸுக்கு 3 ஸ்லைஸ் இருக்குது, அதுக்காக லென்த் 3 வந்துருக்கு, டைமென்ஷன் வந்து 3 வந்துருக்கு. இப்போ என்ன பண்றீங்க, நம்ம வந்து ஒரு புதுசாக ஆக்சிஸ் ஆட் பண்ணீங்க, ஆக்சிஸ் ஆட் பண்ண உடனே 4 டைமென்ஷன் மாறி போயிட்டுது. இப்போ நீங்க எப்படி இருக்குது 3, 4, 1, 5 இப்போ என்ன உங்களுக்கு 3 ஸ்லைஸ் இருக்கு மொத்தம். இது ஒரு ஸ்லைஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு, அப்புறம் இது ஒரு ஸ்லைஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு, 1 ஸ்லைஸ் ஆயிடுச்சு, இந்த 3 ஸ்லைஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? 3 ஸ்லைஸ் ஆயிடுச்சு. இந்த அப்போ என்ன பண்றேன், அந்த 3 ஸ்லைஸ் இருக்குல்ல, 3 ஸ்லைஸ் இருக்குது, அந்த 3 ஸ்லைஸ்ல பார்க்கணும் நம்ம. அதுல போயிட்டு நம்ம 3 ஸ்லைஸ் இருக்கு, அதுல வந்து ஒவ்வொரு ஸ்லைஸ்லையும் என்ன, ஒரு ஸ்லைஸ்லையும் 4 சப்ஸ்லைஸ் இருக்கு. அப்புறம் இது ஒரு ஸ்லைஸ் தான் எடுத்தாச்சு. அப்புறம் இது 4 சப்ஸ்லைஸ் இருக்கு. 1 2 3 4 சப்ஸ்லைஸ் இருக்கு. இப்போ நீங்க 3 சப்ஸ்லைஸ் இருந்துச்சுல அந்த இடத்துல, ஒரு சப்ஸ்லைஸ் ஒரு ஸ்லைஸ் இன்னொரு ஸ்லைஸ் இருந்துச்சுல, 3 ஸ்லைஸ் இருக்கும்போது டைமென்ஷன் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து டைமென்ஷன் 4 டைமென்ஷன் இருக்கும். ஒரு சப்ஸ்லைஸ் எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு டைமென்ஷன் குறைஞ்சு போயிடும் நீங்க. ஓகே, இது என்ன இருக்கு, நாங்கள் வந்துருக்கோம் 4 சப்ஸ்லைஸ் இருக்குன்றான். ஒரு மெயின் ஸ்லைஸ்ல வந்து 4 சப்ஸ்லைஸ் இருக்குது. 1 2 3 4 சப்ஸ்லைஸ் இருக்குது. ஒவ்வொரு சப்ஸ்லைஸ்லையும் ஒரு ரோ 5 காலம் உள்ள இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ இது வந்து என்ன இருக்குது உங்களுக்கு, அப்புறம் இது ஒரு ரோ 5 காலம் உள்ளது. இதை மட்டும் எடுத்து பாருங்க நீங்க. அப்புறம் இதை மட்டும் எடுத்து பாருங்க எப்படி இருக்கு நீங்க. அப்புறம் அது ஒரு ரோ இருக்கும், 5 காலம் இருக்கும். இதை எடுத்து பாருங்க நீங்க. அப்புறம் ஓகேவா? இது 2 டைமென்ஷன் இருக்கு. அப்புறம் ஒரு ரோ இருக்குது, ஒரு ரோ. அப்புறம் 2 டைமென்ஷன்ல என்ன இருக்கு, உங்களுக்கு வந்து 5 காலம் இருக்கும். 1 2 3 4 5 இருக்கும், 5 காலம் இருக்கும். ஸோ இது 3 டைமென்ஷன் வந்து ஆக்சிஸ் கூட என்ன பண்றோம் வந்துருப்ப, நம்ம வந்து ஒரு 4 டைமென்ஷனா மாத்திட்டோம். மாறும்போது அந்த ஸ்ட்ரக்சர் வந்து மாறுது. எப்படி ஸ்லைஸா மாறி சப்ஸ்லைஸா மாறுது உங்களுக்கு. அப்புறம் இதுல என்ன அப்படின்னாக்க, நம்ம என்ன பண்றோம், நம்ம இந்த 3 நம்மளுடைய 3 ஸ்லைஸா இருந்துச்சு. அப்புறம் 3 ஸ்லைஸ் மாறும்போது எனக்கு என்ன ஆயிட்டா, எனக்கு வந்துருக்கோம் 3, 4, 1, 5 இருந்துச்சு. நான் என்ன எடுக்கிறேன் போயிட்டு, எனக்கு அதனுடைய 0th இண்டெக்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். இதுல உள்ளது இதுல உள்ள எனக்கு 0th இண்டெக்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். 0th இண்டெக்ஸ் இந்த இருக்கு, இதான் 0th இண்டெக்ஸ் இந்த எடுத்துட்டேன். 1 2 3 4 இருக்குல்ல, இது மட்டும் எடுத்துக்கிட்டேன். சரியா? எங்க எடுத்துருக்கேன் போய் கேட்கிறேன். அப்புறம் என்னுடைய அதனுடைய 0th இண்டெக்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அந்த 0th இண்டெக்ஸ் இருக்குல்ல, லென்த் கேட்கிறேன். அப்புறம் அதனுடைய டைமென்ஷன் கேட்கிறேன், அந்த ஷேப் கேட்கிறேன். அதை புரிஞ்சுங்க அப்படின்னு. ஓகே தானே? எனக்கு ஒரே ஒரு 4 3, 4, 1 இருந்துச்சுல, அதை வந்து எனக்கு 0th இண்டெக்ஸ் சைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை எடுத்துக்கிட்டு அதனுடைய லென்த் கேட்கிறேன், டைமென்ஷன் கேட்கிறேன், ஷேப் கேட்கிறேன். இங்க பாருங்க, இது என்னுடைய 0th ஸ்லைஸ். இந்த 0th ஸ்லைஸ்ல உள்ள 0th ஸ்லைஸுக்கு உள்ள என்னுடைய லென்த் கேட்கிறேன், டைமென்ஷன் கேட்கிறேன், ஷேப் கேட்கிறேன். சரி, உங்களுக்கு அப்புறம் ஸோ இங்க போய் பாருங்க. அப்புறம் என்ன இருக்கும், அப்புறம் உங்களுக்கு நம்முடைய லென்த் உங்களுக்கு 4 இருக்கும். ஏன் 4 இருக்கும் உங்களுக்கு அப்படின்னாக்க, இந்த இருக்கு இல்லையா 1 2 3 4 லென்த் இருக்குது. ஓகே, அப்புறம் பாருங்க அதனுடைய டைமென்ஷன் இருக்கும். அப்புறம் 3 டைமென்ஷன் இருக்கும். எப்படி டைமென்ஷன் காட்டுற பாருங்க. இதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட், இதான் உங்களுடைய 0th ஸ்லைஸ். ஏன் 3 டைமென்ஷன் இருக்குனாக்க, உங்களுக்கு வந்து பை டிஃபால்ட்டா 4 டைமென்ஷன் இருந்துச்சு. நான் ஒரு ஸ்லைஸ் எடுத்துட்டேன்ல, எடுத்த வாசி என்ன இருக்கு எனக்கு, அப்புறம் 3 டைமென்ஷன் இருக்கணும். 3 டைமென்ஷன் இருக்கும். ஓகேவா? லென்த் எத்தனை இருக்கு எனக்கு, 1 2 3 4 ரோ இருக்கும். சரிதானே? 4 ரோ இருக்கும். அதனாலதான் என்ன காமிக்கு உங்களுக்கு வந்து லென்த் வந்து நமக்கு வந்து லென்த் வந்து 4 காமிச்சிச்சு, டைமென்ஷன் 3 காமிச்சிச்சு. அப்புறம் என்ன பண்றேன், இதனுடைய ஷேப் போட்டு பார்க்குறேன். இதனுடைய ஷேப் போட்டு பார்க்குறேன். ஷேப் என்ன இருக்கு, நமக்கு ஷேப் பாருங்க. அப்ப 1 2 3 4 3 டைமென்ஷன் இருந்துச்சு எனக்கு. 4, 3 இருக்கணும் இந்த இடத்துல. இதுதான் விஷயம். இது யாருக்கும் சொல்ல முடியுமா? எப்படி வந்துச்சு, லென்த் எப்படி வந்துச்சு, டைமென்ஷன் எப்படி வந்துச்சு, ஷேப் எப்படி வந்துச்சு, ரொம்ப வேற உங்களுக்கு. இப்ப இதுதான் என்னுடைய டேட்டா. இதுதான் என்னுடைய நான் மாற்றப்பட்ட பிறகு எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது. இதுதான் இந்த ஸ்லைஸ். இந்த ஸ்லைஸ் உள்ள எனக்கு வந்து எத்தனை டைமென்ஷன் இருக்கும், எத்தனை லென்த் இருக்கும், எத்தனை ஷேப் இருக்கு பாருங்க. இது 3 டைமென்ஷன் இருக்குது. ஸோ இது டைமென்ஷன் 3, பிரச்சனை கிடையாது. 3 வந்துட்டு உங்களுக்கு. அப்புறம் லென்த் சொல்றீங்க, எப்பவுமே உங்களுக்கு வந்து எத்தனை ரோ இருக்கான்னு சொல்லிருக்கோம். இப்போ 1 2 3 4 ரோ இருக்கு. அப்புறம் ஓகே தானே? அப்புறம் ஷேப் என்ன உங்களுக்கு 3 டைமென்ஷன் இருக்குது. 3 டைமென்ஷன் ஓகே தானே?
என்ன பாரி புரியுதா புரியலையா எப்படி வருதுன்னு உங்களுக்கு சார்? இந்த ஷேப் வந்து எப்படி வந்து தெரியுமா உங்களுக்கு? யாரும் சொல்றீங்களா? எப்படி வந்து ஷேப் வந்து எனக்கு வந்து 4,1,5 வச்சு எனக்கு அப்புறம் எப்படி வந்துச்சு இதுல? நெட்டிமா அப்படியே இருக்குது. அது அவுட்டர் மோஸ்ட்ல இருக்கிற எலமெண்ட்ஸ். சரி, ஓகே. ஸோ அவுட்டர் அவுட்டர் மோஸ்ட் என்ன 4 தான் நின்று சரிதானே? ஆமாம் சார். ஓகே ஓகே. அடுத்தது என்ன? அப்புறம் உங்களுக்கு வந்து 4 1 2 3 4 சப்ஸ்டைஸ் இருக்குது. அப்புறம் ஒரு சப்ஸ்டை என்ன இருக்குன்றது 1,5 ஒரு 1, ரூபா 5 ஆமாம் சார். ஆமாம் சார். 5 கடன் இருக்குது. அப்படிதான் 5 வருது சரிதானே? குழப்பணியில் உங்களுக்கு ஒன்று பதில டவுட் இருக்காங்க திருப்பி சொல்லுங்க. உங்களுக்கு ஆரம்பிச்சோம். ஷர்மிளா புரியுதா? சபி வேற ஏதாச்சும் புரியாம இருக்குதா? எஸ் சார், கிளியர் சார். சீரியஸ் விட்டுருங்க. புதுசா ஒருத்தவங்க புரியுது என்ன சொல்றேன். எனக்கு யாராச்சும் புதுசா வந்தவங்க வந்து எனக்கு புரியல இது சொல்லுங்க. எப்படி எனக்கு என்ன பண்றதுன்னு சொல்லுங்க. எனக்கு இண்டெக்ஸ் எடுத்துட்டேன். எனக்கு இதான் உங்களுக்கு உள்ள இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்லைஸ் எடுத்துட்டேன். ஏஆப்சி எடுத்தாச்சு. அதான் எடுத்து போட்டிருக்கேன். இதுல இருந்து எனக்கு வந்து எப்படி அந்த எனக்கு வந்து இந்த 4,3 4,1,5 சொல்லுங்க யாராச்சும். பாரி வேண்டாம் வேற சொல்லுங்க யாராச்சும். எனக்கு எப்படி விளக்க முடியுது தளபதி? சொல்லலாமா? சொல்லுங்க. இப்போ வந்து இது வந்து உங்களுக்கு எப்படின்னா 4,1,5 இருக்கு இல்லையா? இப்போ வந்து அந்த ஸ்லைஸ்க்குள்ள 4 இதாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா? அதுல ஒவ்வொன்று இந்த 1 2 3 5 இருக்கு இல்லையா? அதை காலமா சொல்றோம். சரி, அது ஒரு ரோ சரியா? அதாவது எப்படி அந்த இடத்துல இது வந்து ஒரு ரோ அந்த இடத்துல இது வந்து ஒரு ரோ அப்புறம் வந்து இது ஒரு ரோ அது மாதிரி ஒண்ணா பண்றோம் சரிதானே? அப்படி பண்றோம் அதை அப்புறம் இப்படி பண்றோம் சரியா? அதான் நம்ம வந்து என்ன பண்றோம் இது மாதிரி எனக்கு என்ன இருக்கு வந்து 4 ரோ இருக்கு எனக்கு சரியா? 4 ரோ இருக்குது நமக்கு சரிதானே? 4 ரோ இருக்குது. ஒவ்வொரு ரோவுக்கும் எனக்கு என்ன இருக்குனாக்க வந்து 1 cross 5 எலிமெண்ட் இருக்கு எனக்கு. ஓகேவா இருக்குது. அப்புறம் இது மாதிரி எனக்கு வந்து 4 சப்ஸ்லைஸ் இருக்குது. ஒன்னு வந்து என்ன பண்றோம்னா இதை மட்டும் எடுத்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு பாருங்க. வந்து ஒரு ரோ இருக்குது. இது மட்டும் ஒரு ரோ இருக்குது. 5 காலம் இருக்குது சரிதானே? 4 numbers of row vector இருக்கு சார். 4 row vector இருக்கு. 4 row vector இருக்கு. ரைட் வச்சுங்க. 2 டைமென்ஷன் உள்ள 4 row vector இருக்குது. கரெக்ட். புரியுதா? கரெக்ட். 2 டைமென்ஷன். ரைட். ஓகே. அடுத்து பாருங்க. இப்போ என்ன பண்றாங்க போயிட்டு என்ன பண்றேன் இந்த இடத்துல என்ன எடுத்து வச்சிருக்கேன். இந்த இடத்துல வச்சிருக்கேன். இதான் எடுத்து வச்சிருக்கேன். இதான் என்னுடைய எனக்கு வந்து ஸ்லைஸ் 0 எடுத்து வச்சிருக்கேன். இதுல போய் எடுத்து வச்சுல இதுல போய் என்ன பண்றேன் போயிட்டானே எடுத்து வச்சாச்சுப்போம். அதுல போய் எனக்கு என்ன பண்றேன் எக்ஸ்ட்ராக்ட ஃபர்ஸ்ட் ஸ்லைஸினுடைய 0th இண்டெக்ஸ் சேர்க்கிறேன் சரியா? என்னுடைய ஸ்லைஸ் இருக்குது. அதுல உள்ள என்ன பண்றாங்க 0th இண்டெக்ஸ் கேட்டேன். இதான் என்ன 0th இண்டெக்ஸ் வந்திருக்கு. 1 2 3 4 வந்திருக்கு. அப்புறம் அதுல ஓகே தானே? சரியா? இதுதான் அதாவது இண்டெக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த ஸ்லைஸ் எடுத்து முடிச்சாச்சு. அந்த ஸ்லைஸ்ல போய் என்ன பண்றேன் 0th இண்டெக்ஸ் கேட்டேன். இதுதான் 0th இண்டெக்ஸ் இந்த வந்து இருக்கும் சரியா? இந்த 0th இண்டெக்ஸ் என்ன இருக்குது? ஒரே ஒரு லென்த் இருக்குது. டைமென்ஷன் 2 டைமென்ஷன் இருக்குது சரிதானே? அந்த டைமென்ஷன் என்ன இருக்குனாக்க வந்து 1,5 ஒரு ரூபா 5 காலம் இருக்குது. அதான் வந்து இப்படி விளக்கம் போட்டு வச்சிருக்காங்க. யாராச்சும் லேடிஸ் சொல்ல முடியுமா? யாராச்சும் யாரும் கொஸ்டின் கேட்டாங்களா? சொல்றாங்க புரியுதா? இதை வந்து இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்ட்டு யாராச்சும் டீம் லேடிஸ் வைஸ் யாராச்சும் கேட்க முடியுமா? சொல்ல முடியுமா அது அப்படின்ட்டு? புரியுதா புரியலையா? நான் யாராச்சும் கேட்கிறேன் சொல்லுங்க அப்படின்னு எனக்கு. ஓகே. சரவணன் இல்ல குமாவதி யார் இருக்கா? யார் சொல்றீங்க? அதப்ப ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணுங்க. ரெக்கார்ட் பண்ண வேண்டாம். என்ன பண்ணோம் நம்ம வந்து 3 ஸ்லைஸ் ஒவ்வொரு ஸ்லைஸ்லயும் என்ன பண்றாங்க நமக்கு வந்து 4 ரோ 5 காலம் உள்ள நமக்கு வந்து வெக்டர் கிடைச்சிருக்கு. ஒரு 0th ஸ்லைஸ்
ஃபர்ஸ்ட் ஸ்லைஸ் செகண்ட் ஸ்லைஸ். ஒவ்வொரு ஸ்லைஸ்லயும் என்ன பண்றோம் நம்ம 4 ரோ 1 2 3 4 ரோ இருக்குது, 5 காலம் 1 2 3 4 5. அது மாதிரி நமக்கு என்ன உங்களுக்கு 4 ரோ 5 காலம் வெக்டர் கிடைச்சிட்டு உங்களுக்கு அப்புறம் இதை என்ன பண்றோம் நம்ம வந்து நியூ ஆக்சிஸ் கொடுத்தோம். 3 டைமென்ஷன் உள்ள அந்த 3, 4, 5 இருந்துச்சுல, நம்ம புதுசா ஆக்சிஸ் உண்டாக்கி கொடுத்தோன்னே என்ன ஆயிட்டு நமக்கு வந்து 3, 4, 1, 5 மாறிட்டு நமக்கு அப்புறம் என்ன பண்றோம்னா அப்புறம் நமக்கு 3 ஸ்லைஸ் இருக்குது மொத்தம். நியூ ஆக்சிஸ் கொடுத்த பிறகு நமக்கு 3 ஆக்சிஸ் இருக்குது. என்ன இது வந்து ஃபர்ஸ்ட் ஆக்சிஸ் இருக்குது, செகண்ட் ஆக்சிஸ் இருக்குது, தேர்ட் ஆக்சிஸ் இருக்குது. இது ஆச்சு நமக்கு அப்புறம் 3 ஆக்சிஸ். ஒவ்வொரு ஆக்சிஸ் கூட என்னன்னாக்கா 4 சப் ஆக்சிஸ் இருக்குது. நீங்க லென்த் போட்டா என்ன சொல்றீங்க, எப்பவுமே லென்த் என்ன உங்களுக்கு வந்து இந்த அவுட்டர் மோஸ்ட் லிமிட் இருக்கிற ஷேப்ல உள்ள அவுட்டர் மோஸ்ட் லிமிட் தான் என்ன இருக்கும், லென்த் இருக்கும் சொல்றீங்க. ஸோ இந்த இருக்கு 3 தான் 3 லென்த், அதாவது 3 சப்ஸ்பேஸ் கிடைச்சிது எனக்கு. இது ஒன்று, இது ஒன்று, அப்புறம் இது கிடைச்சிட்டாங்க. அப்புறம் ஒவ்வொரு சப்ஸ்லைஸ் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு ஸ்லைஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்லைஸுக்குள்ளேயும் 4 சப்ஸ்லைஸ் இருக்குது. ஒரு சப்ஸ்லைஸ், இன்னொரு சப்ஸ்லைஸ், இன்னொரு சப்ஸ்லைஸ், 4 சப்ஸ்லைஸ் இருக்குது. அப்புறம் ஒவ்வொரு சப்ஸ்லைஸ்லையும் எனக்கு இதுல இருக்கு இல்லையா, இதுல என்ன இருக்குன்னா எனக்கு 1/5 1x5 உள்ள ஒரு ரோ 5 காலம் வெக்டர் வந்திருக்கு. அதான் விஷயம். இது வந்து 1x5, 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 1x கிடைச்சிருக்கு. அதான் நான் போட்டிருந்தாங்க. ஓகேவா, இதுதான் விஷயம். இப்ப நான் என்ன பண்ணோம், என்ன பண்ண நம்ம இந்த 3, 4, 1, 5 இருக்குல்ல, இதுல என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் ஆக்சிஸ் எடுக்கிறேன். அதாவது இந்த இடத்துல இதை மட்டும் எடுத்துக்கிட்டேன், இதான் எடுக்கிறோம். இந்த ஆக்சிஸ் மட்டும் என்ன பண்றோம், இதான் சிறுவர் ஆக்சிஸ். இந்த ஸ்லைஸ் மட்டும் வாங்கி வச்சாச்சு, இந்த இருக்குது, இந்த வாங்கி வச்சாச்சு, இதான் ஸ்லைஸ் இந்த இருக்குது. ஓகேவா, இப்படிதான் இருக்கும், வாங்கி வச்சாச்சு. அப்புறம் இதனுடைய இப்ப போய் பாத்தீங்கன்னாக்க இதனுடைய ஷேப்பு, இதனுடைய டைமென்ஷன், இந்த லென்த் எல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கணும் உங்களுக்கு வந்து இது மாதிரி இருக்கும். 4, 1, 5 இருக்கும். சரிதானே? என்னன்னா வந்து இதுல வந்து இருக்கு 4 ஸ்லைஸ் இருக்குது. 1 2 3 4 ஸ்லைஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்லைஸ்லயும் என்ன இருக்குன்னா வந்து 1x5 ஒரு ரோ 5 காலம் உள்ள ஒரு வெக்டார் இருக்குன்னு பார்த்தோம். இந்த இடத்துலயே இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா, இது தனியா நீங்க பிரிச்சு பார்க்கும்போது இப்படி இருக்குன்னு அர்த்தம். இதை போய் நீங்க ஷேப் போட்டு பாத்தீங்கன்னா என்ன வரும் அப்புறம் உங்களுக்கு வந்து என்ன வரும், 1,5 வரும். ஒரு ரோ 5 காலம் வரும். இதான் போட்டிருக்காங்க. அப்புறம் ஒரு ரோ இருக்குது. சரி, நமக்கு அப்புறம் டைமென்ஷன் 2 டைமென்ஷன் இருக்குது. அப்புறம் ஷேப் வந்து 1,5 இருக்கும். இதான் சொல்றது. லென்த் வந்து 1, அப்புறம் வந்து டைமென்ஷன் 2 டைமென்ஷன் இருக்குது. 2 டைமென்ஷன் இருக்குது. அப்புறம் வந்து இண்டெக்ஸ் வந்து ஷேப் வந்து 1,5 ஒரு ரோ 5 காலம் இருக்குன்னு சொல்லிருக்கோம். அப்புறம் ஒரு ரோ 5 காலம் என்ன அர்த்தம், ஒரு ரோ 5 காலம்னாக்க இந்த இருக்குல்ல, இதுதான் ஒரு ரோ 5 காலம் இருக்கு. 1 2 3 4 5 காலம் இருக்குது. அதான் போட்டிருக்கணும். இது புரியுதா பாருங்க உங்களுக்கு, இது புரியுதா உங்களுக்கு வந்து சாய், புரியுதா உங்களுக்கு, புரியுதா புரியலையா? ப்ளீஸ் ஸ்பீக் அப். புரியுது சார், புரியுது. அர்த்தம் சீரியஸா சொல்லுங்க, புரியல திரும்ப நடத்துறேன். ஜஸ்ட் லைக் இருக்க வேண்டாம், சரியா? ரைட், ஓகே, ரைட், புரிஞ்சா சரிதான். அடுத்தது பார்க்க போறோம். இதான் நம்ம வந்து பார்த்தோம். நம்ம இப்படிதான் என்ன பண்றோம், உங்களுக்கு என்ன பண்றோம், நியூ ஆக்சிஸ் என்ன பண்ணுறதுனாக்க நீங்க வந்து எத்தனை டைமென்ஷன் கொடுத்தாலும் எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணிக்குது. அதான் விஷயம். அதை உங்களுக்கு வந்து வர்ற அவுட்புட் உங்களுக்கு படிக்க தெரியணும். அதை மட்டும் பார்த்தா போதும். உங்களுக்கு அது எப்படி வந்திருக்குன்னு படிக்க தெரிஞ்சா போதும் உங்களுக்கு. அப்புறம் சரியா, அதை அவுட்புட் படிக்க தெரியணும். இப்போ நான் அது போட்டேன். உங்களுக்கு வந்து இதே மாதிரி என்ன பண்றதுன்னா உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க் மாதிரி பண்ணி பார்த்துங்க. அதே இன்ஃபர்மேஷன் தான் போட்டிருக்கோம். நம்ம ஆக்சிஸ் மட்டும் மாற்றி கொடுத்துருக்கோம். அதே இன்ஃபர்மேஷன் நம்ம போட்டு பார்த்துட்டு நாளைக்கு திருப்பி வந்து நம்ம குரூப் டிஸ்கஸ் பண்ணுங்க. ரைட், இதான் பார்த்தோம் நம்ம. அப்புறம் வந்து நம்ம டிரான்ஸ்போஸ் வந்து நம்ம என்ன பண்ணோம், நியூ ஆக்சிஸ் பார்த்த முடியாது. அப்புறம் இப்போ ரீஷேப் வச்சு பார்த்துருக்கோம். ரீஷேப் வச்சு பார்த்துருக்கோம். நம்ம ரீஷேப்ல வந்து பார்த்தோம். ரீஷேப் என்ன பண்ணாக்க நம்மளுடைய அறையை வந்து ரீஷேப் பண்ணவங்களுக்கு வந்து நம்ம வந்து இது மாதிரி ஒரு அரே நம்மளுக்கு வந்து எது மாதிரி ரீஷேப் கேட்டுருவோம். நம்ம ரீஷேப் பண்ற பர்பஸ் என்ன பண்ணாக்க வந்து நம்மளுடைய நியூ ஆக்சிஸும் ரீஷேப்பும் என்ன பண்ணாக்க வந்து 2 பண்ணும். ஒன்று வந்து உங்களுடைய நம்பர் ஆஃப் ஆக்சிஸ் இருக்குல்ல உங்களுக்கு, அதை வந்து ஒரு டைமென்ஷன் வெக்டார் வந்து உங்களுக்கு வந்து 2 டைமென்ஷன் வெக்டார் மாற்றி கொடுக்கும். அதுதான் உங்களுக்கு வந்து நியூ ஆக்சிஸை பார்த்தோம். அதே மாதிரி இப்போ என்ன பண்றோம், ரீஷேப்லேயே பார்க்க போறோம் நம்ம. சரியா, இதுல பாருங்க, இது ஃபர்ஸ்ட் போட்டு பாருங்க. சரி, ஓகே. என்னுடைய
பார்த்து தெரியும் உங்களுக்கு. இது வந்து ஒரு 2 டைமென்ஷன் அரே ஒன்று பார்த்துருக்கோம். இது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, போயிட்டு அந்த டைமென்ஷன் ஷேப்லாம் ஒன்று போட்டு பார்த்துக்கிட்டீங்க. நம்பர் 10. ஸோ ஃப்ரண்ட்ல இருக்கதே மாத்தணும் சார். மாற்றணும். ஃபார்மட் சம்டைம்ஸ் ஃபார்மட் மாதிரி வரும். ரைட். இதுதான் நம்மளுடைய ஒரிஜினல் இதான் பார்த்தோம். நம்ம இப்படிதான் இருக்கு உங்களுக்கு. அப்புறம் சரிதானே, என்ன இருக்கு உங்களுக்கு அப்புறம் 1 2 3 சரிதானே, 3 ரோ இருக்குது, ஒரு காலம் இருக்கு உங்களுக்கு. ஓகேவா, இதான் இருக்கு, இப்படிதான் இருக்கு உங்களுக்கு. அப்புறம் நம்ம இதான் இருந்துச்சு. நம்ம என்ன சொன்ன போயிட்டு இதை வந்து இந்த -1 என்ன புரிஞ்சுக்கணும்னாக்க, எனக்கு வந்து என்ன முக்கியம்னா இதில் என்ன போட்டிருக்கு, எனக்கு வந்து இப்போ 1 2 3 ரோ இருக்குது, ஒரு காலம் இருக்குது, 3,1 பார்க்கணும். நம்ம என்ன சொல்றேன், எனக்கு என்ன வேணும்னா எனக்கு வந்து ஒரு ரோ மட்டும் போதும். இப்போ எத்தனை ரோ இருக்கு, இப்போ 1 2 3 ரோ இருக்குது, எனக்கு ஒரு ரோ மட்டும் எனக்கு வேணும். இந்த -1 என்ன சொல்றோம், -1 எங்கெல்லாம் கொடுக்குறீங்களோ அதை என்ன பண்றேன், ஐ டோன்ட் கேர் அபௌட் -1. அது காலத்துக்கு கவலை கிடையாது எனக்கு வந்து என்ன கவலை, எனக்கு ரோ மட்டும் எனக்கு வந்து மாத்தினா போதுன்றேன். -1 கொடுத்தீங்கன்னாக்க அந்த ஏரியா பத்தி காலத்தை பத்தி எனக்கு கவலை இல்லை. என்ன பேலன்ஸ் எத்தனை இருக்கும் நீ காலமா மாத்திக்கன்னு நம்ம என்ன பண்றோம், அந்த ஆப்ஷன் என்ன பண்றோம், நம்பிட்டே விட்டுறோம். நம்ம என்ன செய்யணும்னாக்க, நமக்கு ஒரு ரோ உண்டாக்கும், 3 ரோ இருக்குல்ல, எனக்கு ஒரு ரோ மட்டும் போதும் உண்டாக்கணும். பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை என்ன பண்ண முடியும், காலம் அட்ஜஸ்ட் பண்ணி முடிஞ்சப்போம். சரியா, இப்போ எனக்கு 3 ரோ இருக்கு, என்ன கேட்டிருக்கேன், ஒரு ரோ கேட்டிருக்கேன் தானே, ஒரு ரூபா ஆயிடுச்சு, சரியா போயிடுச்சு, ஒரு ரூபா ஆயிடுச்சு. ஓகேவா, இந்த வந்து 3 ரோ ஒரு காலம் பதிச்சு. என்ன பண்ண, எனக்கு வந்து ஒரு ரோ 3 காலம் வாங்கிக்கிறேன். அப்புறம் சரி, எப்படி உண்டாக்குறேன்னா, உங்களுக்கு வந்து எனக்கு என்ன தேவையோ அதை ஃபர்ஸ்ட் கொடுத்துடுறேன். ஓகேவா, எனக்கு என்ன தேவையான வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நமக்கு வந்து இந்த காலத்தை வந்து கவலை இல்லை அப்படின்னாக்க, பேலன்ஸ் நம்பர் என்ன செய்யும், உங்களுக்கு வந்து நம்பையே அலைன் பண்ணி பேலன்ஸ் என்ன கொடுத்து உங்களுக்கு வந்து காலமாக கொடுத்துரும், பெட்டராக உங்களுக்கு வந்து ரோ கொடுத்துரும். உங்கள் ரோ என்னக்கா ரோ, காலம் என்ன காலம் அதுக்கப்புறம் சப்போஸ் எனக்கு வந்து காலம் தான் முக்கியம், எப்படி என்ன செய்ய போகிறோம், 50 கொடுத்து விட்டுருவேன். இந்த இடத்துல 50 கொடுத்துருவோம், 50 கொடுத்து விட்டுருவோம். அப்போ என்ன எனக்கு வந்து எனக்கு ரோ பற்றி கவலை கிடையாது. எனக்கு கட்டாயம் எனக்கு என்ன பண்ணுறோம், ஒரு காலம் கொடுன்னு அர்த்தம். எனக்கு குறைஞ்சபட்சம் என்ன எனக்கு வேணும், இப்போ ஒரு காலம் கொடுத்து இந்த ஒரு காலம் கொடுத்து ஒரே காலம் கொடுத்துருக்கு, ஒரு காலம் 3 விட்டர் கொடுத்துருங்க. இது மட்டும் புரிஞ்சுதான் போகும். இதான் உங்களுக்கு வந்து அந்த 1 -1 ரீஷேப்ல வந்து எப்படி ஒர்க் பண்ணுறீங்க நமக்கு தெரியும். நமக்கு இதுதான் விஷயம். ரைட். இப்போ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பார்த்துருவோம். ரீஷேப் வந்து புதுசாக போட்டு பார்த்துருவோம் நம்ம அப்படின்ட்டு. சரி, பார்த்துங்க. என்ன பண்றேன், ஏ ரேஞ்ச் என்ன பண்றேன், எனக்கு ஒரு 20 எலிமெண்ட் வந்து வச்சிருக்கோம். அதில் என்ன பண்றேன், எனக்கு வந்து 5,2,2 I2 10 பைத்தான் 20 5 ஸ்லைஸு. ஒவ்வொரு ஸ்லைஸ்லையும் 2 ரோ 2 காலம் உள்ள ஒரு ஸ்ட்ரக்சர் உண்டாக்குறேன். சரிதானே, இதான் ஒரிஜினல் வெக்டார் இருந்தாரு, 1 டைமென்ஷன் வெக்டார் வந்து இருக்குது. இது எப்படி வந்துச்சுனாக்க, எனக்கு என்பி டாட் அரேஞ்ச் ஏ ரேஞ்ச் இருக்குல்ல, எனக்கு வந்து 0 to 19 இப்படி வந்திருக்கு எனக்கு. அப்புறம் அதான் வந்துட்டேன் 0 to 19. எப்பவுமே ஏ ரேஞ்ச் என்ன செய்யணும்னாக்க, லாஸ்ட் -1 20 -1 19 வரைக்கும் வந்துட்டு எனக்கு வந்துட்டு. அப்புறம் இது 0 to 19னாக்க இது 20 இன்ஃபர்மேஷன் இருக்கும். அப்போ என்ன பண்ணுறேன், நமக்கு வந்து என்ன பண்ணுறேன்னாக்க, போயிட்டு இப்போ என்ன கொடுத்தேன், 5,2,2 கொடுத்தேன். 5 ஸ்லைஸ் இருக்கும். ஒவ்வொரு ஸ்லைஸ்லையும் எனக்கு வந்து 2 ரோ 2 காலம் சொன்னதுக்கு அப்புறம் 5 ஸ்லைஸ் இருக்கு. அப்புறம் ஸ்லைஸ் 1 ஸ்லைஸ் 2 ஸ்லைஸ் 3 ஸ்லைஸ் 4 ஸ்லைஸ் 5 இருக்கு. அப்புறம் ஒவ்வொரு ஸ்லைஸ்லையும் எனக்கு என்ன கொடுத்தேன், அப்புறம் எனக்கு என்ன கொடுத்துருக்கேன், 5,2,2 2 ரோ 2 காலம் இருக்கு. ஒரு ரோ செகண்ட் ரோ காலம் வந்து 0 2 வந்து ஒரு காலம், 1 3 வந்து ஒரு காலம். அது மாதிரி ஒவ்வொரு ஸ்லைஸ்லையும் என்ன பண்றேன், எனக்கு வந்து 2 ரோ 2 காலம் உள்ள ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் உண்டாக்கிட்டேன். ஓகே தானே, உண்டாக்கியாச்சு. அது உங்களுக்கு நார்மல் பண்ணியாச்சு. இப்போ போய் என்ன பண்றேன், இப்போ என்ன இருந்துச்சு, நீங்க டெக்னிக்கலா போய் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், உங்களுக்கு 5,2,2 இருக்கு இல்லையா, என்ன இருந்துச்சு உங்களுக்கு வந்து ஷேப் பார்த்தீங்கன்னாக்க 5,2,2 இருக்கும். அப்புறம் நான் என்ன சொல்றேன், போயிட்டு எனக்கு தெரிஞ்சுல, எனக்கு ரீஷேப் பண்ணும்போது எனக்கு வேண்டாம், எனக்கு இப்போ என்ன இருக்கு, 5 ஸ்லைஸ் இருக்குது, 2 ரோ 2 காலம் இருக்குல்ல, இது 3 டைமென்ஷன் அரேஞ்ச்ல. எனக்கு என்ன பண்றேன், ரீஷேப் பண்ணிட்டு எனக்கு 2 ரோ மட்டும் தான் போதும் இருக்கேன். எனக்கு என்ன பண்ணணும், எப்பெல்லாம் -1 கொடுக்குறீங்களோ அதை பத்தி கவலை இல்லை. பேலன்ஸ் வந்து எப்படி இருக்குதோ அதை என்ன பண்றது, காலம் மாத்திக்கின்றேன். எனக்கு என்ன வேணும், இப்போ 2 ரோ இருக்கு. அப்புறம் இங்க பாருங்க, இது வந்து டைமென்ஷன் வந்து 3 இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா, 5,2,2 3 டைமென்ஷன் இருக்கும், 5 ஸ்லைஸ் இருக்கும், 2 ரோ இருக்கும், 2 காலம் இருக்கும். இப்போ இந்த மொத்தத்தை என்ன பண்றேன், ரீஷேப் பண்ணி என்ன பண்றேன், எனக்கு
2 ரோ கொடுத்துரு, அதான் முக்கியம் எனக்கு. பேலன்ஸ் என்ன இருக்கோ நீ காலம் வச்சுக்கன்னு சொல்லியாச்சு. என் காலம் எனக்கு தெரியாது, எத்தனை தெரியாது. ஆனா என்னுடைய பிசினஸ் ரெக்யர்மெண்ட்டுக்கு என்ன வேணும் அப்படின்னா எனக்கு வந்து கட்டாயம் 2 ரூபா எனக்கு வேணும். சரியா? அந்த ரூபா மட்டும் வச்சுக்கிட்டேன். காலம் எத்தனை இருக்கும் எனக்கு தெரியாது. அப்புறம் எவ்வளவு பேலன்ஸ் எலிமெண்ட் இருக்கோ அதுக்கு நீயே வந்து காலமாவே அட்ஜஸ்ட் பண்ணின்னு சொல்லியாச்சு நம்ம கிட்ட. எனக்கு 2 ரூபா கொடுத்துருந்தேன். எனக்கு எப்படி கொடுத்தேன் அப்புறம் வந்து பாருங்க, எனக்கு வந்து இப்ப இந்த டைம் இருக்கு இல்லையா, இப்ப 5 ஸ்லைஸு 2 ரோ 2 காலம் உள்ள டேட்டா செட் என்ன பண்ணி எனக்கு வந்து 2 காலம் கொடுத்து 2 ரோ கட்டு 2 ரோ கொடுத்தாச்சு. அவ்வளவுதான் விஷயம். இப்ப என்ன பண்றோம், நம்ம ஒரு 3 டைமென்ஷனல் டேட்டா ஸ்ட்ரக்சரை நம்ம ரீஷேப் பண்ணி எனக்கு என்ன தேவை, எனக்கு வந்து 2 ரோ தேவைப்பட்டுச்சு, எனக்கு 2 ரோ உண்டாக்கியாச்சு. காலம் எனக்கு தெரியல. அப்ப நம்ம என்ன பண்றது, உங்களுக்கு வந்து எனக்கு தேவையான 2 ரோ கொடுத்துட்டு எனக்கு பேலன்ஸ் உள்ள என்ன பண்ணிட்டு அதை காலமா அலைன் பண்ணிக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு அப்புறம் 2 ரோ எனக்கு தேவையான கிடைச்சிட்டு இருக்கிறோம். 10 காலம் இருக்குது. இந்த 10 காலம் கேட்கவே இல்லை. எனக்கு என்ன தேவை, இந்த பிசினஸ் ரெக்யர்மெண்ட்டுக்கு வந்து 2 ரோ தேவைப்பட்டுச்சு, எனக்கு கிடைச்சிட்டு 2 ரோ கிடைச்சிட்டு எனக்கு அவ்வளவுதான். எனக்கு வந்து என்னுடைய மனசு கிடைச்சிட்டு அவ்வளவுதான். அப்புறம் இந்த 10 காலம் எப்படி வந்துச்சுன்னா வந்து அந்த நம்பர்ஸ் நம்மள்ட்ட பேலன்ஸ் எல்லாமே அது காலம் மாத்திக்கிட்டு அவ்வளவுதான் விஷயம். ஓகேவா? இந்த பண்ணியாச்சு. இதான் விஷயம். அப்புறம் பாருங்க, இப்ப என்ன பண்றேன், மறுபடியும் போயிட்டு என்ன பண்றேன், ஓகேப்பா இப்ப என்ன பண்றேன், எனக்கு வந்து மறுபடியும் போயிட்டு இன்னொரு விஷயம் பண்றேன். எனக்கு நிறைய இருக்குல்ல, என்ன பண்றேன், போயிட்டு எனக்கு வந்து இந்த ஒரிஜினல் நிறைய இருந்துச்சுல, போயிட்டு -1 கொண்டு இருக்கேன். -1னாக்கா ரோ பத்தி கவலை கிடையாது, ஏன்னா -1 இருக்குது. காலம் எனக்கு என்ன பண்ண, எனக்கு வந்து ஒரே ஒரு காலம் வேணும் எனக்கு. அப்புறம் எதை பத்தி எனக்கு காலம் எனக்கு அப்புறம் இந்த இருக்குல்ல, இதை பத்தி எனக்கு வந்து ஒரே ஒரு காலம் மட்டும் போதுருக்கேன். இதான் என்னுடைய ஒரே ஒரு காலம் மட்டும் கேட்டிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணும், ஒரே ஒரு காலம் மொத்த எலிமெண்ட் இருக்குல்ல, மொத்த எலிமெண்ட்டுக்கும் ஒரே காலம் தான், ஒரே காலம் டாப் டு பாட்டம் ஒரே காலம். சரிதான்? ஒரே காலம் ஆகிட்டு இருக்கிறோம். இதை போய் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், 20 ரோ இருக்கும். 1 2 3 4 5 20 ரோ இருக்கும். அதுக்கப்புறம் காலம் முன்னே தான் இருக்கும். ஏன், என்னுடைய பிசினஸ் ரெக்யர்மெண்ட்டுக்கு எனக்கு வந்து ஒரு காலம் மட்டும் கேட்டிருக்கேன், ஒரு காலம் கொடுத்துரும். ஸோ இப்படிதான் பண்ணி இருக்கும். இல்லை என்ன நீங்க கவனிக்க வேண்டிய நீங்க வந்து பாருங்க, நீங்க இதை வந்து நம்ம வந்து என்ன பண்றோம், -1 கொடுத்தாக்க இது வந்து டிரான்ஸ்போஸ் அர்த்தம். இங்க வந்து டிரான்ஸ்போஸ் ஆகல, ரீஷேப் ஆயிருக்கு அர்த்தம் வச்சுங்க. ரீஷேப்ல வந்து நீங்க வந்து -1 கொடுத்தா மட்டும்தான் என்ன பண்ணும்போது டிரான்ஸ்போஸ் ஆகும். அதாவது வந்து ரோ வந்து காலமாகவும் காலம் வந்து ரோவாகவும் உங்களுக்கு என்ன விஷயம் டிரான்ஸ்போஸ் ஆகும். இது மாதிரி நீங்க கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், இப்போ என்ன பண்றீங்க, நீங்க வந்து உங்களுக்கு பிசினஸ் ரெக்யர்மெண்ட்டுக்கு தேவையான எத்தனை ரோ மாத்திக்கிட்டீங்க நீங்க, அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இந்த ஸ்டெப் ஞாபகம் வச்சுங்க. நான் கேட்டு பாருங்க, இட் இஸ் நாட் ஏ டிரான்ஸ்போஸ் வெக்டர். இதுதான் டிரான்ஸ்போஸ் வெக்டர். இந்த இடத்துல இதான் டிரான்ஸ்போஸ் வெக்டர். -1 மட்டும் டிரான்ஸ்போஸ் வெக்டர் இருக்கு. சரி, இப்போ நீங்க மாற்றி கொடுத்து பார்க்குறேன். இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸ்டாப் பண்ணிட்டு இந்த ஒரிஜினல் இருக்குல்ல, இந்த வந்துட்டுல இப்போ போய் எனக்கு என்ன கொடுத்தேன், எனக்கு வந்து அப்புறம் -1 ரோ பத்தி கவலை கிடையாது, எனக்கு ஒரு காலம் கேட்டேன். இப்ப என்ன பண்றேன், எனக்கு ரோ முக்கியம், ஒரு ரோ வேணும், எனக்கு வேணும், காலத்தை பத்தி கவலை கிடையாது. புரிஞ்சுங்க? இப்ப என்ன எங்களுக்கு வந்து ஒரே காலம் கொடுத்துச்சு, 20 ரோ கொடுத்துச்சுல. இப்ப எனக்கு என்ன தேவைப்படுது, எனக்கு வந்து ரோ வந்து எனக்கு என்ன வேணும், ஒரு ரோ வேணும் எனக்கு. ஓகேவா? ஒரே ரோ வேணும். இருக்கிறோம் காலத்தை பத்தி நீயே முடிவுன்னு சொல்லியாச்சு. நம்ம வந்து நம்ம கிட்ட சொல்லிட்டோம், எனக்கு இந்த 1 டைமென்ஷன் வெக்டர்ல எனக்கு வந்து ஒரு காலத்தை உண்டாக்குன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ரோ உண்டாக்கு, பேலன்ஸ் தான் நம்ம என்ன பண்றோம், காலமா வச்சுக்கன்னு சொல்றோம். நம்ம இங்க பாருங்க, என்ன உங்களுக்கு வந்து இதெல்லாம் இருக்குல்ல, ஒரு ரூபா மாறி போகும், ஒரே ரூபா மாறி போயிடும். சரியா போச்சு. ஒரு ரூபா ஆயிட்டு அப்புறம் எத்தனை ஒரே ரோ, சரியா போச்சு. ஒரே ரோ எத்தனை காலம் இருக்கு, 20 காலம் இருக்கு. 1,2 காலம் இருக்கு. நான் மாற்றி கொடுத்தா என்ன உங்களுக்கு அப்புறம் மாறிக்கணும். இப்போ எனக்கு என்ன தேவை, எனக்கு வந்து ரூ பத்தி கவலை கிடையாது, எனக்கு என்ன பண்ணும், ஒரு காலம் எனக்கு வேணும், ஒரே காலம் தான் இருக்கு, ஒரே காலம் மாறிட்டேன். இப்படிதான் உங்களுக்கு வந்து நம்ம டிரான்ஸ்போஸ் பண்றோம். -1 கொடுக்கும்போது டிரான்ஸ்போஸ் ஆகுது. அது நீங்க -1 கொடுக்காம நீங்க வந்து வேற மாதிரி ரீஷேப் பண்ணீங்கன்னா வந்து டேட்டாஸ் ரீஷேப் பண்ணும், ரீஷேப் பண்ணும். இது வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணல, ரீஷேப் பண்றதுக்கு அர்த்தம். இங்கதான் உங்களுக்கு என்ன பண்ணும்போது வந்து டிரான்ஸ்போஸ் பண்றது. புரியுதா? டவுட் இல்ல? ஓகே தானுங்க? நெக்ஸ்ட் போலாமா டீம்? எஸ் ஆர் நோ? ஹலோ, டீம் அமைதியாட்டலாம். நெக்ஸ்ட் போலாமா? போலாம். ஸோ நம்ம வந்து இதுதான் டிரான்ஸ்போஸ் உள்ள விஷயம். நம்ம வந்து ஸ்லைசிங் முடிச்சுட்டோம், எல்லாம் வந்து நம்ம நியூ ஆக்சஸ் பண்ணி பார்த்தோம், அப்புறம் வந்து ரீஷேப் பண்ணி பார்த்தோம். அப்புறம் அன்னைக்கு என்ன கிளாஸ் நடத்தணும், பேசிக் ஆப்ரேஷன் என்ன இருக்குன்னு நம்மளுக்கு வந்து
அந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் இருக்குது. இப்போ இதில் என்ன பார்த்தோம்னாக்க நம்ம வந்து இன்பில்ட் மெத்தடை வச்சு நம்ம வந்து அடிஷன் பண்ண முடியுமா, சப்ட்ராக்ஷன் பண்ண முடியுமான்னு பார்த்தோம் நம்ம. சரியா? இது பண்ணி பார்த்தோம் நம்ம. ஸோ நம்ம வந்து என்பி டாட் கிராஸ் ப்ராடக்ட் இருக்குது, என்பி டாட் இருந்துச்சு, என்பி கிராஸ் இருந்துச்சு. இதெல்லாம் இன்பில்ட் மெத்தட். ஓகே, அது மாதிரி இன்பில்ட் மெத்தட் வந்து நமக்கு என்ன இருந்தாக்க வந்து அடிஷனுக்கு இருக்குதா, சப்ட்ராக்ஷனுக்கு பார்த்தோம் நம்ம. சரியா? ஜஸ்ட் நம்ம எல்லாத்துக்கும் போட்டு பார்த்துவோம், எல்லாத்துக்கும் போட்டு பார்த்துவோம். நம்ம என்ன பண்றோம், உங்களுக்கு என்பி டாட் கிராஸ், என்பி டாட் இருக்குது, என்பி டாட் இருக்குது, அப்புறம் என்பி கிராஸ் இருக்குது. உங்களுக்கு ரெண்டுமே உங்களுக்கு இன்பில்ட்டா இருக்கு உங்களுக்கு. அதே மாதிரி நமக்கு என்ன பண்ண பார்க்கறோம், நம்ம அடிஷன்ஸ், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் வந்து இன்பில்ட் மெத்தடுக்கான செக் பண்ணி பார்க்க போறோம் நம்ம. சரிதானே? இல்லை இப்போ என்ன புதுசாக பார்த்தோம்னாக்க நம்ம வந்து மேட்ரிக்ஸ் ரேங்க்னு பார்த்தோம். அந்த மேட்ரிக்ஸ் ரேங்க்னா என்ன அர்த்தம், நமக்கு வந்து மேட்ரிக்ஸ் என்ன கொடுக்கும்னாக்க என்னுடைய டேட்டா செட் இருக்குல்ல, என்னுடைய நம்மளுடைய டேட்டா செட் இருந்துச்சு. ஓகே, டேட்டா செட் இருக்குல்ல, இந்த டேட்டா செட்ல வந்து இந்த மொத்தம் இந்த டேட்டா செட் இருக்கு இல்லையா, ரோஸ் இருக்கு இல்லையா, எத்தனை இண்டிபெண்ட் காலம் இருக்குது, எத்தனை இண்டிபெண்ட் ரோ இருக்குன்னு உங்களுக்கு வந்து நம்ம மேட்ரிக்ஸ் ரேங்க் மெத்தட் சொல்லுவோம். அதான் மேட்ரிக்ஸ் ரேங்கோட மெத்தட். ஏற்கனவே போட்டு காமிச்சிருக்கோம், திருப்பி போட்டு காமிச்சிருக்கோம். என்னுடைய நார்மலான வெக்டார் போட்டுக்கோங்க. ஏ வெக்டார் இருக்குது, பி வெக்டார் இருக்குது, ரெண்டையும் நம்ம கிராஸ் பண்ணுறோம். கிராஸ் பண்ணிச்சுன்னா அது புதுசாக வெக்டார் கிடைக்கும் போது நமக்கு இப்போ வெக்டார் கிடைக்கிறோம். அதனுடைய டைப் கண்டுபிடிச்சு பார்க்கலாம். கண்டுபிடிச்சு பார்த்துட்டு இந்த பாருங்க, ஏ வெக்டார், பி வெக்டார் ரெண்டையும் நான் வந்து என்பி டாட் கிராஸ் கொடுக்கும்போது இது வந்துட்டு எனக்கு ஓகேவா, வந்துட்டு எனக்கு அப்புறம் மறுபடியும் ஏன் வச்சுங்க, கிராஸ் பண்ணப்பட்ட பிறகு என்ன கிடைக்குதுன்னா அவருக்கு வந்து ஒரு வெக்டார் கிடைக்குது. ஞாபகம் வச்சுங்க, ரெண்டு வெக்டார் நம்ம வந்து என்பி டாட் கிராஸ் பண்ணும்போது கிடைக்கிற ரிசல்டன்ட் வந்து வெக்டாரா இருக்கும். ரொம்ப க்ளோஸா கவனிச்சிங்க, ரெண்டு வெக்டார் ஒன் டைமென்ஷன் வெக்டார் நம்ம வந்து என்பி டாட் கிராஸ் பண்ணும்போது கிடைக்கிற ரிசல்டன்ட் வந்து வெக்டாரா இருக்கும். ஆனால் ரெண்டு வெக்டார் நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து டாட் பண்ணும்போது என்பி டாட்னு கொடுக்குறோம், நம்ம டாட் பண்ணும்போது பண்றது ரிசல்ட் எப்படி இருக்குன்னா ஸ்கேலரா இருக்கும். க்ளோஸா கவனிச்சிங்க. இப்ப ரெண்டு வெக்டாரை வந்து நம்ம என்பி டாட் கிராஸ் பண்ணோம்னாக்க கிடைக்கிற ரிசல்ட் வெக்டார் வந்து வெக்டாரா இருக்கும். அதே ரெண்டு வெக்டார் வந்து நம்ம வந்து என்பி டாட் பண்ணோம்னாக்க எனக்கு வந்து ஸ்கேலர் கிடைக்கும். நம்மளுடைய ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா, பண்ணியாச்சு. அப்புறம் போயிட்டு நம்ம என்ன பண்றோம், வந்து ரேங்க் கண்டுபிடிச்சு பார்ப்போம். ரேங்க் பேச போறோம். ரேங்க் என்ன பண்ண நமக்கு வந்து ஜஸ்ட் கட்ஸ்அப் தான் போட்டு வச்சிருக்கேன். ரேங்க் அண்ட் மேட்ரிக்ஸ் அங்கே என்ன பண்ணாக்க உங்களுடைய டேட்டா செட்ல வந்து எத்தனை இண்டிபெண்ட் ரோ இருக்குது, இண்டிபெண்ட் வெக்டார், இண்டிபெண்ட் காலம் சொல்லுவோம் உங்களுக்கு. அப்புறம் ஓகே தானே, உங்களுக்கு ஏற்கனவே எடுத்துருக்கேன். இண்டிபெண்ட் ரோ, இண்டிபெண்ட் வெக்டார் சொல்லிருக்கு உங்களுக்கு. சரிதானே? இண்டிபெண்ட் ரோ, இண்டிபெண்ட் வெக்டார் பத்தி நம்ம வந்து பேசிஸ் படிக்கும்போது நம்ம பேசியிருக்கோம். நம்ம அதை பத்தி இப்படி பேச போறோம். நம்ம இப்போ என்ன தெரிய போகுது உங்களுக்கு வந்து, ரெண்டு ஒன் டைமென்ஷன் வெக்டாரை வந்து நம்ம வந்து கிராஸ் பண்ணும்போது ரிசல்டன்ட் வரது இருக்குல்ல, ரிசல்டன்ட் எப்பவுமே ஒரு வெக்டாரா இருக்குன்னு சொல்லிருக்கு. நம்ம இதையே நம்ம என்ன பண்றோம், போயிட்டு இதை நம்ம வந்து என்பி டாட் கொடுத்தோம்னு வச்சுங்களேன். என்பி டாட் கொடுத்தோம்னாக்க ரெண்டு வெக்டார் நம்ம வந்து டாட் பண்ணோம்னாக்க கிடைக்கிற அவுட்புட் எப்படி இருக்குன்னா வந்து ஒரு ஸ்கேலரா இருக்கும். இதை மட்டும் ஏமாச்சு மறந்து போயிடாதீங்க. இதான் நமக்கு வந்து என்பி டாட்டுக்கும் என்பி கிராஸ்க்குள்ள வித்தியாசம் இருக்கு. சரியா? வித்தியாசம். ஸோ நமக்கு வந்து இப்போ என்பி டாட் டு என்பி கிராஸ்லாம் இன்பில்ட் மெத்தடா இருக்குல்ல, அது மாதிரி நம்ம என்ன பண்றோம் வந்து நம்மளுடைய நார்மல் ஆப்ரேஷன் பண்றது உங்களுக்கு நார்மல். இது வந்து ஃபார்முலா போட்டிருக்கோம், நார்மலா ஃபார்முலா போட்டிருக்கோம். நம்ம அதனுடைய பேங்க் கண்டுபிடிச்சு போட்டிருக்கோம் நம்ம. ஓகேவா, டாட் வச்சு போட்டிருக்கேன், டாட் காமிச்சன்ல இப்போ அதான் போட்டிருக்கோம். கிராஸ் வச்சிருக்கோம், டாட் போட்டு பார்த்துருக்கோம். அது மாதிரி எனக்கு வந்துக்கிறோம். ரெண்டு வெக்டாரை வந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் பண்றேன், ஆட் பண்றேன், சப்ட்ராக்ஷன் பண்றேன், மல்டிப்ளிகேஷன் பண்றேன், டிவைட் பண்றேன். எப்படி வந்து என்பி டாட் என்பி கிராஸ் இன்பில்ட் மெத்தட் இருந்த மாதிரி இதுக்கு வந்து இதுக்கு ஆப்பரண்ட். ஓகேவா, பிளஸ் ஆப்பரேட்டர் மைனஸ் ஆப்பரேட்டர்லாம் இருக்கு இல்லையா, அது இல்லாம எனக்கு வந்து என்பி டாட் கிராஸ் என்பி டாட் டாட் மாதிரி எனக்கு வந்து இன்பில்ட் மெத்தட் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறேன். இருக்குது, அதான் பண்றோம். அது மட்டும் தான் பண்ணி பார்க்குறோம். இன்பில்ட் நம்மளுடைய இன்பில்ட் மெத்தடை வச்சு நம்ம என்ன பண்றோம், வந்து ரெண்டு வெக்டார் வந்து நம்ம என்ன பண்றோம், அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பண்றோம், வேற ஒன்றும் கிடையாது.
ஒரு டவுட், அந்த கிராஸ் ப்ராடக்ட் வந்து ஸ்கேலர் இருக்கு, அது பிரிண்டிங் மிஸ்டேக்கா? இல்ல அந்த நீங்க அந்த பிரிண்ட் பண்ணிருக்கீங்கல்ல, அது கிராஸ் ப்ராடக்ட் இஸ் 32 இருக்கு. எங்க போட்டிருக்கீங்க நம்பர்? அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல அது நீங்க இல்ல ரிசல்ட்ல வந்து 32 காமிக்குது. நீங்க ஸ்கேலார், அது ஸ்கேலார் தானே 32? மாத்திக்க ஓ ஓகே 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 டைப் ஆஃப் ஓகே கிராஸ் ஓகே. நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். நீங்க பிரிண்ட் பண்ணது இல்ல. எக்கோ வருது சார், எக்கோ வருது பாருங்க. நான் ஹெட்போன் யூஸ் பண்றேன் அதனால. ரைட், ஓகே. நம்ம என்ன பார்த்தோம்னாக்க ஒரிஜினல் கிராஸ் இருந்துச்சு. அது ரெண்டு வெக்டார் வந்து நம்ம வந்து கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது கிடைக்கிற அவுட்புட் வந்து அது வந்து எப்படி இருக்குனாக்க வெக்டார் தான் இருக்கும். ஆனா அதே நம்ம வந்து டாட் பண்ணோம்னாக்க வந்து கிடைக்கிற அவுட்புட் வந்து ஸ்கேலாரா இருக்குன்னு சொல்லி காமிச்சேன், வேற ஒன்றும் கிடையாது. ஓகேவா? சரி, நீங்க என்ன பண்ணணும், டாட் போடும்போது நீங்க டாட் மாத்திக்கணும். சரியா மாத்திக்கணும், போட்டு காமிச்சோம், வேற ஒன்றும் கிடையாது. ரைட். இப்போ வந்து நம்ம வந்து இருக்குது வெக்டார், ரெண்டு வெக்டார் இருக்குது. ரெண்டு வெக்டாருக்கு வந்து நாம் கண்டுபிடிக்கிறோம். தெரியும் உங்களுக்கு, நாம்னாக்க வந்து லென்த்னு பேர் உங்களுக்கு தெரியும். பார்த்தோம், நம்ம லென்த்னு பார்த்தோம், சைஸ்னு பார்த்தோம் உங்களுக்கு அப்புறம். ஸோ அது பார்த்து முடிச்சோம். நம்ம இப்போ என்ன பண்றோம், ரெண்டு வெக்டாரையும் என்ன பண்றோம், கிராஸ் பண்றோம். இந்த கிராஸ் இன்பிட்டாட் கிராஸ் வந்து இன்பில்ட் மெத்தட் இருக்குது. அது மாதிரி எனக்கு வந்து ரெண்டு வெக்டாரை ஆட் பண்றதுக்கு என்ன செய்யணும், ஜென்ரலா என்ன செய்யணும், வந்து வெக்டார் 1 பிளஸ் போட்டு போடுவோம். இந்த பிளஸ்ன்ற ஆபரேட்டர் இல்லாம இன்பில்ட் மெத்தட் இருக்குதா, எப்படி இன்பிட்டாட் கிராஸ் இன்பில்ட் மெத்தட், இன்பிட்டாட் டாட் வந்து இந்த மாதிரி ஆடுக்குன்னு என்னன்னாக்க மெத்தட் இருக்கு, இன்பில்ட் மெத்தட் இருக்குது, ஆடுக்கு மெத்தட் இருக்குது, சப்ட்ராக்ட் இருக்குது, மல்டிபிளிகேஷன் இருக்குது, டிவைட் இருக்குது. அதை மட்டும் செக் பண்ணி பார்க்கறேன், ஒவ்வொன்றும் செக் பண்ணி பார்த்தோம். அப்படியும் பண்ண முடியும். ஓகேவா? நீங்க பிளஸ் வச்சு பண்ண முடியும், ஆடுன்ற ஃபங்க்ஷன் வச்சு பண்ண முடியும். நீங்க வந்து இது மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்டார் போட்டு நீங்க வந்து பண்ண முடியுறீங்க. எனக்கு என்ன பண்ண முடியும், நீங்க வந்து மல்டிப்ளைன் மெத்தட் இருக்கு, அதை பண்ண முடியும். நீங்க வந்து டிவைடு சிம்பிள் வச்சு பண்ண முடியும், நீங்க டிவைடு மெத்தட் வச்சு பண்ண முடியுங்க. எப்படி வச்சு பண்ணாலும் உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் வரும். சரியா? அது மட்டும் போட்டு காமிச்சிருக்கோம். லைன் நம்பர் 30. லைன் நம்பர் கமா மிஸ் வெக்டர் 1 ரைட். தேங்க் யூ. ரைட், சேம் தான் உங்களுக்கு. மேக்னிட்யூட் பார்த்தோம், ரெண்டுக்கும் பார்த்துருக்கோம். நான் சொல்றேன் உங்களுக்கு வந்து டாட் ப்ராடக்ட் எப்பவுமே ஸ்கேலரா இருக்குன்னு சொல்லிருக்கேன். ரெண்டு வெக்டாரை வந்து டாட் பண்ணும்போது, ரெண்டு வெக்டாரை வந்து கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்னன்னாக்க அவுட்புட் வந்து வெக்டாரை சொல்றது. உங்களுக்கு ரெண்டு வெக்டாரை வந்து பண்றோம், அடிஷன் பண்றோம். நம்ம என்ன செய்யறோம், வந்து பிளஸ் சிம்பிள் போட்டு பண்ணுவோம். 1 4 5 2 5 5 2 7 6 9. இதே தான் நம்ம வந்து பிளஸ் சிம்பிள் வச்சு போட்டோம், இதான் வரப்போகுது. உங்களுக்கு வந்து நம்ம வந்து ஆண்ட்னு ஒரு இன்பில்ட் மெத்தட் வச்சு போட்டாலும் அதான் வரப்போகுது. உங்களுக்கு வந்து இன்பில்ட் மெத்தட் இருக்குது, சப்ட்ராக்ட் மெத்தட் இருக்குது, மல்டிபிளிகேஷன் மெத்தட் இருக்குது, டிவைட் மெத்தட். இதான் வேற ஒன்றும் கிடையாது. இதான் பண்ணி பார்த்தோம் உங்களுக்கு. ஓகேவா? சரி போச்சு. சேம் லிஸ்ட் வரப்போகுது, அவ்வளோதான். உங்களுக்கு டிவிஷன் வரைக்கும் பண்ணியாச்சு. நம்ம ஒரு நார்மலான கான்செப்ட் தான். என்ன பண்றோம், அப்போ வந்து இன்பில்ட் மெத்தட் வச்சு நம்ம பண்ண முடியும், செக் பண்ணி பார்த்தோம், பண்ண முடியுது நம்ம. ஓகேவா? இதான் பண்ண முடியுது. அப்புறம் வந்து நம்ம அந்த டாட் ப்ராடக்ட் வந்து 3 ஃபிளேவர் பார்த்தோம், முக்கியமான ஃபிளேவர் பார்த்தோம். அதில் வந்து ஒன்று வந்து என்னன்னா, நமக்கு வந்து என்பி டாட் பண்றோம்ல, என்பி டாட் வந்து என்ன பண்ணும்னாக்க, இந்த இதாக்கெல்லாம் கவனிச்சிங்க, பிஹேவ்ஸ் டிஃபரெண்ட்லி பேஸ்ட் ஆன் த டைமென்ஷனாலிட்டி ஆஃப் த இன்புட் அரே. இன்புட் அரே என்ன கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து என்ன பண்ண உங்களுக்கு வந்து ரிசல்ட் மாறும். இப்போ நான் என்ன பண்ணீங்க, நீங்க வந்து டாட்ல வந்து டாட் கொடுத்தீங்கல்ல, டாட் வந்து 2 வெக்டார் கொடுத்தீங்க. ஒரு வெக்டாரும் என்பி டாட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைச்சுன்னா, எனக்கு வந்து ஸ்கேலர் கிடைச்சிருக்கு. அப்புறம் சப்போஸ் நம்ம என்ன பண்றோம், ஒரு வெக்டாரையும் இந்த வெக்டாரையும் ஒரு ஸ்கேலரையும் கொடுக்கும், அப்ப என்ன வரும் பார்க்கணும். அப்புறம் வந்து ஒரு வெக்டாரையும் ஒரு 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 மல்டி டைமென்ஷனல் அரையும் கொடுத்தா என்ன வரும், அந்த 3 ரூல் போட்டு பார்த்துக்கணும். நம்ம என்ன போட்டு பார்த்தோம், நம்ம வந்து நம்ம ஏ அண்ட் பி ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஒன்டி அறையா இருக்கு, இந்த இருந்துச்சு, இதான் ஒன்டி அறையா இருந்துச்சு. ரெண்டையும் நம்ம டாட் பண்ணும்போது கிடைக்கிற அவுட்புட் என்ன இருக்குன்னா, வந்து ஒரு ஸ்கேலரா இருக்குது பார்த்தோம். இதையே என்ன பண்றாங்க வந்து ரெண்டாவது பாருங்க, ஒரு 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 வெக்டார் இருக்குல்ல, ஒண்டி அறை வெக்டாரையும் ஒரு வந்து ஸ்கேலரை மல்டிப்ளை பண்றேன். ஒரு ஸ்கேலரை மல்டிப்ளை பண்ணும்போது ரிசல்ட் என்னவா இருக்குனாக்க, வர்ற ரிசல்ட் எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு வந்து ஒரு வெக்டாரா இருக்கும். ஞாபகம் வச்சுங்க, ரெண்டு வெக்டார் வந்து டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது ரிசல்ட் எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு எப்படி இருக்கு, உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கேலரா இருக்குது. அதையே ஒரு வெக்டாரையும் ஒரு ஸ்கேலரையும் நான் மல்டிப்ளை பண்ணாக்க வர்ற ரிசல்ட் எப்படி இருக்கும், வெக்டாரா இருக்கும். அதான் சொல்லிருக்காங்க,
எப்படி வந்து என்பி டாட் எப்படி பிஹேவ் பண்ணணும்னாக்க உங்களுக்கு பிஹேவ்ஸ் டிஃபரெண்ட்லி பேஸ்ட் ஆன் த டைமென்ஷனாலிட்டி ஆஃப் த இன்புட் அரேஸ். இன்புட்ல என்ன கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து வந்து என்பி டாட்டோடைய ரிசல்ட் வந்து மாறி மாறி வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நம்ம வந்து போட்டு பார்த்தோம், ரெண்டு ஒன் ஏரியா போட்டு பார்த்தோம், ரெண்டையும் நம்ம வந்து என்ன பண்ணோம், டாட் பண்ணி பார்த்தோம். டாட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, ரிசல்ட் வந்து ஸ்கேலர் கிடைச்சிருக்கு. அப்புறம் இப்போ என்ன பண்ணி பார்க்க போறோம், ஒரு 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 ஒன்டி அரே இருக்குல்ல, ஒரு ஒன்டி அரேயையும் அப்புறம் ஒன்று மற்றையும் ஒரு ஸ்கேலரையும் மல்டிப்ளை பண்ண போறோம். மல்டிப்ளை பண்ணோம்னா எட்டு ரிசல்ட் இருக்குனாக்க நார்மலா நம்ம வந்து மல்டிப்ளை மெத்தட் வச்சு வரும்போது ரிசல்ட் வருதுல்ல, அதே ரிசல்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம வந்து ஒரு கோல் மூலம் பண்ணி பார்த்தோம். நம்ம வந்து டாட் பண்ணி பார்த்தோம், ரிசல்ட் வந்து ஸ்கேலர் வந்துச்சு. அப்புறம் ஃப்ளவர் 2 போட்டு பாருங்க. அப்புறம் எனக்கு வந்து ஒன் டைமென்ஷன் அரேயையும் ஒரு ஸ்கேலரையும் மல்டிப்ளை பண்ணி பார்க்குறோம். மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம்னாக்க ரிசல்ட் இருக்குது பார்த்துங்க. இந்த ஒன் டைமென்ஷன் அரே இருக்குது. அதையும் ஒரு ஸ்கேலர் இருந்ததுங்க. ஸ்கேலர் வந்து ஒரு ஸ்கேலர் வேல்யூ இந்த 5 போட்டிருக்கேன். ஸோ பண்ணும்போது இந்த ரிசல்ட் என்ன வரும்னா, நல்லா ஞாபகம் வச்சுங்க, ரெண்டு வெக்டாரை வந்து டாட் பண்ணும்போது அவுட்புட் ஸ்கேலரா இருக்குது. ஆனா ஒரு வெக்டாரையும் ஒரு ஸ்கேலரையும் நான் என்ன பண்றேன், மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ரிசல்ட் வந்து எப்படி இருக்கும்னாக்க வெக்டாரா இருக்கும். 5 1 5 I 2 10 I 3 15 என்ன இருக்கு, எனக்கு வந்து புது வெக்டார் கிடைக்கும். சரியா, இதான் சொல்றாங்க. அதாவது நீங்க வந்து டாட்ல வந்து என்பி டாட்ல வந்து இன்புட் என்ன கொடுக்குறீங்களோ, இந்த ஏபி வந்து ரெண்டு வெக்டாரா இல்ல வந்து ஏ வந்து ஒரு வெக்டார் ஒரு ஸ்கேலரா, அதை பொறுத்து அவங்க என்ன பண்ணுவோம், உங்களுக்கு அவுட்புட் மாறும். ஸோ நீங்க கேர்ஃபுல்லா பண்ணுனீங்க. நீங்க வந்து இப்போ எல்லாமே உங்களுக்கு தெரியும்ல, எல்லாம் வெக்டாரா இருக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாமே. நீங்க அப்புறம் ரெண்டு வெக்டாரை கொடுக்கும்போது நீங்க வந்து என்பி டாட் இந்த வெக்டாரையும் இந்த வெக்டாரையும் கொடுக்கும்போது என்ன பண்ணீங்க, கேர்ஃபுல்லா கொடுக்கணும். நீங்க இப்போ ஓகேவா, ரெண்டு வெக்டாரை கொடுக்குறீங்களா இல்ல வந்து ஒரு வெக்டாரையும் ஒரு ஸ்கேலரையும் கொடுக்குறீங்களா அப்படின்னு பார்க்கணும். அடுத்த கான்செப்ட் எப்படின்னா, உங்களுக்கு வந்து மூணாவது ரூல் இருக்குது. இது என்ன ரூல் பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், ரெண்டு வெக்டாரை கொடுத்தோம், அப்புறம் வெக்டாரையும் ஸ்கேலரையும் கொடுத்தோம். இப்போ ஒரு மல்டி டைமென்ஷன் அரேயையும் வெக்டாரையும் கொடுத்துருந்தாங்க. அது என்ன பண்றோம், டாட் பண்றோம். அப்ப எப்படி இருக்குன்னாக்கா, இந்த என்னன்னாக்காவது இந்த லாஸ்ட் ஆக்சிஸ் ஆஃப் ஏ அண்ட் பின்றான். இந்த லாஸ்ட் ஆக்சிஸ் தான் நம்ம அன்னைக்கு வந்து பேசிட்டு இருந்தோம். லாஸ்ட் ஆக்சிஸ் என்னன்னு பார்த்தோம் நம்ம. ஓகே தானே, பார்த்துட்டு இருந்தோம் நம்ம. ஸோ நம்ம வந்து ஒன் டைமென்ஷன் அரே பார்த்தோம்னா என்ன இருக்கும், வந்து ஒரு நம்பர்ஸா இருக்கும். 2 டைமென்ஷன் இருக்குனாக்க வந்து ரோ காலம் இருக்கும் பார்த்தோம். அப்புறம் 3 டைமென்ஷன் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்லைஸ் இருக்கும், அப்புறம் வந்து ஒரு ரோஸ் இருக்கும், அப்புறம் என்ன செய்யும், காலம் இருக்கும் பார்த்தவங்களுக்கு. அதை நீங்க ஸ்லைஸ் சொல்லலாம், டெப்த்னு சொல்லலாம், இல்லை செப்ட்னு சொல்லலாம். நீங்க எப்படிலாம் சொல்ல முடியும் உங்களுக்கு. சரியா, 3 டைமென்ஷன் வந்து ஒரு ஸ்லைஸ் இருக்கும், ரோ இருக்கும், காலம் இருக்கும் உங்களுக்கு. சரி தானே, அதை வந்து பார்த்தோம். ஸோ நம்ம வந்து அதை பேஸ் பண்ணி என்ன பண்ண போறோம், நம்ம வந்து ஒரு ஒரு மல்டி டைமென்ஷன் அரேயையும் ஒரு வெக்டாரையும் என்ன பண்ண போறோம், டாட் பண்ணி பார்ப்போம். எனக்கு என்ன படிச்சவங்களுக்கு வந்து என்பி டாட்ல வந்து ரிசல்ட் எப்படி இருக்குனாக்க, நீங்க இன்புட்ல கொடுக்குற இன்ஃபர்மேஷனை பொறுத்து அது எத்தனை டைமென்ஷன் இருக்கோ அதை பொறுத்து ரிசல்ட் மாறுதுன்னு பார்த்தோம் நாங்க. ஓகேவா, அதை பண்ணி பார்த்துருந்தோம் நாங்க. சரி, அதுக்கு முன்னே என்ன பார்த்தோம், நம்ம வந்து ஒரு ஆக்சிஸை புரிஞ்சுக்கிறதுக்கான நம்ம போட்டு பார்த்தோம். ஒரு ஆக்சிஸ் வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்ட்டு உங்களுக்கு இப்படிதான் நம்ம வந்து ஒரு ஆக்சிஸ் புரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ என்ன பண்ணுறேன், அப்புறம் இது வந்து தெரியும் ஒன் டைமென்ஷன் அரே, ஜஸ்ட் ஒரு ஒன் டைமென்ஷன் அரே, ஒன் டைமென்ஷன் வெக்டார். அப்புறம் இது 2 டைமென்ஷன், இது வந்து மல்டி டைமென்ஷன் போட்டுருந்தாங்க. இது 1 டைமென்ஷன் 2 டைமென்ஷன் 3 டைமென்ஷன் போட்டுருந்தாங்க. சரிதானே, இது போட்டுருந்தாங்க. இதை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆக்சிஸ்னா என்ன, டைமென்ஷன் என்ன ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டாங்க. சரிதான், 1D அரே இருக்குது, 2D அரே இருக்குது, 3 டைமென்ஷன் இருக்கு. உங்களுக்கு அப்புறம் இது என்ன பார்த்தோம், உங்களுக்கு வந்து இப்போ இதை வந்து உங்களுக்கு நம்ம பார்த்தோம், ஒன் டைமென்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஆக்சிஸ்னு படிச்சிருக்கோம். 5 டைமென்ஷன் இருந்துச்சுனாக்க வந்து 5 ஆக்சிஸ் அர்த்தம். 6 ஆக்சிஸ் இருந்துச்சுனாக்க 6 டைமென்ஷன் அர்த்தம். ரெண்டு இன்டர்சேஞ்சபிள், ஆக்சிஸையும் டைமென்ஷனையும் மாற்றி சொல்லிக்கலாம் நீங்க. சரி, பார்த்தோம். இப்போ என்ன பார்த்தோம், நம்ம வந்து நம்பர் ஆஃப் ஆக்சிஸ் வந்து 1, ஏன்னா 1 டைமென்ஷன் இருக்குது. நம்பர் ஆஃப் ஆக்சிஸ் வந்து 2, ஏன் 2 டைமென்ஷன் இருக்கு உங்களுக்கு. அப்புறம் இது பார்த்தோம் நம்ம. சரிதானே, பார்த்தோம். அப்புறம் நீங்க ஷேப் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. அப்புறம் ஷேப் வந்து உங்களுக்கு வந்து 4 இருந்துச்சுனாக்க உங்களுக்கு வந்து 4 எலிமெண்ட்டுங்க அர்த்தம். 4 இந்த அரேவில் என்ன இருக்குது உங்களுக்கு, 4 எலிமெண்ட் இருக்குன்னு பார்த்தோம். ஏன்னா உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து என்ன இருக்கு, ஷேப் இருக்காது உங்களுக்கு. ஓகேவா, 4 இண்டிவிஜுவல் எலிமெண்ட் அர்த்தம் உங்களுக்கு. அப்புறம் இது வந்து உங்களுக்கு வந்து 2 ரோ 3 காலம் இருக்குது. 2 ரோ 3 காலம் இருக்குன்னு பார்த்தோம். இது நமக்கு வந்து 2,2,2னாக்க வந்து 2 ஸ்லைஸ் இருக்கு. ஒரு ஸ்லைஸ் இன்னொரு ஸ்லைஸ், 2 ஸ்லைஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்லைஸ்லையும் என்ன இருக்கு, நமக்கு வந்து 2x2 வெக்டார் இருக்குது. 2 ரோ 2 காலம் இருக்குது. இதுதான் நீங்க வந்து அந்த ஆக்சிஸையும் டைமென்ஷன் புரிஞ்சுக்கணும். இப்போ என்ன படிச்சோம்னா உங்களுக்கு வந்து இப்போ என்னட்ட வந்து சப்போஸ் இதான் என்னோட ஷேப் இருக்குன்னு வச்சுங்களேன்.
இதனுடைய இந்த இருக்கு ஷேப் இருக்குன்னாங்க நமக்கு என்ன பண்ண போறோம் உங்களுக்கு இப்ப இந்த இருக்கு இப்ப உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வந்து டைமென்ஷன் 3 படிச்சிருக்கேன் இப்ப இது 3 டைமென்ஷன் இருக்கும். அதாவது இப்ப 0th ஆக்சிஸ் வந்து 4 இருக்கும், ஃபர்ஸ்ட் ஆக்சிஸ் வந்து 5 இருக்கும், அப்புறம் வந்து செகண்ட் ஆக்சிஸ் வந்து 6 இருக்கும். ஸோ டைமென்ஷன் 3 தான், ஆனா ஹையஸ்ட் ஆக்சிஸ் பாருங்க உங்களுக்கு வந்து 2 தான் இருக்குது. ஏமா வச்சுங்க டைமென்ஷன் 3 ஆனா ஹையஸ்ட் ஆக்சிஸ் என்ன இருக்குனாக்க வந்து 2 தான் இருக்கும், சரிதானே? 2 தான் இருக்கும். ஸோ நம்ம அதை மட்டும் புரிஞ்சுக்கணும் நீங்க. அப்ப என்ன அர்த்தம் எப்பவுமே எது வந்து உங்களுக்கு வந்து என்ன படிச்சு நம்ம வந்து லார்ஜஸ்ட் ஆக்சிஸ் இருக்குல்ல, அதோடைய ஹையஸ்ட் ஆக்சிஸ் இருக்குல்ல, அந்த ஹையஸ்ட் ஆக்சிஸ் என்னன்னாக்கா அதோடைய லார்ஜஸ்ட் இண்டெக்ஸ் தான். இந்த 2 இருக்குல்ல, இந்த 2 இருக்குல்ல, இதுதான் லார்ஜஸ்ட் இண்டெக்ஸ். 0th இண்டெக்ஸ் இருக்குது, 1 இருக்கு, 2 இருக்குது. 2 தான் என்ன உங்களுக்கு வந்து லார்ஜஸ்ட் இண்டெக்ஸ். அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு இந்த படிங்க நீங்க. அப்புறம் இந்த படிங்க என்ன உங்களுக்கு வந்து லாஸ்ட் ஆக்சிஸ் தான் என்ன வந்து படிங்க நீங்க. அப்புறம் இந்த போட்டு பாருங்க. The last axis refers to the axis with the highest index. இதான் என்னுடைய இண்டெக்ஸ். ஹையஸ்ட் இண்டெக்ஸ்னா 0, 1, 2 இருந்துச்சு. இந்த 2 தான் எனக்கு என்னன்னா வந்து ஹையஸ்ட் எனக்கு இண்டெக்ஸ். அந்த ஹையஸ்ட் இண்டெக்ஸ் தான் லாஸ்ட் ஆக்சிஸ்ன்றான். ஓகேவா? லாஸ்ட் ஆக்சிஸ் என்ன உங்களுக்கு 4 கிடையாது, 5 கிடையாது, 6 கிடையாது. 4க்கு வந்து ஆக்சிஸ் 0, 5க்கு வந்து ஆக்சிஸ் 1, 6க்கு ஆக்சிஸ் 2. ஸோ ஹையஸ்ட் என்ன பண்றோம், அந்த லாஸ்ட் ஆக்சிஸ் ரெஃபர்ஸ் டு த ஆக்சிஸ் வித் த ஹையஸ்ட் இண்டெக்ஸ். ஹையஸ்ட் இண்டெக்ஸ் 2 தான் எனக்கு இருக்கும். ஓகேவா? அதனால வேண்டி உங்களுக்கு இதுதான் எனக்கு வந்து லாஸ்ட் ஆக்சிஸ் சொல்றாங்க. இதை பேஸ் பண்ணி இதை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம் உங்களுக்கு. அப்புறம் இந்த போட்டு பார்க்க போறோம். ஒரு மல்டி டைமென்ஷன் அரேயையும் 1D அரேயையும் நம்ம வந்து டாட்ல கொடுத்தோம்னாக்கா என்ன ரிசல்ட் வரப்போகுதுன்னு நம்ம வந்து பார்க்க போறோம். நம்ம சரியா நம்ம 3 ஃபிளவர் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஃபிளவர்ல வந்து ஒரு ரெண்டு அரே கொடுத்து நம்ம வந்து NP டாட் கொடுத்தோம். அப்போ ரெண்டாவது என்ன பார்த்தோம்னாக்க ஒரு அரேவும் ஒரு ஸ்கேலர் வச்சு என்ன பண்ணி பார்த்தோம், மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம். இப்போ வந்து என்ன பண்ண போறவங்களுக்கு ஒரு மல்டி டைமென்ஷனல் அரேயும் ஒரு எப்போ மாதிரி என்ன பண்ண போறவங்களுக்கு வந்து ஒரு அரேயை என்ன பண்ண போறவங்க வந்து டாட் கொடுக்க போறோம் நம்ம. ஓகேவா? டாட் கொடுக்க போறோம். ஸோ இது பண்ணி என்ன பண்ண போறோம் வந்து அது புரிஞ்சுங்க. எப்படி வந்து ரிசல்ட் வந்து பார்த்துக்கிறேன் சொல்லிடுவோம். ரிசல்ட் போட்டோ வச்சுருக்குது. அந்த ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னா நமக்கு வந்து போட்டு வச்சிருக்கு. இந்த டாட் ப்ராடக்ட் வந்துருக்கு உங்களுக்கு. இப்போ நம்மளுடைய நமக்கு வந்து இப்போ என்ன இருக்கு உங்களுக்கு வந்து இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்க 1, 2, 3, 4, 5, 6, 9 உங்களுக்கு வந்து 3 ரோ இருக்குது. ஓகேவா? 3 ரோ இருக்குது. ஒவ்வொரு ரோ என்ன பண்ண உங்களுக்கு வந்து இந்த இருக்கு இல்லையா, இந்த வெக்டார் இருக்கு இல்லையா, 1 டைமென்ஷன் வெக்டார் போய் நம்ம உங்களுக்கு வந்து டாட் பண்ணுது உங்களுக்கு. சரியா? பண்ணுது. ஸோ 1, 2 வந்து எப்படி பண்ணுதுனாக்க வந்து 1, 1, 1, 2, 0 வந்து ஒரு 1, 1 இந்த 1, 1 இந்த 2 வந்து 0வோட அப்போ 0 தான் இருக்கும். அப்புறம் 3 × 1 அப்புறம் 4 × 0 வெறும் 0 தான் இருக்கும். 5 × 1 6 × 0. இப்போ என்ன ஆன்சர் உங்களுக்கு அப்புறம் 135 தான் ஆன்சர் வருது உங்களுக்கு. அப்படி சரியா? இப்படிதான் உங்களுக்கு வந்து அது பண்ணுது. உங்களுக்கு விளக்கமாக போட்டு வச்சிருக்கோம். எப்படி பண்ணுறது எப்படி பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து 2 டைமென்ஷனுக்கு. அது என்ன பண்ணுறோம் உங்களுக்கு 3 டைமென்ஷனுக்கு. சரிங்களா? சார் அந்த லாஸ்ட் ஆக்சிஸ் கூட நீங்க சொல்லுங்க அப்படின்றத நான் போட்டு காமிச்சிடுறேன். இப்போ மேடம் உங்களுக்கு வந்து எப்படின்னு சொல்லுங்க விளக்குவாங்க. புரியலனாக்கா திரும்பி நான் சொல்றேன். ஒரு இப்போ என்ன பார்த்தோம் உங்களுக்கு, நம்ம வந்து 3 ஃபிளவர் பார்த்தோம். ஒரு 2 வெக்டார், அப்புறம் ஒரு வெக்டார் ஸ்கேலார், அப்புறம் ஒரு மல்டி டைமென்ஷனல் வெக்டார்ல இருந்து ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் வெக்டார் தான் இருக்குது. இதான் மல்டி டைமென்ஷனல் போய் என்ன பண்றேன், அது போய் 2, 4, 6 ஒரு 4 வெக்டார் 2 டாட் பண்ண போறோம். இந்த இடத்துல டாட் பண்ண போறோம். ஒரு மல்டி டைமென்ஷனல் வெக்டார் இருக்குது. A, B என்ன இருக்குன்னா நமக்கு வந்து என்ன பண்றதுனாக்க ஒரு 4 வெக்டார் இருக்கு. இதான் தேர்ட் ரூல். 2 நம்ம வந்து டாட் பண்ண போறோம். டாட் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன ரிசல்ட் வந்து பார்க்க போறவங்களுக்கு அப்புறம் என்ன பார்த்தவங்களுக்கு வந்து டாட் பண்ணும்போது கொடுக்குற இன்புட்ல வந்து எத்தனை டைமென்ஷனாலிட்டி இருக்குதோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து இந்த டாட் வந்து ரிசல்ட் மாற்றி இருக்கும். ஏவும் பியும் வந்து வெக்டார் இருந்துச்சுனாக்க வந்து அவுட்புட் வந்து ஸ்கேலரா இருக்குன்னு பார்த்தோம். அப்புறம் வந்து ஏ வந்து வெக்டாரா இருந்து பி வந்து ஸ்கேலரா இருந்துச்சுனாக்க கொடுக்குற அவுட்புட் எப்படி இருக்குனாக்க வந்து ஒரு வெக்டார்னு பார்த்தோம். இப்போ ஏ வந்து மல்டி டைமென்ஷனல் வெக்டார் இருக்குது, பி வந்து ஒரு நார்மலான வெக்டார் இருக்குறோம். ரெண்டையும் டாட் பண்ணுறோம். இந்த அவுட்புட் உங்களுக்கு வந்து எப்படி வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. கவனிங்க அப்படிங்கிறத. ஓகே, இது வந்து உங்களுடைய பொரிச்சல் வெக்டார். இது பொரிச்சல் வெக்டார் உங்களுக்கு. சரிதானே? முதல்ல என்ன பண்ணுங்க, ரூல் போயிருங்க. இந்த ரூல் தான் என்ன பண்ணுச்சு, இஃப் ஏ இஸ் ஏ n டைமென்ஷன் இருக்குது.
என் டைமென்ஷன் இருக்குது ஏ என் டைமென்ஷன் ஓகே தானே 4,3 இருக்குது. இதோட லாஸ்ட் ஆக்சிஸ் அப்புறம் என்ன லாஸ்ட் பண்ணுறது பி ஏ அண்ட் பியோட லாஸ்ட் ஆக்சிஸ் சார். ஏவோட லாஸ்ட் ஆக்சிஸ் வந்து 1 சார். ஹையர் டைமென்ஷன் வந்து 1. ஸோ இப்போ காலம் வைஸா வந்து மல்டிப்ளை என் டைமென்ஷன்ல ஏன்றது என்னன்னா என் டைமென்ஷனல். இப்போ வந்து 3D அரேவா நமக்கு இருக்கு. சாரி 2 டைமென்ஷன்ல இருக்குது ஒரு நிமிஷம். நீங்க என்ன சொன்னீங்க? சார். ஏவோடைய டாக்ஸ் என்ன சொன்னீங்க? லாஸ்ட் ஆக்சிஸ் சார் அது வந்து 1 ஆக்சிஸ் 1. ஆக்சிஸ் 1 அது வந்து காலம். எஸ் சார். அது என்ன பண்ணுன்னா அந்த ஒவ்வொரு ரோல போயிட்டு அதுல இருக்க காலத்தை அடுத்து ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கும். ஆக்சிஸ் 1க்கு ரோ எடுத்துட்டு அதுக்குள்ள போயிட்டு காலம் எடுக்கும். அப்ப பார்த்தா ஃபர்ஸ்ட் ரோல இருக்க காலம் வந்து 1 to 4 தான் காலம். அந்த ஃபர்ஸ்ட் காலம் வந்து அந்த பியோட மல்டிப்ளை ஆகும். 2 4 6ஓட டாட் ஆகும். சரி, இந்த காலம் வந்து 1 2 3 4 1 to 4 3 காலம் இருக்குது. இந்த காலம் வந்து 2 4 6ன்ற ஒரு ரோட மல்டிப்ளை ஆகும். சரிதானே? மல்டிப்ளை ஆகும். எஸ் சார். அடுத்து வந்து செகண்ட் ரோல இருக்க காலம் 3 4ன்றது 3 காலம் இருக்கு. ஸோ இது 3 இந்த 3 காலமும் கீழே இருக்கு அந்த 3 காலத்தோட பண்ணும். சரி, அது இப்ப மாதிரி தேர்ட் ஒன்று இந்த மாதிரி வரும் சார். பண்ணிட்டு எல்லாத்தையுமே வந்து எலிமெண்ட் வைஸ் ஆப்ரேஷன் ஃபர்ஸ்ட் பார்த்தல சார். வெக்டர் டு வெக்டர் என்ன பண்ணோம்? சம் ஆஃப் த மல்டிப்ளிகேஷன் ஆஃப் த அரேன்னு சொல்லி பார்த்தோம். சம் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஒவ்வொன்றும் மல்டிப்ளை பண்ணிட்டு எல்லாத்தையும் சம் பண்ணோம். அந்த நார்மல் அந்த அந்த ஆப்ரேஷன் தான் இங்க நடக்கும் சார். சரி, இப்ப எக்ஸாம்பிள் சொல்லி பாருங்க. கணக்கு வந்து இப்ப இந்த இருக்குது 1 to 4 வந்து 1 to 4 காலம் ஒரு 3 காலம் இருக்குது. இந்த 3 காலமும் இந்த ரோவோட மல்டிப்ளை ஆகும். தான் சொல்லுவீங்க. எஸ் சார். எஸ் சார். அதுக்கு தான் அந்த லாஸ்ட் ஆக்சிஸ் 1ன்னு சொல்றோம். லாஸ்ட் ஆக்சிஸ் ஆஃப் ஏன்னா என்னன்னா ஏவோட லாஸ்ட் ஆக்சிஸ் வந்து 1ங்கிறத வந்து காலத்தை மென்ஷன் பண்ணுவோம். அதனால ஈச் காலம் வித் இந்த காலத்தோட மல்டிப்ளை பண்றோம். அந்த செகண்ட் பியோட மல்டிப்ளை பண்றோம். காலம் டு காலம் பண்றோம் சார். 2 பண்ணியாச்சு. அப்ப 2 நாங்க 8 பண்றோமா? எஸ் சார். அப்புறம் வந்து நான் 24 24. சோ 24 24 24 8 வந்து 34 சார். 22 34 ஆன்சர் 34. சரிதானே? எஸ் சார். ஓகே. இப்ப இது பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு வந்து இப்ப 4 2 8 கிடைக்குது. இப்ப 4 × 2 8 6 × 4 வந்து உங்களுக்கு 24 24 24. அப்புறம் வந்து 9 × 6 வந்து 54 இது எல்லாத்தையும் கூட்டணும்னா என்ன ஆன்சர் வரும்? உங்களுக்கு இப்ப 86 ஆன்சர் வரும் உங்களுக்கு. சரிதானே? என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா சார். சோ இதுதான் உங்களுக்கு வந்து என்ன நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க ஜஸ்ட் லைக் தட் வந்து டாட்ல வந்து டாட் ப்ராடக்ட்ல வந்து என்ன இன்புட் கொடுக்குறீங்க? 2 கொடுக்க போறீங்க. டாட் ப்ராடக்ட்ல 2 எடுத்துக்கும். அந்த 2மே வந்து வெக்டரா இருக்குனாக்க வந்து ஸ்கேலரா கொடுக்கும். அப்புறம் வந்து அப்புறம் வந்து 1 வந்து வெக்டராகவும் 1 ஸ்கேலரா இருந்துச்சுனாக்க வந்து வெக்டரை கொடுக்கும். 1 வந்து மல்டி டைமென்ஷன் இது மாதிரி இருந்து அப்புறம் வந்து பி வந்து ஒன்றியரை வந்து என்ன கொடுக்கும்? அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்க மார்பலா பிரைன் என்ன பண்ண போறீங்க? டாக்டர் தான் சொல்லிருக்காரு. டாக்டர் வந்து எப்பவுமே உங்களுக்கு வந்து ஸ்கேலரா கொடுக்குன்னு சொல்லிருக்காருன்னு நினைச்சுக்காதீங்க. உங்களோட இன்புட் கொடுக்குற எத்தனை டைமென்ஷன் இருக்கோ அதை பொறுத்து அவுட்புட் மாறிட்டு இருக்கும். அதான் டாக்டர் வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். இதான் சொல்லி ட்ரை பண்றோம் நம்ம. ஓகேங்க, இதான் விஷயம். இவர் வந்து ஒரு டவுட் கேட்டிருக்காரு சார். இது வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் வரும்போது நமக்கு அந்த ரோ அண்ட் காலத்தை மேட்ச் பண்ணோம். அதாவது ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்ல இருக்க ரோவும் காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸ்ல இருக்க காலத்தை வச்சு ரோ வச்சு தான் பண்ணோம். இப்போ நம்ம பண்றது வந்து மேட்ரிக்ஸ் அண்ட் வெக்டர் இதை வச்சு மல்டிப்ளிகேஷன் பாக்குறோம். அதான் டிஃபரன்ஸ். யுவராஜ் வந்து உங்க ஷார்ட்கட் சொன்னாப்ல. யுவராஜ் சொன்னாப்ல இது வந்து ரோ காலம். ஃபர்ஸ்ட் வெக்டார்ல உள்ள ரோ காலம், செகண்ட் வெக்டார் ரோ காலம். ஃபர்ஸ்ட் வெக்டார்ல உள்ள ரோ காலமும் ரெண்டாவது வெக்டார்ல உள்ள ரோ மேட்சா இருக்கும். ஓகேவா? இதான் சிஆர் ஆர்சிஆர் ரோ காலம் ஒவ்வொரு வெக்டாருக்கும் வந்து என்ன இருக்குனாக்க ரோ காலம் இருக்கும். ஸோ ஒவ்வொரு மேட்ரிக்ஸுக்கும் ஃபர்ஸ்ட்ல உள்ள காலமும் ரெண்டாவது ரோ மேட்சா இருக்கணும். ஓகேவா? அப்பதான் என்ன உங்களுக்கு வந்து அந்த மல்டிப்ளிகேஷன் நடக்கும், டாட் நடக்கும் உங்களுக்கு. அதை ஏன் வச்சுங்க, நம்ம வந்து மேட்ரிக்ஸ் படிக்கும்போது லக்கம் படிக்கணும். இதுதான் விஷயம். ஓகேவா? ரைட், முடிஞ்சாச்சு. நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அடுத்து நம்ம வந்து முடிச்சாச்சு நம்ம. ஓகேவா?
அதை முடிச்சிட்டோம். நம்ம ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் மெனிப்புலேஷன் வெக்டார் பார்த்து முடிச்சிட்டோம். அதில் உள்ள எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம். டிரான்ஸ்போசிஷன் பண்ணி பார்த்தவங்களுக்கு அப்புறம் வந்து நம்ம இந்த இன்பில்ட் மெத்தட் வச்சு பண்ணி பார்த்தோம். ஆடு மல்டிப்ளிகே சப்ட்ராக்ட் வச்சு பண்ணி பார்த்தோம். எல்லாம் முடிச்சிட்டோம். அப்புறம் அடுத்து நாம்ஸ் வர போகிறவங்களுக்கு அப்புறம் நாம்ஸ் வந்து முக்கியமான டாபிக் எப்போது வந்து மெஷின் லேர்னிங்கில் டைரெக்டாக பயன்படுத்தும் பார்த்தவங்களுக்கு நாம்ஸ் டைரெக்டாக நம்ம நாம்ஸ் வரும். அப்புறம் இதுக்கு நாம்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து ஃபஸ்ட் பார்த்துருவோம். அப்புறம் வந்து 4 ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது இன்டர் கொஸ்டின்ஸ். நான் ஒரு வாட்டியே நான் வந்து எம்எல் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கேன். இது வந்து இன்டர் கொஸ்டின்ஸ்ங்க. எம்எல்லுடைய ஒரு எம்சிக்கு மாதிரி வச்சுங்க. ஒரு அடிக்கடி கொஸ்டின் இன்டர் கொஸ்டின்ஸ் இந்த 4 ப்ராப்பர்ட்டி கேட்பாங்க. அதாவது நாம் பற்றி நம்ம கரெக்டாக புரிஞ்சிருக்கோமா? 4 ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது வந்து கேட்பாங்க. ஞாபகம் வச்சுங்க. அதனுடைய 4 ப்ராப்பர்ட்டி கேட்பாங்க. அது பார்த்துங்க. இது அப்புறம் வந்து நமக்கு வந்து டைப்ஸ் ஆஃப் நாம் மொத்தம் 9 டைப்ஸ் இருக்குது. உங்களுக்கு 9 டைப்ஸ் இருக்குது. அதில் வந்து நம்ம வந்து வெக்டாருக்கு நாம்ஸ் கண்டுபிடிக்க முடியும், மேட்ரிக்ஸ் நாம்ஸ் கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னாக்க நம்ம வந்து வெக்டார் படிக்கிற வாசி வெக்டார் நாம் பற்றி பேச போகிறோம். மேட்ரிக்ஸ் வரும்போது இந்த மேட்ரிக்ஸ் படிப்போம். அதை மென்ஷன் மொத்தம் பண்ணி வச்சிருக்கேன். மொத்தம் 9 டைப்ஸ் ஆஃப் நாம்ஸ் இருக்கும். ஓகேவா? எந்த நாம் எப்படி பயன்படுத்தும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம ஓகேவா? அது ரியல் லைஃப்ல வந்து அது ரியல் லைஃப் எக்ஸாம் போட்டு வச்சிருக்குது. அதை பார்த்துங்க. ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன நாம் எப்படிலாம் பயன்படுத்தணும். உங்களுடைய பிஸ்னஸ் ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து, பிஸ்னஸ் டொமைனை பொறுத்து வந்து நாம் மாறிட்டே இருக்கும். சேம் நாம் வந்து அப்ளை பண்ணக்கூடாது உங்களுக்கு. சரியா? அப்படி உங்களுக்கு விளக்கம் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு அப்படின்ட்டு பார்த்துவோம். எதுக்கு உங்களுக்கு வந்து நாம் வந்து இம்பார்ட்டன்ட் நாம் வந்துக்கிறோம். ப்ளஸ் பார்த்தோம். நம்ம படிக்க போகிறது எம்எல் படிக்க போகிறோம், மிஷின் படிக்க போகிறோம், டீப் லேர்னிங் படிக்க போகிறோம். இது என்னன்னாக்க வந்து கம்பேர் த வெக்டார்ஸ். 2 வெக்டார் இருந்துச்சு உங்களுக்கு பார்த்தவங்களுக்கு. இது 2 வெக்டார் இருக்குது. நம்ம வந்து இப்போ எக்ஸாம்பிள் போட்டு பார்த்தோம். நம்ம 2 வெக்டார் இருந்துச்சு உங்களுக்கு. ஸோ இது ஒரு வெக்டார் இருக்குது. 2 4 6 வெக்டார் ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து 5 6 வெக்டார் இருக்குது. 2 வெக்டார் கம்பேர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஏன் கம்பேர் பண்ண போகிறோம் அதை பஸ் பார்த்துருந்தோம் நம்ம. அப்புறம் ஒன்று ஓகேவா? அப்புறம் பாருங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்மளுடைய ஸ்கேலிங் கான்செப்ட் ஒன்று இருக்குது. ஸ்கேலிங் பண்ணுவோம். நம்ம ப்ரீ ப்ராசஸிங்ல என்ன சொன்னாக்க வந்து நம்ம ஸ்கேல் பண்ணுவோம். அது வந்து அன்னைக்கு எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு எப்படின்ட்டு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ பாரி இருக்காரு. பாரியுடைய வெயிட் வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்துருக்கிறோம். அவர் வந்து இப்போ சப்போஸ் 70 kg வெயிட் இருப்பாரு. ஹைட் வந்து 160 வந்து ஹைட் இருப்பாரு இருக்கிறோம். ஓகேவா? இது வந்து அவருடைய 70 வெயிட். அப்புறம் வந்து ஹைட் வந்து 160 பண்ணுவாரு. அவர் என்ன பண்ணாக்க ஒரு நைட்டு படுக்கும்போது 100 ml பால் சாப்பிட்டு படிப்பார். 100 ml இருக்குது. ஸோ இது வந்து வெயிட் வந்து கிலோகிராம் இருக்குது. 165 வந்து இது வந்து சென்டிமீட்டர் இருக்குது. ஹைட்ல வந்து இது மில்லிமீட்டர் இருக்குது. ஸோ இப்படி இருக்குல்ல உங்களுக்கு. அப்புறம் என்ன நினைச்சுக்கோனாக்க மெஷின் லேர்னிங் என்ன நினைச்சுக்கோனாக்க 70 165 100 பார்த்தோம்னையே நம்பர் வந்து அப்புறம் பாருங்க அவர் சேலரி வாங்குறாரு. சேலரி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன சொல்லிருக்கிறோம், 1 லட்சம் சம்பாதிப்பார் ஒரு மந்த் சம்பாதிப்பார் ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே தானே? ஓகே. ஸோ என்ன பண்ணும், நார்மல் நியூமெரிக்கல் வேல்யூ மெஷின் இருக்குல்ல, மெஷின் லேர்னிங் நம்ம பண்ண போகிறோம். அது நம்மள்ட்ட வந்து அல்காரிதம் இருக்குல்ல, அல்காரிதம் படிக்கும். நம்ம அல்காரிதம் மாடல் படிக்கும். இந்த வேலையை வந்து மாடல் என்ன சொன்னாக்க இந்த டேட்டா படிக்கும்போது 70 165 100 1 லட்சம் இருக்கிறவங்களுக்கு அப்புறம் இது என்ன செய்யணும்னாக்க எது வேல்யூஸ் வந்து எங்கெல்லாம் அதிகமாக இருக்குதோ இதுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப கொடுக்கும். எங்கெல்லாம் வேல்யூ கம்மியாக இருக்குதோ, நியூமெரிக்கல் வேல்யூ வந்து கம்மியாக இருக்குதோ அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காது. மெஷினை தான் புரிஞ்சுக்கும். நம்ம என்ன சொல்றோம், அப்படி இல்லை மெஷின் அப்படி இல்லை. அதான் எல்லாத்துக்கும் வந்து ஈக்குவலா வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடு. இது 1 லட்சம் சம்பளத்துக்கு மட்டும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத அப்படி என்ன போறோம் உங்களுக்கு மென்ஷன் பண்ண போறோம். நீங்க வந்து இப்போ டேட்டா செட் பாத்தீங்கன்னா நீங்க இப்போ ஏஜ் 19 இருக்குது. இதை நம்ம வந்து ஃபீமேல்ல என்ன சொன்னா நம்ம வந்து ஸ்ட்ரிங் இதை மாற்றி நியூமெரிக்கை மாற்றி விட்டுருவோம். ஏஜ் 19 பிஎம் இருக்குது, சில்ட்ரன் இருக்குது. இப்போ சார்ஜஸ் இருக்கு. இப்போ என்ன பண்ணா உங்களுக்கு வந்து சார்ஜஸ் வந்து நியூமெரிக்கல் வேல்யூ வந்து 16,884 இருக்குது. வேற சில்ட்ரன் வந்து 0 இருக்குது, பிஎம் 27 இருக்குது. இப்போ உள்ளதே எனக்கு வந்து சில்ட்ரன் தான் 0 இருக்குது, ரெண்டாவது வந்து 19 இருக்கு, அப்போ 27 இருக்குது. அப்புறம் மெஷின் இந்த டேட்டா படிக்கும்போது என்ன சொன்னா உங்களுக்கு வந்து இந்த சார்ஜஸ் இருக்குல்ல, இதுக்கு வந்து அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துரும். நியூமெரிக்கல் வேல்யூ அதிகமாக இருக்கோ அது வந்து இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்துரும். இது வந்து மெஷினுடைய ப்ராப்ளம். நம்ம என்ன சொல்றோம் கிடையாது, எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் சேமா நம்ம வேல்யூ கொடு அப்படின்னு சொல்றோம். அதாவது என்னன்னாக்க வந்து எதுலதான் உங்களுக்கு வந்து நியூமெரிக்கல் வேல்யூ எந்த காலத்துல அதிகமா இருக்குதோ அந்த காலம் வந்து மற்ற காலத்துல டாமினேட் பண்ணும். அதாவது டாமினேட் பேரு எந்த வேல்யூ அதிகமா இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு பிஎம் ஏஜ் இருக்கும்போது பாருங்க, பிஎம் 27 இருக்குது, ஏஜ் 19 இருக்கு. அப்ப பிஎம் காலம் வந்து ஏஜ் வந்து டாமினேட் பண்ணும். அது பண்ணக்கூடாது. நம்ம தட் இஸ் நாட் ரைட். மெஷின் என்ன செய்யும், டாமினேட் பண்ணும் உங்களுக்கு மெஷின். அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம் உங்களுக்கு. அதை பண்ணக்கூடாதுன்னு நம்ம என்ன பண்றோம், நம்ம டெக்னிக்கலா சொல்றோம். அந்த ப்ராசஸ் பேர் தான் வந்து ஸ்கேலிங் பேர். அதாவது ஃபீச்சர் ஸ்கேலிங். காலம் இருக்குல்ல, அந்த காலத்தை இதான் ஃபீச்சர் தான் தெரியும் உங்களுக்கு. ஃபீச்சர் தான் காலம்னு பேரு.
ஏஜ் ஒரு ஃபீச்சர், செக்ஸ் ஒரு ஃபீச்சர், பிஎம்ஐ ஃபீச்சர் உங்களுக்கு. சரியா? அது பண்ணும்போது என்ன பண்ணுற உங்களுக்கு வந்து இந்த பிஎம்ஐ காலத்துக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறியோ அதே இம்பார்ட்டன்ட் ஏஜ் கொடு, ஏஜ் கொடுக்குற அதே இம்பார்ட்டன்ஸ் செக்ஸ் கொடு, செக்ஸ் கொடுக்குற அதே இம்பார்ட்டன்ஸ் பண்ணும்போது நம்ம ஸ்மோக் கூட சொல்றோம் கொடுக்குறோம் நம்ம. ஸோ எந்த காலமும் ஒன்றை விட ஒன்று டேமேஜ் பண்ணக்கூடாது. ஏன்? ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் இட் ஹேஸ் ஹையர் நம்பர். அதுதான் நம்ம வந்து பார்த்துக்க போறோம் உங்களுக்கு. சரிதானே? பார்க்குறோம். என்னன்னாக்க நாம் என்ன பண்ண போறவங்களுக்கு வந்து இப்போ மெஷினரி என்ன பண்ண போறவங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஃபீச்சரும் கான்ட்ரிபியூஷன் பண்ணும்போது எல்லா ஃபீச்சரும் ஈக்குவலாக கான்ட்ரிபியூஷன் பண்ணணும் மெஷின் லேர்னிங்ல. ஒரு ஃபீச்சர் மட்டும் எக்ஸ்ட்ரா கான்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்றவங்களுக்கு அப்படின்றவங்களுக்கு அந்த மிஷினை வந்து நம்ம ஃபிட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு பண்ணுவோம் மெஷின் லேர்னிங்ல. நம்ம எல்லாம் முடிச்சுட்டு நம்ம என்ன செய்வோம், ஃபிட்னு கொடுப்போம். நம்ம ஃபிட் மெத்தட் என்ன செய்வோம், ட்ரெயின் பண்ணுவோம். அப்படி ட்ரெயின் பண்ணும்போது மெஷின் அந்த அல்காரிதம் என்ன செய்யணும்னாக்கா அந்த டேட்டா செட் படிக்கும். உங்களுடைய டேட்டா செட் படிச்சு என்ன செய்யணும்னாக்கா ட்ரெயின் ஆகும். அப்படி ட்ரெயின் ஆகும்போது எதுக்கு அதிகமான நம்ம நியூமரிக்கல் வேல்யூஸ் இருக்கோ அதுக்கு எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். அப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத சார்ஜஸ் காலத்துக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதுன்னு நம்ம வந்து டெக்னிக்கலாக நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணுறோம். மிஷின் நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணுறோம். அந்த ப்ராசஸ் பேர் தான் அவங்களுக்கு வந்து ஸ்கேலிங்னு பேர். அந்த ஸ்கேலிங் ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த ஸ்கேலிங் பண்ணுறோம்ல, அந்த ப்ராசஸ் என்ன பண்ணும்போது நார்மலைசேஷன், அது பேர் வந்து நார்மலைசேஷன் பேர் உங்களுக்கு பண்ணுறோம். ஓகேவா? 2 வார்த்தை இருக்கு, ஏன் வச்சுங்க. ஒன்று வந்து ஸ்டாண்டர்டைசேஷன் சொல்லுவாங்க, ஒன்று வந்து ஸ்டாண்டர்டைசேஷன் சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து நார்மலைசேஷன். 2 முக்கியமான விஷயம். ஸ்டாண்டர்டைசேஷன், நார்மலைசேஷன் 2 முக்கியமான விஷயம். நம்ம என்ன பார்த்துருக்கோம், நார்மலைசேஷன் பண்ணிட்டு இருக்கோம். நார்மலைசேஷன் பர்பஸ் என்ன உங்களுக்கு வந்துருக்கோம், அதாவது எல்லா ஃபீச்சர்ஸும் 10 ஃபீச்சர் இருந்துச்சுன்னா 10 ஃபீச்சர் என்ன பண்ணுறோம், அந்த மெஷினுக்கு வந்து ட்ரெயின் பண்ணும்போது சேம் கான்ட்ரிபியூஷன் பண்ண சொல்லியிருக்கோம். ப்ரிவென்டிங் ஃபீச்சர்ஸ் வித் லார்ஜ் நியூமரிக்கல் ரேஞ்சஸ் ஃப்ரம் டாமினேட்டிங் த மாடல்ஸ் பிஹேவியர். ஓகேவா? நம்மளுடைய லார்ஜ் நியூமரிக்கல் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுனாக்கா அந்த காலம் இருக்குல்ல, அந்த காலம் என்ன செய்யணும், போய் டாமினேட் பண்ணும், மற்ற காலம் டாமினேட் பண்ணும். அது பண்ணக்கூடாது, எல்லா காலமும் ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்றோம். அது எப்படி நம்ம வந்து டெக்னிக்கலா பண்ற ப்ராசஸ் பேர் நமக்கு வந்து நார்மலைசேஷன் பேர் உங்களுக்கு. சரியா? இது வந்து லாஜிக்கு. இந்த லாஜிக் என்ன சொல்றது போட்டு பார்க்கணும், எப்படி அந்த பண்றோம்னு பார்க்கணும். நாம்னாக்க நார்மலைசேஷன் பேர், நம்ம நார்மலைசேஷன் ஃபீச்சர் டாமினேஷன் இந்த பண்ற பாருங்க. இப்போ டேட்டா செட் நம்ம இப்போ ஹைட் இருக்குது, ஹைட் அப்புறம் 3 சென்டிமீட்டர் இருக்கும் உங்களுக்குமே. வெயிட் வந்து 160 180 கொடுத்துருக்கோம் நம்ம. அப்புறம் வந்து ஒவ்வொன்றும் கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ இப்போ என்ன இருக்கும் உங்களுக்கு வந்து இப்போ இது வந்து வெயிட் வந்து 65, ஹைட் வந்து 160. அப்போ என்ன செய்யும், இந்த ஹைட் இருக்குல்ல, ஹைட்டு வந்து என்ன 180 இருக்கிற வாசி அது வெயிட் டாமினேட் பண்ணும். இது பண்ணக்கூடாது. அதான் விஷயம். அது வந்து அது மாதிரி பண்ணிச்சுனாக்க பயஸ்னாக்க என்ன வேறுபாடு இருக்கும், ஒன்று வேறுபாடு இருக்கும். வேறுபாடு இருக்கக்கூடாது, எல்லாமே இன்க்ளூசிவா இருக்கணும். ஒவ்வொரு ஃபீச்சர் ஒவ்வொரு காலம் என்ன பண்ணா, ஒவ்வொரு காலமும் மெஷின் வந்து ட்ரெயின் ஆகும்போது ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நீ ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் யூ ஹவ் மோர் நியூமரிக்கல் நம்பர் இட் டஸ் நாட் மீன் யூ ஹவ் மோர் ஹையர் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்றோம். அப்படியே சொல்றோம் நம்ம. இதான் விஷயம். சரியா? அப்ப என்ன பண்ணுவோம், அந்த டேட்டா செட் என்ன பண்றோம், மெஷினுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், நார்மலைஸ் பண்ணி விட்டுருவோம். டேட்டா செட் இருக்குல்ல, நார்மலைஸ் பண்ணி விட்டுருவோம். நார்மலைஸ் எங்க பண்ணோம்னா நம்ம வந்து இடிஏன்னு கான்செப்ட் நம்ம ப்ரீ ப்ராசஸிங் படிச்சிருப்போம். நம்ம வந்து எப்பவுமே டேட்டா செட் என்ன செய்யும் போது டேட்டா செட்டை வந்து என்ன செய்யும், நம்ம இம்போர்ட் பண்ணி நம்ம என்ன செய்வோம், இம்போர்ட் பண்ணி வச்சுப்போம். அப்புறம் வந்து இடிஏ கண்டுபிடிப்போம். அப்புறம் வந்து ப்ரீ ப்ராசஸிங் கண்டுபிடிப்போம். ப்ரீ ப்ராசஸிங் பண்ணுவோம். ப்ரீ ப்ராசஸிங் பண்ணப்பட்ட பிறகு நம்ம விஷுவல் பண்ணுவோம். நம்ம விஷுவல் பண்ணப்பட்ட பிறகு என்ன செய்யும், நம்ம வந்து இடிஏ பண்ணுவோம், ப்ரீ ப்ராசஸிங் பண்ணுவோம். அப்புறம் வந்து விஷுவலைஸ் பண்ணப்பட்ட பிறகு அப்புறம் தான் மெஷின்கிட்ட போய் என்ன செய்வோம், நம்ம டேட்டா கொடுப்போம். நம்ம இந்த ப்ரீ ப்ராசஸிங் பண்றோம்ல, ப்ரீ ப்ராசஸிங் பண்ணும்போது இது மாதிரி உள்ள டேட்டா வந்து நார்மலைசேஷன் பண்ணுவோம். நார்மலைஸ் பண்ணியாச்சுனாக்க எல்லா காலமும் என்ன நமக்கு வந்து சேம் வெயிட்டேஜ் தான். எந்த காலமும் இன்னொரு காலத்தை வந்து ஒரு ஃபீச்சர் வந்து இந்த ஃபீச்சர் வந்து டாமினேட் பண்ணக்கூடாதுன்னு நம்ம என்ன பண்றோம், இன்சிஸ்ட் பண்றோம். நம்ம அந்த ப்ராசஸ் பேர் தான் நமக்கு வந்து நார்மலைசேஷன் பேர் உங்களுக்கு. சரியா? அந்த ப்ராசஸ் பேர் வந்து நார்மலைசேஷன் பேர் உங்களுக்கு. ரைட். இப்போ உங்களுக்கு சிம்பிளா போட்டு பார்க்கணும், உங்களுக்கு எப்படி நல்லது போட்டு பார்க்கணும். இதுதான் பார்த்தோம். இது வந்து அவருடைய 180 சென்டிமீட்டர் 5 பேர் இருக்காங்க, 5 மெம்பருடைய வெயிட், அப்புறம் அவங்களுடைய ஹைட்டு, அந்த வெயிட் பண்ணி பார்க்கணும். இதாக இருக்குது. நார்மலைசேஷன் வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட். எப்போதுமே நார்மலைஸ் பண்ணாம நீங்க வந்து உங்களுடைய டேட்டா செட்டை வந்து நார்மலைஸ் பண்ணாம மெஷின் அல்காரிதம் கொடுக்கக்கூடாது, நீங்க ட்ரெயின் பண்ணக்கூடாது. நீங்க ஒரு அல்காரிதத்தை ட்ரெயின் பண்ணோம்னாக்க உங்க டேட்டா செட் கட்டாயம் நார்மலைஸ் பண்ணப்பட்டிருக்கணும். ஓகேவா? சரி. ஸோ நமக்கு என்ன பண்றோம், டேட்டா பண்றது நம்ம ஸோ நார்மலைஸ் பண்றோம்.
ஓகே, டேட்டா செட் இருக்குது. இதெல்லாம் என்னுடைய 5 பேர் இருக்காங்க. 5 பேருடைய ஹைட் வெயிட் இருக்குன்றோம். எப்படி வந்து எப்படி பண்ண வச்சுங்க, எப்படி நார்மலைஸ் உங்களுக்கு தெரியுமில்ல. நார்மலைஸ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு உங்களுக்கு நாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். நாம்னாக்க என்ன உங்களுக்கு வந்து அதனுடைய லென்த்ல பார்த்துருக்கோம். அதனுடைய பார்த்துருக்கோம். நாம் நார்மலைஸ் நாம் கண்டுபிடிச்சு இருந்தாக்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், நார்மலாக பண்ணுறோம். போய் நார்மல் செக் பண்ணுறோம் போயிட்டாங்க. அதாவது இது வந்து நார்மலைஸ் பண்ண இது வந்து டேட்டா செட்டு, ஒரிஜினல் டேட்டா செட். நார்மலைஸ் பண்ணப்பட்ட பிறகு என்ன பண்ணாங்க உங்களுக்கு வந்து இந்த 180 என்ன பண்ணாக்க 0.92 மாறி போயிட்டுது. 75 ஆயிட்டாக்க 0.38 மாறி போயிட்டு. அதாவது இப்போ என்ன பண்றோம், இந்த ஹைட்டும் வெயிட்டும் சேம் கான்ட்ரிபியூஷன் கொடுக்கும். மெஷின்ல வந்து நம்ம அல்காரிதம் இருக்குல்ல, மாடலை ட்ரெயின் பண்ணும்போது, அதாவது மெஷின் வந்து இந்த டேட்டா வந்து என்ன பண்ணும், படிச்சு ட்ரெயின் பண்ணும். நம்ம இந்த டேட்டா வந்து ட்ரெயின் பண்ணும்போது அந்த என்ன பண்றோம், ஹைட்ன்ற காலமும் வெயிட்ன்ற காலத்துக்கும் சேம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காது. இதுக்கு 50%, இதுக்கு 50% கொடுக்கும். கரெக்டாக 50 கரெக்டாக கொடுக்கும். இதுக்கு வந்து 90% வந்து எக்ஸ்ட்ரா இருக்காது, 80% 20% அப்படி கொடுக்காது உங்களுக்கு. ஓகேவா? நம்ம என்ன பண்றோம், உங்களுக்கு நார்மலா விஷயம் அவ்வளோதான். நம்ம வந்து ஒரு நம்மளுடைய ஏற்கனவே படிச்சிருக்கோம் எப்படி நாம் கண்டுபிடிக்கிறது. உங்களுடைய டேட்டா இருக்கு இல்லையா, அந்த டேட்டா டிவைடட் பை நாம் கொடுத்தோம்னா உங்களுக்கு வந்து நார்மலைஸ் ஆகிடும். இதுதான் விஷயம் உங்களுக்கு. சரிதானே? நார்மலைஸ் எப்படி பண்ணோம்னாக்க நம்ம டேட்டா இருக்கு இல்லையா, அந்த டேட்டா அதனுடைய நாம் கண்டுபிடிக்கணும்ல, அதை டிவைட் பண்ணி வச்சுட்டாங்க. டேட்டா டிவைடட் பை இட்ஸ் நாம், டேட்டா டிவைடட் பை இட்ஸ் நாம். ஓகேவா? அதை கண்டுபிடிச்சிருந்தாங்க என்ன உங்களுக்கு வந்து நார்மலைஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து நார்மலாக உங்களுக்கு நாம் கண்டுபிடிக்கிறது பர்பஸ் உங்களுக்கு வந்து லினியாரிட்டி ப்ராப்ளம் என்ன இருக்குது, நாம்னு ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது. அதில் போய் நீங்கள் வந்து டேட்டா கொடுக்குறீங்க, ஆக்சஸ் கொடுக்குறீங்க. ஒரு டைமென்ஷன் வந்து நீங்கள் கீப் டைமென்ஷன் வச்சுருந்தா வேணாம் கொடுக்குறீங்க. இந்த ஏற்கனவே பேசியிருக்கணும் அதை வச்சு நம்ம. ஸோ கொடுத்துட்டோம்னாக்கா அது நாம் கண்டுபிடிச்சிடும். நாம் கண்டுபிடிச்சிட்டீங்க முதல்ல. இது உங்களுடைய டேட்டா செட் இருக்குல்ல, உங்கள் டேட்டா செட் இருக்குல்ல, இந்த டேட்டாவுக்கு நாம் கண்டுபிடிச்சிட்டீங்க. கண்டுபிடிச்சப்பட்ட பிறகு என்ன பண்ணுறீங்க, மறுபடியும் உங்களுக்கு இந்த டேட்டா டிவைடட் பை கண்டுபிடிக்கப்பட்ட நாம் டிவைடட் பை சரியா போச்சு. நார்மலைஸ் பண்ணிருக்கோம். இதான் விஷயம். சரிதானே? இந்த வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்க. இது L2 நாம்னு போட்டிருக்காங்க. நம்ம பர்பஸா போட்டிருக்கோம் நம்ம. ஓகேவா? இது ஃபங்க்ஷன் நேம் L2 நார்மலைஸ் போட்டிருக்கு. 2 வகையான நம்பர் நாம் இருக்கு. L1 L2 2 இருக்குது. இப்போ பேச போறோம், அது பேச போறோம். சரிதானே? இது எப்படி பார்க்க போறோம் நம்ம. சரிதான்? நான் பார்க்க போறோம். ஸோ நீங்கள் எப்படி பண்ண போகிறோம், ஒரு டேட்டா செட்டை வந்து நார்மலைஸ் பண்ணோம்னாக்க அந்த டேட்டா செட்டுக்கு என்ன நாம் கண்டுபிடிக்கிறோம். இந்த டேட்டா செட்டுக்கு நாம் கண்டுபிடிக்கிறோம். நாம் கண்டுபிடிச்சு முடிச்சாச்சு. கண்டுபிடிச்சப்பட்ட பிறகு நம்மளுடைய இந்த டேட்டா டிவைடட் பை அந்த நாம், டேட்டா அண்ட் இட்ஸ் நாம். ஓகேவா? பண்ணிட்டோம்னாக்க டேட்டா என்ன செய்யும், டேட்டா செட்டு நார்மலைஸ் ஆகிடும். அதாவது ஹைட்ன்ற காலமும் இந்த இருக்குல்லையா, ஹைட்ன்ற காலமும் வெயிட்ன்ற காலத்துக்கும் சேம் இம்பார்ட்டன்ஸாக இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் இதுதான் இப்போ வந்து கரெக்டாக இருக்கும். எந்த பிரச்சனை கிடையாது உங்களுக்கு. வந்து ஹைட்டு வந்து வெயிட்டை வந்து உங்களுக்கு டாமினேட் பண்ணாது. ரெண்டுக்கு ஈக்குவலான வெயிட் இருக்கும், ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், ஈக்குவலான கான்ட்ரிபியூஷன் இருக்கும். அப்போ மிஷின் ட்ரெயின் பண்ணும்போது என்ன நினச்சோம்னாக்க ரெண்டுக்கும் ஈக்குவலான என்ன செய்யணும்னாக்க இம்பாக்ட் இருக்கும் உங்களுக்கு. ஈக்குவல் இம்பாக்ட், ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் இருக்கும் உங்களுக்கு. இதுதான் நார்மலைஸ் பண்ணப்பட விஷயம். சிம்பிளான விஷயம். இப்போ அப்புறம் என்ன பண்ண போகிறோம், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் நார்மலைசேஷன் இருக்குது. இப்போ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம வந்து L2 போட்டு வச்சிருக்கோம். L2னா என்ன, L1னா என்ன அப்படின்னு நம்ம விளக்கமாக பார்த்துருந்தாங்க. சரியா? உங்களுக்கு வந்து உங்களுடைய பிஸ்னஸ் டொமைனை பொறுத்து நீங்கள் எந்த நாம் யூஸ் பண்ணணும் இருக்கு உங்களுக்கு கேட்பாங்க. இது மாதிரி ஒரு சிலரை கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இது மாதிரி உங்களுக்கு இப்போ 1 வகையான நாம் இருக்கிறோம். ஓகேவா? இது நீங்கள் வந்து இப்போ L2 யூஸ் பண்ணிங்களா, இல்லை L1 யூஸ் பண்ணிங்களா, இல்லை மேக்ஸ் யூஸ் பண்ணிங்களா அப்படின்னு கேட்பாங்க உங்களுக்கு டேட்டா செட் கொடுத்துட்டு. ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் டொமைனை பொறுத்து நீங்கள் நாம் மாற்றிக்கணும் உங்களுக்கு. சரிதானே? நாம் மாற்றிக்கணும். L1 நாம் யூஸ் பண்ணலாமா, L2 நாம் யூஸ் பண்ணலாமா, மேக்ஸ் நாம் யூஸ் பண்ணலாமா, மின் நாம் யூஸ் பண்ணலாமா அப்படி நீங்கள் வந்து முடிவு பண்ணணும். ஒவ்வொரு நாமுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, எப்படி வந்து ரியல் டேட்டில் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு ஃபுல்லாக உங்களுக்கு விளக்கமாக போட்டு வச்சிருக்கு. அதை பார்த்துக்கணும். இப்போ நான் மட்டும் கண்டுபிடிச்சு பார்த்துட்டோம். இப்போ நான் கண்டுபிடிக்கிறது என்ன பண்ண போகிறோம், அப்புறம் முதல்ல உங்களுக்கு வந்து நான் மெஷின் லேர்னிங்கில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஒரு கோடு போட்டு வச்சுருக்கோம். இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து இது வந்து மெஷின் லேர்னிங் சம்மந்தப்பட்ட கோடிங். இது ஒரு லைன் உங்களுக்கு புரியாது, புதுசாக உங்களுக்கு புரியாது. நம்ம வந்து மெஷின் லேர்னிங் நடத்த, ஆனால் மெஷின் லேர்னிங்கில் வந்து இந்த நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்னு போட்டு காமிச்சிருக்கோம். ஓகேவா? நம்ம இது வந்து மெஷின் லேர்னிங் கோடு. ஒரு டேட்டா செட்டை கொடுக்குறோம், நாம் கண்டுபிடிச்சி ஒரு யூஸ் பண்ணி ஒரு மெஷின் லேர்னிங்கில் வந்து கோடிங் போட்டு பார்த்துருக்கோம். அப்புறம் வந்து நாம் கண்டுபிடிக்காம ஒரு டேட்டா வந்து என்ன பண்ணுறோம், வந்து நார்மலைஸ் பண்ணி என்ன ரிசல்ட் வருது, நார்மலைஸ் பண்ணாமல் எப்படி ரிசல்ட் வருது போட்டு பார்த்துருந்தாங்க. அது மட்டும் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து என்ன கோடு வந்து மெஷின் லேர்னிங் கோடு. இது எதுவுமே புரியாதவங்களுக்கு அப்புறம் நான் என்ன சொல்ல வரேன்னாக்க
ஒரு டேட்டா செட் இருக்குது. டேட்டா செட் என்ன பண்றோம், உங்களுக்கு வந்து நார்மலைஸ் பண்ணாம என்ன அக்யூரசி வருது, அது அவுட்புட் என்ன வருது, மெஷின் எப்படி புரிஞ்சுக்குது. அப்புறம் நார்மலைஸ் பண்ணி நார்மலைஸ் வந்து பண்ணாம பண்றோம், நார்மலைஸ் பண்ணி பண்றோம். ரெண்டுமே பண்ணும்போது மெஷினோடைய அவுட்புட் இருக்குல்ல, மெஷின் கொடுக்குற அக்யூரசி இருக்குல்ல, அதை மட்டும் செக் பண்ணி பார்க்கணும். இதை பற்றி எதுவுமே புரிஞ்சுக்காதுங்க, எதுவுமே நீங்க வந்து புரிஞ்சுக்கிற அவசியம் கிடையாது. நம்ம இதெல்லாம் என்ன பண்ண போறோம், பிரிண்ட் பார்க்க போறோம். நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னாக்க, நம்மளா ஒரு டேட்டா எடுத்துக்கிட்டோம், ஒரு சிந்தடிக் டேட்டா எடுத்துட்டோம். பேர் வந்து சிந்தடிக் டேட்டா. சிந்தடிக் இது வந்து ஒரிஜினல் டேட்டா இருக்கு. 2 வகை டேட்டா இருக்கு மிஷின் லேர்னிங்ல. ஒன்று வந்து ஒரிஜினல் டேட்டா, இதான் உங்களுடைய ஒரிஜினல் டேட்டா, இதான் உங்களுடைய டேட்டா. ஒரிஜினல் டேட்டானாக்க என்ன அர்த்தம், உங்களுக்கு வந்து ஹிஸ்டாரிக்கல் டேட்டா அர்த்தம். இன்னொன்று உங்களுக்கு சிந்தடிக் டேட்டா. சிந்தடிக் டேட்டானாக்க வந்து நம்மள ஆர்டிஃபிஷியலாக உண்டாக்குறது. ஓகேவா, இது மாதிரி நம்ம வந்து உண்டாக்குறோம்ல, இந்த மாதிரி ரேண்டம் டேட்டான்னு கொடுக்குறோம்ல, இதெல்லாம் சிந்தடிக் டேட்டா அப்படின்னாக்கும்போது நம்மள வந்து ஆர்டிஃபிஷியலாக உண்டாக்குறோம், செயற்கையாக டேட்டா உண்டாக்குறோம். அது வந்து ரியல்டான டேட்டா கிடையாது. இதுதான் ரியலான டேட்டா நம்ம கொடுக்குறோம். சரியா, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் ரன் பண்ணி பார்க்குறோம். நார்மலைஸ் பண்ணப்பட்ட ஒரு டேட்டா செட்டையும் நார்மலைஸ் பண்ணாத டேட்டா செட்டையும் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்குறோம். என்ன செக் பண்ணி பார்க்குறோம், அதுக்கப்புறம் ஜஸ்ட் புரிஞ்சுங்க. இப்போ என்ன பண்ணுறோம், அதுக்கப்புறம் இதில் வந்து பார்க்கும்போது மெஷின் என்ன பண்ணுறது, உங்களுக்கு அக்யூரேசி கொடுக்குது. அந்த அல்காரிதம் இருக்குல்ல, மாடல் இருக்குல்ல, நார்மலைஸ் பண்ணப்பட்ட பிறகு என்ன கொடுக்குது, நமக்கு வந்து 0.9086 கொடுத்து உங்களுக்கு வரும். நார்மலைஸ் பண்ணாமல் நார்மலைஸ் பண்ணப்பட்ட பிறகு அக்யூரேசி அதிகமாக இருக்கு பாருங்க. அப்போ என்ன அர்த்தம், உங்களுக்கு வந்து நார்மலைஸ் பண்ணி கொடுத்தாதான் உங்களுக்கு என்ன பண்ணும், மெஷின் வந்து உங்களுக்கு நிறைய அக்யூரேசி கரெக்டான உங்களுக்கு மேக்ஸிமம் அக்யூரேசி கொடுக்கும் அர்த்தம் வந்து. இதை மாதிரி புரிஞ்சுக்க வேண்டாம், ஜஸ்ட் காமிச்சிருக்கு உங்களுக்கு, அவ்வளோதான். கோட் மட்டும் சாம்பிள் கோட் காமிச்சிருக்கு. இப்போ இந்த ஒவ்வொரு கோடை பற்றி நம்ம வந்து எம்எல் படிக்கும்போது படிப்போம். நம்மளுடைய மெயின் பர்பஸ் என்ன, உங்களுக்கு வந்து டேட்டா செட்டை வந்து நார்மலைஸ் பண்ணி நம்ம மெஷின்கிட்ட கொடுத்தோம். நம்ம வந்து மாடல்கிட்ட கொடுத்தோம், மாடல் ட்ரெயின் பண்ணோம். அப்புறம் வந்து டேட்டா செட்டை வந்து நார்மலைஸ் பண்ணாமல் நம்ம வந்து அந்த மாடலை ட்ரெயின் பண்ணோம். என்ன அவுட்புட் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வந்து பாயிண்ட்ஸ் வந்துருக்கும். ஆக்சுவலாக இது வந்து கம்மியாக கொடுத்துருக்குது. ரியல் டேட்டா என்ன நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் உங்களுக்கு. இப்போ என்ன அதுதான் சொல்ல வரோம்னாக்க, உங்கள் டேட்டா செட்டை நீங்கள் மெஷினுக்கு ட்ரெயின் பண்ணும்போது கரெக்டாக நார்மலைஸ் பண்ணி தான் கொடுக்கணும்னு சொல்லிருக்கோம். எப்படி நார்மலைஸ் பண்ணுவீங்க, நம்ம சொல்லிருக்கோம். டேட்டா எப்படி வந்து நார்மலைஸ் பண்ணுறதுனாக்க, நாம் கண்டுபிடிச்சி நாம் டிவைடட் பை இட்ஸ் பார்த்தோம்லையே, நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், நாம் கண்டுபிடிச்ச பிறகு உங்களுடைய டேட்டா டிவைடட் பை இட்ஸ் நாம் இப்படி நார்மலைஸ் பண்ணுறது உங்களுக்கு. சரிதானே, எந்த நாம் கொடுக்க போறீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நாம் வந்து இருக்கு. 9 டைப்ஸ் ஆஃப் நாம் போட்டு வச்சிருக்கோம். ஓகேவா, எந்த நாம் கொடுக்க போறதுன்னா உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்து நீங்கள் வந்து மாற்றிப்பீங்க. L1 நாமா, L2 நாமா, மேக்ஸ் நாமா, மின் நாமா நம்ம மாற்றிப்பீங்க. ஓகே தானே, எல்லாத்துக்கும் நம்ம போட்டு வச்சிருக்கோம். நார்மலைஸ் பண்ணுறது எப்படின்னா உங்களுக்கு வந்து முதல்ல நாம் கண்டுபிடிச்சிருக்கீங்க. நாம் கண்டுபிடிச்ச பிறகு உங்களுடைய டேட்டா செட்டு டிவைடட் பை இட்ஸ் நாம், அதான் உங்களுக்கு கான்செப்ட் உங்களுக்கு பண்ணியாச்சு உங்களுக்கு. ஓகேவா, அப்புறம் என்ன பார்த்தோம், உங்களுக்கு வந்து மெஷின் லேர்னிங் என்ன பார்த்தோம், உங்களுக்கு வந்து நார்மலைஸ் பண்ணப்பட்ட டேட்டாவை வந்து மெஷின் ட்ரெயின் பண்ணி அக்யூரேசி செக் பண்ணி பார்த்தோம். அப்புறம் நார்மலைஸ் பண்ணாத ஒரு டேட்டா செட்டை கொடுத்து நம்ம ட்ரெயின் பண்ணோம், மெஷினை ட்ரெயின் பண்ணி பார்த்தோம். அப்போ அக்யூரேசி என்ன இருக்கு, நம்மளுக்கு வந்து கம்மியாக இருந்துச்சு. இதுதான் விஷயம் உங்களுக்கு. ரைட், இப்போ வந்து என்ன வகை நாம் இருக்குது, எப்படிலாம் பண்ண போகிறோம் அப்படின்றவங்களுக்கு பார்ப்போம் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம என்னென்ன வகையான இப்போ அந்த இல்லையா நார்மலைசேஷன் படிச்சோம்ல, என்னென்ன வகையான நார்மலைசேஷனாக இருக்குன்னு வந்து ஒரு இன்டர்வியூ ப்ரொசஸ் எப்போ இருக்கும்போது வந்து அதை வந்து மின்மேக்ஸ் ஒன்று இருக்குது. நார்மலைசேஷன்லேயே மின்மேக்ஸ் நார்மலைசேஷன் இருக்குது, மேக்ஸ் அப்சல்யூட் இருக்குது, ரோபஸ்ட் ஸ்கேலிங் இருக்குது. அப்புறம் வந்து L2 நார்மலைசேஷன் நம்ம தான் போட்டோம். L1 இருக்குது, இது போட போகிறோம். L1 L2 தான் இருக்குது. இது வந்து Z ஸ்கோருமாங்க, அதனுடைய அப்படி ஒரு நார்மலைசேஷன் ஒன்று இருக்குது. பவர் டிரான்ஸ்ஃபார்ம் ஒரு நார்மலைசேஷன் இருக்குது. அப்புறம் வந்து குவான்டைல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று இருக்குது. அப்புறம் லாக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று இருக்குது. அப்புறம் எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் ஒன்று இருக்குது. இன்சுலேஷன் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். ப்ரீ ப்ராசஸிங் பண்ணும்போது என்ன பண்ணுறோம் போட்டிருந்தாங்க. நம்ம ப்ரீ ப்ராசஸிங் பண்ணும்போது என்ன பண்ணுறது போட்டிருக்கோம், அதனால எடுத்து போட்டு பாருங்க. ப்ரீ ப்ராசஸிங் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம், அந்த இன்சுலேஷன் போட்டு பார்த்துருக்கோம். இல்லையா, அந்த இன்சுலேஷன் கான்செப்ட் போது எடுத்து போட்டிருந்தாங்க. இது வந்து எடுத்து பாருங்க. ரைட், இதெல்லாம் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் நார்மலைசேஷன் மெத்தட்ஸ் இருக்கும்போது, பைனரைசேஷனாக இருக்கும்போது. ரைட், இதெல்லாம் உங்களுக்கு வந்து விட்டு நம்ம உங்கள் 3 வாரத்துக்கு சொன்னோம். இன்னொரு கற்றுங்க என்ன சொன்னோம், உங்களுக்கு வந்து நார்மலைசேஷன், அப்புறம் வந்து ஸ்டாண்டர்டைசேஷன், அப்புறம் வந்து ரெகுலரைசேஷன் கான்செப்ட் இருக்குது. ஓகேவா, அது ஒன்று இருக்குது. நான் படிப்போம், லேயர் ஸ்டோன் படிக்க போகிறோம், ரிட்ஜ் படிக்க போகிறோம், அப்படி படிக்க போகிறோம். நம்ம அப்படி சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம நாம் உங்களுக்கு போகிறோம். சரியா, இப்போ என்ன பார்த்தோம், உங்களுடைய இப்போ நாமுடைய இம்பார்ட்டன்ட் பார்த்தோம். அப்புறம் முக்கியமான விஷயம் வந்து எத்தனை வகையான ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்க்க போகிறோம் உங்களுக்கு. ரைட், இப்போ ஒரு கோடு போட்டு காமிச்சிருவோம் உங்களுக்கு. இதாக இருக்குது. நாம் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து
உங்களுடைய நாம் என்ன பார்த்தோம் நம்ம வந்து நம்மளுடைய டேட்டா வந்து மாற்றி கொடுக்க என்ன நாம் மாறிட்டு இருக்கும். டேட்டா மாற மாற என்ன உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து நம்முடைய நாம் என்ன பண்ண மாறிட்டு இருக்கும். ஒவ்வொரு வகையான நம்ம 9 டைப்ஸ் நாம் காமிச்சோம்ல, L1 L2 காமிச்சோம்ல. உங்களுக்கு ஒவ்வொரு டைப் ஆஃப் நாம் என்ன சொன்னாக்க நம்மளுடைய வெக்டார் ஸ்பேஸ் நடத்திருக்கும்ல. வெக்டார் ஸ்பேஸ் என்ன ஆச்சு உங்களுக்கு வந்து கலெக்ஷன் ஆஃப் வெக்டார்ஸ் பார்த்துருக்கோம் உங்களுக்கு. சரிதானே? அந்த கலெக்ஷன் ஆஃப் வெக்டார் ஸ்பேஸ் என்ன உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையை பிஹேவ் பண்ணும். ஓகேவா? ஒவ்வொன்று என்ன உங்களுக்கு வந்து ஒவ்வொன்று பிஹேவ் பண்ணும். ஒவ்வொரு என்ன பண்ண போறோம் நம்ம வந்து இந்த வெக்டார் நாம்ஸ் வந்து பார்த்தோம். நம்ம 9 டைப்ஸ் ஆஃப் வெக்டார் நாம் பார்த்தோம்ல. ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் நாம் அப்ளை பண்ணுவோம். நம்ம தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து இந்த நாம் யூஸ் பண்ணணும், இந்த அப்ளிகேஷனுக்கு இந்த நாம் யூஸ் பண்ணணும் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. இப்போ தெரிஞ்சிருக்கணும். இப்போ அதை மட்டும் உங்களுக்கு சின்ன போட்டு காமிச்சிருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு. ரைட். நாம் என்ன எப்பவுமே நம்முடைய சைஸ் பார்ப்போம், லென்த் பார்ப்போம் உங்களுக்கு. அப்படிதானே பார்ப்போம் நம்ம. ஸோ நம்ம இந்த கோடு மட்டும் போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ நாம் வந்து நார்மலாக வந்து ஒரு 4 பக்கம் சேமாக இருக்கும். ஒரு ஸ்கொயர் இருக்குது, ஒரு ஸ்கொயர் இருக்குது, 4 பக்கம் சேமாக இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், பிடிச்சி இது பண்ணுறேன். அதாவது நாம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நாம் வந்து ஒவ்வொரு வாட்டியும் என்ன பண்ணோம், டேட்டாவை மாற்ற என்ன பண்ணுவோம் உங்களுக்கு. நாம் வந்து அது வந்து டிஃப்ரெண்டாக பிஹேவ் பண்ணும். அதை நம்ம வந்து கோடு வச்சு ட்ரை பண்ணுறோம். நான் அந்த நீங்கள் ஜஸ்ட் அசியூம் பண்ணீங்க, இந்த இடத்துல பிடிச்சி உள்பக்கம் இருக்கிறேன், இருக்கும்போது அந்த சைஸ் மாறும். அப்புறம் வெளிப்பக்கம் இருக்கிறேன், சைஸ் மாறும். ஓகேவா? உள்பக்கம் இருக்கும்போது சைஸ் மாறும், வெளிப்பக்கம் இருக்கும்போது சைஸ் மாறும் உங்களுக்கு. சரிதானே? ஸோ அதை நம்ம என்ன பண்ணோம்னாக்க கோடை போட்டு காமிச்சிருக்கோம். பாருங்க அப்படின்ட்டு என்ன சொல்ல வரோம்னா உங்களுக்கு. அப்புறம் இது பாருங்க, இந்த இருக்குது, இதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் நாம் இருக்குது, பீனு கொடுத்துருக்குது. நம்ம பி வந்து என்ன பண்ணுறோம், அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு என்ன பண்ணோம், உங்களுக்கு வந்து அது சுருங்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. சரியா? இதே நம்ம என்ன பண்ணுறோம் உங்களுக்கு, நம்ம எல்லாரும் பண்ணணும் வச்சுக்கலாம், இது மாதிரி ஸ்கொயர் ஆகிடும் உங்களுக்கு. சரிண்ணா? இதை திருப்பி எல்லாரும் பண்ணாக்க உங்களுக்கு என்ன ஆகிடும், உங்களுக்கு வந்து ரெக்டாங்கில் மாறி போயிடும் உங்களுக்கு. என்ன சொல்ல ட்ரை பண்ணுறாங்க வந்து, நாம் வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வாட்டியும் வேற மாதிரி பிஹேவ் ஆகிருக்கும். நீங்கள் டேட்டாவை வந்து மாற்றி கொடுக்க அந்த நாம் வந்து அதோட என்ன பண்ணவங்களுக்கு வேற மாதிரி பிஹேவ் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. இதுதான் விஷயம். ஓகேவா? சரி, அது மட்டும் வந்து பார்த்துருவோம். ஈச் டைப் ஆஃப் நாம் பிஹேவ்ஸ் டிஃபரெண்ட்லி இன் சேம் வெக்டார் ஸ்பேஸ். வெக்டார் ஸ்பேஸ்ல உங்களோட வேலையை மாறி கொடுக்க வித்தியாசமாக பிஹேவ் பண்ணிருக்காங்க. அவ்வளோதான். அப்புறம் டிஃபரெண்ட் வெக்டார் நாம்ஸ் ஆர் யூஸ் இன் டிஃபரெண்ட் அப்ளிகேஷன்ஸ். ஓகே, நம்ம உங்களுக்கு வந்து இந்த பார்த்தோம் இல்லையா, டிஃபரெண்ட் வெக்டார் நாம்ஸ் பார்த்தோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நாம்ஸ் 9 டைப்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அப்ளிகேஷன் போது மாறி உங்களுக்கு வந்து சொல்லுவோம். நமக்கு தெரிஞ்சிருக்கணும் எந்த அப்ளிகேஷனுக்கு எந்த நாம் அப்ளை பண்ணணும் தெரிஞ்சிருக்கணும். அதை நம்ம காமிப்போம். நம்ம எந்த அப்ளிகேஷனுக்கு நம்ம வந்து எந்த நாம் கொடுக்கணும் அப்படின்னு வந்து போட்டு பார்த்தோம். அதை சரி, இதை மட்டும் காமிச்சிருவோம். இதுக்காக மேன்ஹாட்டன் நாம என்ன, எழுத்துனா என்ன, எல்லாத்தையும் பார்த்துருவோம். ஓகேவா? எல்லா நாமையும் வந்து ஒன்றா பார்த்துருவோம் நம்ம. சரி, இது மட்டும் படிச்சிருங்க. இது வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனா இருக்குது. பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனா உங்களுக்கு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு. இப்போ நம்மளுடைய ஸ்டார்டிங் பி டைமண்ட் இருக்கும்போது ஒரு டைமண்ட் இருக்கும். அப்புறம் இதனுடைய நம்ம என்ன பண்றோம், அதை இன்க்ரீஸ் பண்றோம். இப்போ அதை 2 வகை இன்க்ரீஸ் பண்றோம். ஒன்று வந்து இந்த ஸ்லைட்ஸ் ஆஃப் டைமண்ட் கொலாப்ஸ் இன்வெர்ட் என்ன பண்றோம், பிடிச்சிருக்கிறோம், இந்த டேம் பிடிச்சிருக்கிறோம் பண்ணும்போது என்னன்னா, அது ஆரிஜின் இருக்குல்ல, அது நோக்கி இருக்கும்போது அது வேற மாதிரியான ஷேப் கொடுக்கும். ஞாபகம் இருக்கா? அதாவது அதனுடைய நாம் வந்து வேற மாதிரி பிஹேவ் பண்ணும். உட்பக்கம் இருக்கும்போது என்ன செய்யணும் உங்களுக்கு வந்து நம்ம பி வந்து என்ன பண்ணுவோம், உங்களுக்கு வந்து சைட்ல இன்க்ரீஸ் பண்ணுவோம். அதாவது இப்போ பிகின் டு பெண்ட் அவுட்வர்ட் வெளில பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா, இப்படி பண்ணிக்கிட்டே வச்சு நம்மளுக்கு அப்படி பண்ணிக்கிட்டே, அதாவது என்ன பண்றோம், பி இன்க்ரீசஸ் த சைட்ஸ் பிகின் டு பெண்ட் அவுட்வர்ட். நீங்க அந்த பெண்ட் அவுட் இழுத்துக்கிட்டே போன்னு வச்சுங்களேன், இழுத்துக்கிட்டே போனீங்கன்னாக்க ரவுண்டு கிடைச்சிடும் உங்களுக்கு, சர்க்கிள் கிடைச்சிடும். ஓகேவா? அப்புறம் வந்து சர்க்கிளை வந்து அவுட்வர்ட் இழுத்துக்கிட்டே போனா என்ன கிடைக்கும், இப்படி வந்து ஸ்கொயர் கிடைச்சிடும். என்னன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய இன்புட் டேட்டா பொறுத்து அது வந்து நாம் வந்து ஒவ்வொரு மாதிரி பிஹேவ் பண்ணும். அது உங்களுக்கு வந்து ஒரு ஜியோமெட்ரியில ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் காமிச்சிருக்காங்க. இதான் விஷயம். நம்ம அதை நம்ம ரியல் டைமா போட்டு பார்த்துருவோம். நம்ம வந்து நம்மளுடைய டேட்டாவை மாற்றி கொடுக்க எப்படிலாம் வந்து பிஹேவ் பண்ணுது, நாம் எப்படிலாம் பிஹேவ் பண்ணுது அப்படின்னு வந்து நம்ம வந்து போட்டுக்கணும். ஓகேவா? சரி, இப்போ வந்து என்ன பண்றோம், ஜஸ்ட் உங்களுக்கு இது பண்ணிருக்கேன், போட்டுருங்க. அதே போல தான் போட்டுருங்க. நம்ம
என்ன சொல்லிருக்காங்க எல்லாமே எப்படி நம்ம ஷேப்ஸ் ஆஃப் யூனிட் ஷேப்ஸ் எல்லாமே ஒரே சேம் சைஸா இருக்கு, சேம் யூனிட்டா இருக்கும் சார், சேம் யூனிட் அளவுக்கும் ஒரே சைஸா இருக்கணும் அப்படின்ட்டு அந்த என்ன பண்றவங்களுக்கு வந்து நம்ம அந்த டைமண்ட் பி இருக்குல்ல, P1 இருக்குல்ல, அதை என்ன பண்ணலாம், நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் டிக்ரீஸ் பண்ணலாம். உள்பக்கமாக இழுத்தோம்னா டிக்ரீஸ் ஆகும், இந்த டைமண்டை வெளிப்பக்கம் இழுத்தோம்னாக்கும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் அந்த பி பண்ண முடியும். அப்புறம் இப்போ நம்ம வந்து அதை இஃப் இட் டிகிரீசஸ் the sides of the diamond collapse inward toward the origin. நம்ம வந்து இப்போ என்ன பண்றோம், நம்ம டிகிரீஸ் பண்றோம், இதை பிடிச்சிட்டு இந்த இடத்துல பிடிச்சி இழுக்கிறோம், இது ஆரிஜின் பிடிச்சி இருக்கும்போது என்ன ஆகும்போது கொலாப்ஸ் ஆகும். கொலாப்ஸ் ஆகி வேற வகையான உங்களுக்கு வந்து இன்னொரு வகையான ஒரு ஷேப் கிடைக்கும், உங்களுக்கு கிடைக்கும். இதையே நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்றோம் வச்சுங்களேன், பிடிச்சி என்ன பண்றோம், நம்மளுடைய சைடு பிடிச்சி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும்னு வச்சுங்களேன், ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா உங்களுக்கு P2 மாதிரி இருக்கும். இதை நீங்க என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ண ஸ்கொயர் வந்து இந்த வேல்யூ இருக்குல்ல, இந்த வேல்யூ இருக்குல்ல, அதுக்கும் வேல்யூவை மாற்ற என்ன செய்யும், வந்து கரெக்டாக ஸ்கொயராக மாறி இப்படியா மாறுமா, சர்க்கிளாக மாறி போயிடும். ஓகேவா? மாறி போயிடும். நாங்கள் வந்து டைப் பண்ணி பார்த்தோம், ஆக்சுவலாக நாங்கள் வந்து கோடு வந்து டைப் பண்ணி பார்த்தோம், கொஞ்சம் ஒர்க் பண்ணிச்சு. இருக்குல்ல என்ன அப்படின்னாக்க நம்ம கோரல் ட்ராரிங்ஸ் தான் போட முடியும். டெக்னிக்கலா என்ன இருந்துச்சு பண்ண மாட்டோம், ஸ்கொயர் இருந்துச்சு, நமக்கு டைமண்ட் இருந்துச்சு, டைமண்ட் இருக்குல்ல, இந்த டைமண்டை நீங்க அவுட் பண்ண இந்த 4 பக்கம் இன்ஃபர்மேஷன் இதுதான். அவன் என்ன சொன்னாங்க, நாம் வந்து வேற வேற நீங்க டேட்டா இன்புட் மாத்தி கொடுக்க வேற மாதிரி பிஹேவான்னு சொல்லிருக்காங்க. அப்புறம் இந்த டைமண்டோடைய இன்ஃபர்மேஷன் நீங்க என்ன பண்ணுங்க, வேல்யூ மாத்தி கொடுக்க என்ன பண்ண காலகட்டத்தில் சும்மா இந்த சர்க்கிளா மாறிக்கணும். ஓகேவா? சர்க்கிளோட வேலையை மாத்தி கொடுக்க ஸ்கொயரா மாறிக்கணுமா, இதுதான் சொல்லி ட்ரை பண்ணிருக்காங்க. ஓகேவா? இது வந்து நமக்கு வந்து ஆக்சுவலா சொல்லிருக்காங்க, வந்து இந்த வேல்யூ இருக்குல்ல, வேல்யூ வந்து மாற்றணும், வேல்யூ மாற்றி கொடுத்தோம்னாக்க இன்க்ரீஸ் பண்ணி ஒரு கட்டத்தில் என்ன பண்ணும், கரெக்டாக பர்ஃபெக்ட் உங்களுக்கு சர்க்கிள் மாறி போகும். அப்புறம் சர்க்கிள் என்ன உங்களுக்கு வந்து இது மாதிரி உங்களுக்கு இதாக மாறி போயிடும். ஓகேவா? இது மாறி போயிடும். சரிண்ணா? இது நான் ட்ரை பண்ணி பார்த்தோம், கோடு போட்டு பார்த்தோம், நமக்கு அப்படி ட்ராக் பண்ண தெரியல, ட்ராக் பண்ண வரல. நீங்க வேற ஏதாச்சும் வேற மாதிரி கோடு போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதான் ட்ரை பண்ணிருக்காங்க. அது வந்து நம்ம வந்து ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் வந்து நம்முடைய வேல்யூ மாற அது டிஃப்ரெண்டா அவங்களுக்கு வந்து என்ன பிஹேவ் பண்ணணும், அதான் அவங்க வந்து ட்ரை பண்றாங்க. அந்த விஷயம். ஓகேவா? ரைட். அடுத்தது அப்புறம் வந்து நம்ம இதை மட்டும் முடிச்சிடலாம். இந்த 4 வகையான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு உங்களுக்கு வந்து. ஒன்று வந்து அந்த 4 வகை ப்ராப்பர்ட்டி இருக்குது, 4 கட்டாயமா வந்து அது நாம் வந்து பண்ணியாகணும். என்ன சொல்லிருந்தேன், ஒன்று வந்து நான் நெகட்டிவிட்டி, இது ஞாபகம் வச்சுங்க, 4மே மனப்படமா இருக்கணும், நம்ம தெரிஞ்சிருக்கணும். நான் நெகட்டிவிட்டி, டெஃபினட்னஸ், ஸ்கேலபிலிட்டி, ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டி, ஈக்குவாலிட்டி கிட்ட இன்இக்வாலிட்டி ஞாபகம் வச்சுங்க. இது வந்து இந்த 4 ரூல்ஸையும் வந்து நாம் ஃபாலோ பண்ணணும். ஞாபகம் இருக்கா? நம்ம வந்து நம்ம நாம்ஸ் படிச்சிருக்கோம், வெக்டார் நாம்ஸ் படித்தோம். வெக்டார் ஸ்பேஸ்ல உள்ள ஒவ்வொரு வெக்டாரும் 10 ரூல்ஸ் வந்து ஆக்சிம்ஸ் படிச்சோம். ஞாபகம் இருக்கா? 10 ஆக்சிம்ஸ் வந்து ஃபாலோ பண்ண சொல்லிருக்கோம் இல்லையா? வெக்டார் ஸ்பேஸ்ல உள்ள ஒவ்வொரு வெக்டாரும், வெக்டார் ஸ்பேஸ்ல வந்து என்ன நமக்கு வந்து வெக்டார் இருக்கும்ல, நம்ம வந்து ஒரு வெக்டார் ஸ்பேஸ்ல ஒரு நிறைய நமக்கு வந்து வெக்டார் இருக்கும், நிறைய வெக்டார் இருக்கும்ல, நிறைய வெக்டார் போயிட்டு இருக்கும்ல, எவ்வளவு வெக்டார் நம்ம 10 ஒவ்வொரு வெக்டார் நமக்கு வந்து ஒவ்வொரு வெக்டாரும் 10 நாம்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ண ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி படிச்சிருக்கோம். அது மாதிரி இந்த நாம் வந்து 4 ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். இந்த 4 ரூல்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணாதான் அது வந்து கரெக்டாக நாம் அர்த்தம் வருது. சரியா? என்னென்ன 4 ரூல் பார்த்தோம். என்ன நமக்கு வந்து நான் நெகட்டிவிட்டி. ஓகேவா? ஒரு நாம் எப்போதுமே கட்டாயமா வந்து எப்படி இருக்க முடியாது, 0வா இருக்க முடியாது. அதாவது எப்பவுமே எப்படின்னாக்க கிரேட்டர் தென் 0வா தான் இருக்கணும். ஒண்ணு எப்போ 0வா இருக்கலாம்னாக்க எப்போதுமே வந்து ஒரு நாம் வந்து கிரேட்டர் தென் அடிக்கோல் 0வா தான் இருக்கணும். எப்போ 0வா இருக்கலாம்னாக்க உங்களுடைய வெக்டார் இருக்குல்ல, உங்களுடைய வெக்டார் இருக்குல்ல, சப்போஸ் வெக்டாரே வந்து 0வா இருந்துச்சுனாக்க, வெக்டாரே உங்களுக்கு வந்து 0வா இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன பண்ணலாம், அப்ப நாம் 0வா இருக்கலாம். ரெண்டாவது டெஃபினிஷன். அப்புறம் வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஸ்கேலபிலிட்டி சொல்லிருக்காங்க. நான் கோடு போட்டு காமிச்சிடுறேன், நாளைக்கு காமிச்சிட்டு வந்து முடிச்சிடுவோம். நினைக்கிறேன் முடிச்சிடுவோம். நான் நெகட்டிவிட்டி போட்டிருக்காங்க. என்ன பண்ண போறோம், எப்பவுமே ரூல்ஸ் எப்பவுமே என்னது, எப்போதுமே நான் நெகட்டிவிட்டி, நாம்ஸ் மஸ்ட் பி நான் நெகட்டிவ். ஓகேவா? எப்பவுமே நான் நெகட்டிவ் இருக்கணும். அப்போ என்ன ஆகிறது உங்களுக்கு வந்து கிரேட்டர் தென் அடிக்கோல் 0 இருக்காங்க. அது ஜஸ்ட் பார்த்துக்கணும், ரியல் டைம் கூட பார்க்கணும். நான் கண்டுபிடிக்கிறேன் அதே ஃபார்முலா தான். அந்த லீனியர் அல்ஜிப்ரா உள்ள நாம் இருக்குல்ல, நாம் கண்டுபிடிக்கிறோம்.
இது -3 -4 வெக்டார் இருக்குது. அதை நாம் கண்டுபிடிச்சு பார்க்கணும் நம்ம. சரியா? எப்படி இருக்கணும் இப்போ greater than or equal to 7 இருக்காங்க. சரியா? இது நம்ம வந்து இந்த இயல்புனா பேச போறோம். நம்ம நாம்னா லென்த்னு சொல்ல முடியும், இல்லை மேக்னட் சொல்ல முடியும். நான் நெகட்டிவிட்டி எப்போதும் உங்களுக்கு வந்து நெகட்டிவிட்டி இருக்காது. வெக்டார் நெகட்டிவிட்டி தன்மை. வெக்டார் என்ன வந்து 2 வெக்டார் இருக்குது. வெக்டார் உள்ள 2 எலிமெண்ட்டுமே -3 -4 இருக்குது. அப்படி இருந்தாலும் கூட உங்களுடைய நாம் வந்து நான் நெகட்டிவா இருக்கும், பாசிட்டிவா தான் இருக்கு. எப்போதுமே நெகட்டிவ் இருக்காது. டேட்டா செட் வந்து நெகட்டிவா இருந்தாலும் நாம் எப்படி கட்டாயம் எப்படி உங்களுக்கு வந்து பாசிட்டிவா தான் இருக்கு உங்களுக்கு. அது ஒரு ரூல். இதுதான் விஷயம். அதான் உங்களுக்கு வந்து நான் நெகட்டிவிட்டி ரூல். அப்புறம் வந்து என்ன இருக்குது டெஃபரன்ட்னஸ் போடுறோம். போட்டதான் புரிஞ்சிடும் உங்களுக்கு. டெஃபரன்ஸ்னாக்க என்ன அர்த்தம்னாக்க நாம் வந்து 0வா இருக்கும். எப்போ 0வா இருக்குனாக்க உங்களுடைய வெக்டார் இருக்குல்ல, உங்க வெக்டார் வந்து 0வா இருந்துச்சுனாக்க, உங்க வெக்டார் வந்து 0 வெக்டார் இருந்துச்சுனாக்க, ஓகேவா, 0 வெக்டார் இருந்துச்சுனாக்க அப்ப என்ன இருக்கும், நாம் வந்து கட்டாயம் 0வா இருக்கணும். அது டெஃபரெண்டா 0வா இருக்கணும். டெஃபரெண்டா உங்களுக்கு எப்படி இருக்கணும், 0வா இருக்கணும். ஓகேவா? 2 ரூல் ஞாபகம் வச்சுங்க. ஒன்று வந்து கட்டாயமா என்ன இருக்குது, மைனஸ் இருக்க முடியாது. அப்புறம் வந்து எப்போ வந்து நாம் 0வா இருக்குனாக்க வெக்டார் 0வா இருந்துச்சுன்னா கட்டாயம் உங்களுக்கு வந்து 0வா தான் இருக்கணும். ரூல் இருக்குது. அப்புறம் வந்து ஸ்கேலபிலிட்டி. இப்போ அதை பார்த்துருவோம். ஈஸி தான் உங்களுக்கு. உங்களுக்கு இது லாஜிக் சொல்லிடுறேன், அப்புறம் ஈஸியாக புரியும் உங்களுக்கு. பாருங்க, என்கிட்ட வெக்டார் ஒன்று இருக்குது. சரியா? இப்போ வந்து வெக்டார் ஒன்று இருக்கு. இந்த வெக்டார் நான் கண்டுபிடிக்கிறேன். நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்றேன், வெக்டாருக்கு வந்து எனக்கு நான் கண்டுபிடிச்சேன். எனக்கு 6ன்னு வருது. 6ன்னு வருது. இந்த நான் கண்டுபிடிச்சிட்டேன். 3 சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ என்ன பண்றேன், இந்த வெக்டார் இருக்குல்ல 10ஆல் வந்து மல்டிப்ளை பண்றேன். 10ஆல் மல்டிப்ளை பண்றேன். 10ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன கான்ஸ்டன்ட் வருது அப்புறம் 10ஆல் பண்ணியாச்சுனாக்க 5×30, 40 வரும். 10ஆல் 40 இங்கே பண்ணியாச்சு. என்ன பண்ணேன், என்னுடைய நார்மல் வெக்டார் என்ன பண்றேன் 10 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன். எனக்கு நார்மலா இருக்கும்போது அந்த 3,4க்கு வந்து என்ன கிடைச்சு, நாம் வந்து 6 கிடைச்சு. நாம் கிடைச்சு எனக்கு என்ன கிடைச்சு, எனக்கு வந்து 6 கிடைச்சிச்சு. இப்போ அந்த வெக்டார் வந்து 10 டைம்ஸ் பண்ணிட்டேன். பண்ண பிறகு இதுக்கு நாம் கண்டுபிடிக்கல. நாம் கண்டுபிடிச்சாக்க என்ன வரும்னாக்க கரெக்டா 10×6 அது வருமா. ஓகேவா? ஒரு வெக்டாரை வந்து வெக்டார் நாம் கண்டுபிடிக்கிறீங்க. அப்புறம் வந்து அதை என்ன பண்றீங்க, இப்போ வந்து ஒரு 2 டைம்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்றீங்க. மல்டிப்ளிகேஷன் பண்ணப்பட்ட பிறகு வர்ற ஆன்சர் இருக்குல்ல, வெக்டார் இருக்குல்ல, அதுக்கு நாம் கண்டுபிடிச்சிங்கனாக்க என்ன இருக்குனாக்க ஒரிஜினல் நாம் என்ன பண்ணுமா அதே 2 டைம்ஸ் இருக்குமா உங்களுக்கு. அப்புறம் என்ன பண்றான், என்னுடைய நார்மலா வெக்டார் 3,4 இருக்குது. சரிதானே? 3,4 இருக்குது. நான் கண்டுபிடிச்சாச்சு. 5 இருக்குது. அப்புறம் இப்போ என்ன பண்றேன், 3,4 என்ன பண்றேன், 2ஆல் வந்து மல்டிப்ளை பண்றேன். பண்ணியாச்சு. 2 3 6, 2 8 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 10 வச்சு என்ன இருக்கு போறோம், இதுக்கு நாம் கண்டுபிடிச்சா 10 வருது. அப்புறம் 2 5 10 வந்து தான் ஆன்சரு. நான் ஒரிஜினலா என்ன இருந்துச்சு வந்து 5 இருந்துச்சு. 2ஆல் வந்து நீங்க என்ன பண்றீங்க, இந்த வெக்டாரை மல்டிப்ளை பண்ணீங்க. வெக்டாரை மல்டிப்ளை பண்ணீங்கன்னாக்க அந்த நாம் என்ன பண்ணோம், ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணோம், அத்தனை டைம்ஸா மல்டிப்ளை ஆயிருக்கும். 10 கிடைச்சிட்டு 2 ப்ரூவ் பண்ணியாச்சு. இதான் சார் விஷயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க. அப்புறம் இப்போ 10ஆல் பண்றீங்க. இப்போ நீங்க வந்து 10ஆல் பண்றீங்க பாருங்க. அப்போ எப்படி பண்ணுவீங்க, அப்புறம் 5×30, 30 40 இருக்கும். சரிதானே? இதாக இருக்கு 30 40. இதுக்கு என்ன ஃபர்ஸ்ட் நாம் என்ன கிடைச்சி 5 கிடைச்சிச்சு. 10ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணீங்க. 10 டைம்ஸ் ஆஃப் நாம் என்ன பண்ணுறது 50 வந்து பாருங்க. இதுதான் என்ன பண்றாங்க உங்களுக்கு வந்து இந்த ரூல் வந்து இந்த 3 ரூல் ஞாபகம் வச்சு முடிஞ்சிருக்கோம். இதுதான் உங்களுக்கு வந்து அதனுடைய ஸ்கேலபிலிட்டி. நீங்க வந்து வெக்டாரை வந்து ஸ்கேல் பண்ணீங்கன்னாக்க அதனுடைய நாம் ஆட்டோமேட்டிக்கா அத்தனை டைம்ஸ் வந்து ஸ்கேலா இருக்கும். நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணலாம், நீங்க வந்து இதனுடைய இந்த ஸ்கேல் பண்ணீங்கல்ல, நாம் வந்து நீங்க கண்டுபிடிக்காம சொல்லிடலாம். இதை கண்டுபிடிக்க அவசியமே கிடையாது. நீங்க வந்து வெக்டாரை வந்து எத்தனை டைம்ஸ் மல்டிப்ளை பண்றீங்களோ அத்தனை டைம்ஸ் என்ன இருக்கு உங்களுக்கு வந்து நாம் வந்து மல்டிப்ளை ஆட்டோமேட்டிக் ஆகிருக்கும். நீங்க வந்து இதை நாம் கண்டுபிடிக்க அவசியமே இல்லை. 30 40 நாம் கண்டுபிடிக்க அவசியம் கிடையாது. அப்புறம் நீங்க வந்து நார்மல் வெக்டார் நாம் கண்டுபிடிச்சாலே போதும். உங்களுக்கு 5 வந்துருது உங்களுக்கு. அப்புறம் நீங்க இந்த வெக்டாரை வந்து எத்தனை டைம்ஸ் மல்டிப்ளை பண்றீங்களோ அத்தனை டைம்ஸ் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ண உங்களுக்கு வந்து நாம் வந்து மல்டிப்ளை ஆகி ரிசல்ட் வரப்போதும் உங்களுக்கு. ஓகேவா? இதுதான் சொல்லணும். இதுதான் உங்களுக்கு வந்து என்னது, இதான் உங்களுக்கு பார்க்கணும். சரியா? ஒன்று பார்த்துட்டோம். நான் நெகட்டிவ்னா என்ன ஆகும், எப்போதுமே உங்களுக்கு வந்து நாம் எப்போதுமே மைனஸ்ல வரவே வராது, பாசிட்டிவ் வரும் உங்களுக்கு. டெஃபினட்னஸ்னா எப்படி உங்களுக்கு வந்து ஒரு 0 வெக்டார் இருக்கும், நாம் 0வா இருக்கும். ஸ்கேலபிலிட்டினாக்க வந்து ஒரு வெக்டார் இருக்குது, நாம் கண்டுபிடிச்சிட்டீங்க.
அந்த வெக்டாரை எத்தனை டைம்ஸ் நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணுறீங்களோ அதே டைம்ஸ் தான் என்ன பண்ண உங்களுக்கு வந்து அதனுடைய நான் வந்து மல்டிப்ளை ரிசல்ட் வரும்போது பார்த்துருக்கோம். ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. சரி, இதை மட்டும் நாளைக்கு வந்து என்ன பண்ணுறேன், இது ரெஃபரன்ஸ் பண்ணிட்டு இருக்கா, இது 3 ரெஃபரன்ஸ் பண்ணிட்டு திரும்ப பண்ணுறேன். ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி மட்டும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு அவ்வளோதான். ஸோ அந்த 3 வந்து எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க. அந்த 4 வந்து உங்களுக்கு வந்து 4மே கேட்பாங்க. நாமுக்கு உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் கேட்பாங்க. நாம் ப்ராப்பர்ட்டிஸ் இருந்துச்சுனாக்கா நீங்கள் வந்து அப்புறம் வந்து நீங்கள் டைப் ஆஃப் L1 நாம் L2 நாம் நம்ம வந்து போட்டோம்னா சரியா இருக்கும். அவ்வளோதான். சரி, ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணுங்க. வேற ஏதாச்சும் டவுட் கேட்டுருங்க. ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணுங்க. சரிங்களா? சபீஷ் ஸ்டாப் பண்ணுங்க.